So we'll start the session. So good evening all. I welcome you all for the 5 editorials of the week initiative. In this initiative, we'll be identifying 5 important editorials which came in Hindu in the last 1 week, and we'll be discussing that with respect to mains point of view. So நம்ம initiative main aim என்னதுன்னா to help you to take the points which you are seeing here in the mains answer writing. So இங்க படிக்கிறது இந்த கிளாஸ் ரூமோட போகக்கூடாது, நோட்ஸோட போகக்கூடாது. It should be in your answer writing. அதுதான் மெயின் எய்ம். ஓகேவா? இது எல்லாமே வந்து ஆன்சர் ரைட்டிங் இனிஷியேட்டிவ்ங்கிறத ரியலைஸ் பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து 2 முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணேன். என்ன ஒரு கொஸ்டின்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து இந்த இனிஷியேட்டிவ் வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்கு சூட்டபிளா அப்படிங்கிற கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து குரூப் 1 ப்ரிப்பரேஷனுக்கு இது கண்டிப்பா சூட்டபிள். நீங்க குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 1ல வந்து மேக்ஸிமம் வந்து ஆன்சர் ரைட்டிங்ல இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். குரூப் 2 ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் இது சூட்டபிளா இல்லையானா அந்த அளவுக்கு சூட்டபிளா இருக்குமான்னு தெரியல. ஆனா செலக்டிவ் டாபிக்ஸ் மட்டும் நீங்க எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் few editions back child marriage பத்தி பார்த்தோம். So that is suitable. So அதே மாதிரி வந்து ப்ராப்ளம்ஸ் இன் ஜுடிஷியரி பார்த்தோம். That is suitable. So அந்த மாதிரி வந்து ஒரு சில செலக்டிவ் எடிஷன்ஸ் வந்து இட் வில் பி சூட்டபிள். இப்போ வந்து GMO ஜெனடிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸ் பார்த்தோம். ஸோ தட் இஸ் சூட்டபிள் ஃபார் குரூப் 2. ஸோ அந்த மாதிரி வந்து குரூப் 2 பொறுத்த வரைக்கும் ஏதாவது 1-2 டாபிக் தான் வந்து சூட்டபிளா இருக்கும், நாட் ஆல். பட் குரூப் 1 பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி ஆஃப் தி டாபிக்ஸ் இட் வில் பி ரெலவெண்ட் தான். ஏன்னா 1, 2, 3ல ஆல்மோஸ்ட் ஆல் தி ஏரியாஸ் வில் பி கவர்ட். எத்திக்ஸ் தவிர மிச்ச எல்லா பார்ட் ஆஃப் தி UPSC சிலபஸும் குரூப் 1ல எப்படியோ ஓவர்லாப் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது குரூப் 1 இட் மைட் பி சூட்டபிள், நாட் ஃபார் குரூப் 2. ஹேவ் செலக்டிவ் ரீடிங் ஃபார் குரூப் 2. இன்னொன்று என்ன அப்படின்னா, இதோடைய பிடிஎஃப்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டீங்க. ஸோ கமெண்ட்ஸ்லையும் கேட்குறாங்க. 5 editorials ஆஃப் த வீக் பொறுத்த வரைக்கும் இங்கே யாராவது நம்ம எடுத்த நோட்ஸ் யாராவது வச்சிருக்கீங்களா? காட்டுங்க. 5 editorials இது வரைக்கும் எடுத்த நோட்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து நோட்ஸ் வந்து நீங்க வந்து எழுதி வைக்கும் போது தான் யூ கேன் இன்டர்னலைஸ் இட். ஸோ ஒரு விஷயத்த நடத்துறப்போ இந்த மாதிரி உங்க ஃப்ளோ சார்ட்டா போட்டிருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ சார்ட் நீங்க உங்க ஆன்சர் ஒரு பேப்பர்ல நீங்க எழுதுனீங்கன்னா மட்டும்தான் அந்த ஃப்ளோ சார்ட் வந்து நாளைக்கு எக்ஸாம்ல இதே கொஸ்டின் வரும்போது இந்த ஃப்ளோ சார்ட் வரும். டூரிசம் பத்தி ஒரு கொஸ்டின் வருதுன்னா இந்த ஃப்ளோ சார்ட் வரைவீங்க. ஸோ டேக்கிங் ரன்னிங் நோட்ஸ் இஸ் மேக்ஸிமம் அட்வைசபிள் ஃப்ரம் திஸ் இனிஷியேட்டிவ். ஸோ இந்த பிடிஎஃப் பொறுத்த வரைக்கும் இது வந்து கிளாஸோடைய ஃப்ளோக்காக தானே தவிர இட்ஸ் நாட் தி நோட்ஸ். ஆக்சுவலா நோட்ஸ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் செல்ஃப் மேட். நீங்க இந்த இனிஷியேட்டிவ் வந்து லிசன் பண்ணி இந்த இனிஷியேட்டிவ்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க அதுல இருந்து யூ ஹாவ் டு மேக் யுவர் ஓன் நோட்ஸ். இப்போ நான் சொல்றது எல்லாமே உங்களால ஆன்சர்ல எழுத முடியுமான முடியாது. நீங்க எது ஆன்சர்ல எழுத முடியும் அப்படிங்கறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதை நீங்க உங்க நோட்ஸ்ல யூ ஹாவ் டு டேக் இட் டவுன். ஸோ தட் இஸ் வாட் இட்ஸ் நீடட். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னதுன்னா, இந்த ஸ்லைட்ஸ்ல யூஸ் பண்றதுல இருக்கிறது மட்டும் தான் நான் சொல்றேன்னு இல்லை. நான் சொல்றதுல பாதி கூட இந்த ஸ்லைட்ஸ்ல இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த ஸ்லைட் இஸ் ஜஸ்ட் தி ஒரு ஃப்ளோக்காக தானே தவிர தட் இஸ் நாட் தி நோட்ஸ். ஸோ இந்த 2 விஷயத்தையும் நான் சொல்றேன். ஸோ ஐ அட்வைஸ் எவ்ரி ஒன் டு டேக் யுவர் ஓன் நோட்ஸ். ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் நீங்களே எழுதி அந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து சிலபஸ் வைஸ் அரேஞ்ச் பண்ணி ரிவைஸ் பண்றது இட்ஸ் அட்வைசபிள். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் த 2 திங்ஸ் ரீசெண்ட் டைம்ஸ் ஆன் த கொஸ்டின்ஸ்க்கு ஐ வாண்ட் டு ஆன்சர். நவ் வில் ஸ்டார்ட் தி டுடேஸ் எடிஷன். இன்னைக்கு வந்து வி ஆர் ஹேவிங் 5 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஃபர்ஸ்ட் எல்லாமே வந்து மோஸ்ட்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா தான் இருக்கும். இந்த வாரம் வந்த எடிட்டோரியல்ஸ்ல இருந்து 4 + 1 வந்து ஜெனரிக்காவும் ஹேவ் டேக்கன். ஃபர்ஸ்ட் இஸ் அபவுட் தி வைஸ் சான்சலர்ஸ் அப்பாயின்மெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் வீக் வி ஹேட் an editorial and this week we had an editorial. Vice Chancellor appointment is being a very big issue in Kerala and it might erupt as an issue in Tamil Nadu in future. ஸோ அதனால வந்து இது வந்து ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ல ஒரு இஷ்யூவா வந்து டிஸ்கஸ் பண்ணப்படும். ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் இஸ் தட். ஏன்னா இதுல பாலிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு சில விஷயங்கள் இருக்கு. செகண்ட் வந்து இந்தியா as a pole in multipolar world, again ideological basis for the India's foreign policy பத்தி செகண்ட் எடிட்டோரியல். தேர்ட் ஒன் இஸ் தி கண்டினியூஷன் ஆஃப் வாட் வி சா இன் தி லாஸ்ட் வீக். லாஸ்ட் வீக் வந்து நம்ம G20 வந்து வாட் இஸ் G20 சமிட்னு பார்த்தோம். அதோடைய அவுட்கம்ஸ் ஆஃப் இந்தோனேஷியா பார்த்தோம். இதுல வாட் இந்தியா கேன் டூ நெக்ஸ்ட் இயர் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ ஃபோர்த் எடிட்டோரியல் இஸ் அபவுட் தி டேட்டா ப்ரொடெக்ஷன் பில் விச் இஸ் டேக்கன் ஃப்ரம் டெக்ஸ்ட் கான்டெக்ஸ்ட் அண்ட் இட் இஸ் தி 4th வெர்ஷன் ஆஃப் தி டேட்டா ப்ரொடெக்ஷன் பில். அவங்க வருஷம் ஒரு வெர்ஷன் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுல 4வது வெர்ஷனை பார்க்க போறோம். நம்மளும் எல்லா வெர்ஷனும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எது ஃபைனலைஸ் ஆகுதுன்னு தெரியல. And last one, like we discussed, it is about the loss and damage. So COP27 அப்படிங்கிறதும் அந்த COP27ல என்னென்ன அவுட்கம்ஸ் வந்தது அது மட்டும் இல்லாம வாட் இஸ் லாஸ் அண்ட் டேமேஜ் அப்படிங்கிறது. லாஸ் அண்ட் டேமேஜ்க்கே ஒரு 30 வருஷம் வரலாறு இருக்கு. ஸோ வாட் இஸ் லாஸ் அண்ட் டேமேஜ் அப்படிங்கிறதும் வில் டிஸ்கஸ். ஸோ திஸ் இஸ் வாட் தி 5 editorials which you are going to discuss today. So we'll go into the session. ஸோ பிடிடி ஆச்சாரியார் எப்போ வந்து எடிட்டோரியல்ஸ் எழுதினாலும் வி ஹாவ் டு ஸ்டடி. ஏன்னா வந்து இது வரைக்கும் அவர் எழுதி எந்த எடிட்டோரியல் டிசப்பாயிண்ட் பண்ணதே கிடையாது. இஸ் தி ஃபார்மர் செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் லோக்சபா. ஸோ லோக்சபால ஒரு பியூரோக்ராட்டா பல வருஷம் ஒர்க் பண்ணியிருந்ததுனால அந்த லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ் ரிலேட்டடான அவேர்னஸ் இவருக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதனால இவரோட எடிட்டோரியல் டோன்ட் மிஸ். ஸோ ஹி ரோட் திஸ் எடிட்டோரியல் லாஸ்ட் வீக். இது வந்து இந்த வீக்கான எடிட்டோரியல் இல்ல, லாஸ்ட் வீக் வந்து எடிட்டோரியல். இந்த வீக் வந்து எடிட்டோரியல் வந்து இதுதான்.
threat to federalism in agricultural education, but both discusses about the same issue தான், about the vice chancellor's appointment with respect to Kerala. So இதை பத்தி வந்து we will see. So GS2ல federal structure and issues arising out of it அப்படிங்கிறது it's a topic in syllabus, and regulatory bodies and education இது எல்லாமே வந்து it is part of the syllabus அப்படிங்கிறதுனால we have to read it. Regulatory bodiesல இங்க நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா UGC. ஸோ இந்த இஷ்யூவோட ஸ்டார்டிங்கே என்னதுன்னா யூஜிசிக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்க்கும் உள்ள டசில். ஸோ யூஜிசி ரெகுலேட்ஸ் தி யூனிவர்சிட்டிஸ் அண்டர் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் ஆக்ட், அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஆல்சோ ஹேவ் ரெகுலேட் எஜுகேஷன் பிகாஸ் எஜுகேஷன் தி கன்கரண்ட் லிஸ்ட். ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே தேர் ஆர் ஸ்டேட் லெவல் யூனிவர்சிட்டிஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே தேர் ஆர் சென்ட்ரல் லெவல் யூனிவர்சிட்டிஸ். ஸோ அப்படி இருக்கிறதுனால யூனிவர்சிட்டி ரெகுலேஷன் அப்படின்னு வரும்போது whose regulation will be taking the prominence அப்படிங்கிற கொஸ்டின் வந்து தான் இந்த எடிட்டோரியல் ரைஸ் பண்ணுது. ஸோ எஜுகேஷன்ல இருக்க ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் பத்தி தான் இந்த எடிட்டோரியல்ல வந்து we are going to see. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன இஷ்யூ அப்படிங்கிறது பார்த்துடலாம். சர்தார் பட்டேல் யூனிவர்சிட்டி ஆஃப் குஜராத், அதுக்கப்புறமா வந்து சர்தார் பட்டேல் யூனிவர்சிட்டி ஆஃப் குஜராத், ஏபிஜே அப்துல் கலாம் யூனிவர்சிட்டி கேஸ். இந்த ரெண்டு கேஸ்லயுமே சுப்ரீம் கோர்ட் என்ன ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, பாத்தீங்க ஃபேன் ஆஃப் பண்ண உடனே இன்னும் ஆடியோ இப்போ கரெக்டா இருக்கா? இப்போ நல்லா கேட்கும். ஸோ சர்தார் பட்டேல் யூனிவர்சிட்டிலையும் ஏபிஜே அப்துல் கலாம் யூனிவர்சிட்டிலையுமே வந்து ஜட்மெண்ட்ல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பொதுவாக வந்து ஹவு டு அப்பாயிண்ட் அ வைஸ் சான்சலர். ஸோ நம்மளோட யூனிவர்சிட்டி வந்து இட் இஸ் ஆர்கனைஸ்ட், இட் இஸ் ஹேண்டில்டு பை சான்சலர், அண்ட் சான்சலர் கீழே வைஸ் சான்சலர் அப்படிங்கிறது இருக்கு. சான்சலர் அப்படிங்கிறது கவர்னர் வில் பி தி எக்ஸ் அஃபிஷியோ சான்சலர் அப்படிங்கிறது தான் வந்து த திங் விச் இஸ் தேர். இது வந்து பிரிட்டிஷ் காலத்துல இருந்து அந்த லெகசி இருக்கிறதுனால ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வி கண்டினியூட் இட். ஸோ கவர்னர் இஸ் கோயிங் டு பி தி எக்ஸ் அஃபிஷியோ சான்சலர் ஹூஸ் தி லைக் பிரசிடென்ட் மாதிரி. சான்சலருக்கு வைஸ் சான்சலருக்குள்ள டிஃபரன்ஸ் ஆனதுன்னா பிரசிடென்ட்க்கு பிரைம் மினிஸ்டருக்குள்ள டிஃபரன்ஸ் தான். சான்சலர் இஸ் கோயிங் டு பி அ நாமினல் ஹெட் and the vice chancellor is going to be the actual executive. So இப்போ இந்த சான்சலர் கவர்னரா இருக்காரு. திஸ் கவர்னர் வந்து இஸ் கோயிங் டு பி அந்த வைஸ் சான்சலரோட அப்பாயின்மெண்ட் அப்போ அந்த ஓத் செரமனி மட்டும் தான் சான்சலர் வில் டூயிங். பட் ஹவு யூ ஆர் கோயிங் டு சூஸ் அ வைஸ் சான்சலர் அப்படிங்கிற அந்த கொஸ்டின் ரைஸ் ஆகும்போது, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் ஆக்ட் கீழே கவர்மெண்ட் வந்து தே ஹவ் பாஸ்ட் மெனி ரெகுலேஷன்ஸ். ஸோ ஒரு லானா என்ன, ஒரு பைலானா என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். லா ஆக்ட் அப்படிங்கிறது ஒரு பில் விச் இஸ் பாஸ்ட் இன் தி பார்லிமெண்ட் ஆஃப்டர் பிரசிடென்ட் அசென்ட் ஆர் கவர்னர்ஸ் அசென்ட், இட் இஸ் கால்ட் அஸ் ஆக்ட். ஓகேவா? பைலா அப்படின்னா என்னதுன்னா டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன்னா கவர்மெண்ட் கேன் மேக் ரெகுலேஷன் ரிகார்டிங் திஸ் அப்படின்னு அந்த ஆக்ட்ல ஒரு ப்ரொவிஷன் இருக்கும். ஓகேவா? அந்த ப்ரொவிஷனை வச்சு கவர்மெண்ட் வந்து லிஸ்ட் ஆஃப் ரூல்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஆக்டுக்கு கீழே கவர்மெண்ட் கேன் மேக் பிரிஸ்கிரைப்டு ரூல்ஸ் பேஸ்ட் ஆன். இப்போ கான்ஸ்டியூஷன்ல நிறைய இடத்துல என்ன இருக்குன்னா, பார்லிமெண்ட் கேன் பாஸ் அ லா ஃபார் திஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. லைக் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற இதுல வந்து பார்லிமெண்ட் கேன் ரெகுலேட் தி சிட்டிசன்ஷிப் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் ஒரு ஆக்ட்லயே அது கொடுத்துருப்பாங்க. ஆக்ட்ல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, கவர்மெண்ட் கேன் ரெகுலேட் தி ரூல்ஸ் ஆர் கவர்மெண்ட் கேன் ரெகுலேட் தி பைலாஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஆக்டுக்கு கீழே ரூல்ஸ் வந்து கவர்மெண்ட் வில் ஃப்ரேம். ஸோ யூஜிசி ஆக்டுக்குள்ள என்ன ரூல்ஸ் இருக்குன்னா, அப்பாயின்மெண்ட் ஆஃப் வைஸ் சான்சலர்ஸ் அப்படிங்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து டைரக்டா இல்லை. யூஜிசி அப்படிங்கிறது எதுக்கு ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன். ஸோ அதோட நேம்ல என்ன இருக்குன்னா, கிராண்ட்ஸ் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. ஸோ யூனிவர்சிட்டிஸ் ஆஃப் இந்தியாவில் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் ரெண்டு லேயர்ல இருக்கும். அவங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டிஸ்க்கும் அவங்களுக்கு தேவைப்படுற கிராண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து அந்த யூனிவர்சிட்டிஸ்க்கு ஏதாவது ஃபண்டிங் அலோகேஷன் கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறது தான் வந்து whenever the university is in need of money, central government can through budgetary allocation they can give grants. ஸோ அப்படி வந்து ஒரு யூனிவர்சிட்டிக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க பட்ஜெட் மூலமா எப்படிலாம் கிராண்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற ப்ரொவிஷனை ரெகுலேட் பண்றதுக்கு தான் அந்த யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் வந்தது. ஸோ ஒரு ஃபண்ட் அலோகேஷன் பாடியா ஆரம்பிச்சு ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் தே டுக் ஓவர் தி ரெகுலேஷன்ஸ். ஸோ யூஜிசி ஆக்ட் கீழே ஒன் ஆஃப் தி ரூல்ஸா கவர்மெண்ட் ஃப்ரேம் பண்ணும்போது என்ன பண்றாங்க, how a vice chancellor of a university will be appointed அப்படிங்கிற இந்த விஷயத்தை வந்து கொண்டு வராங்க. ஸோ வைஸ் சான்சலர் எப்படி அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னா, இட் ஷுட் பி அப்பாயிண்டட் பை அ சர்ச் கமிட்டி. ஸோ கவர்மெண்ட் வந்து ஒரு சர்ச் கமிட்டியை வந்து கொண்டு வர சொல்றாங்க. சர்ச் கமிட்டி அப்படிங்கிறது லிஸ்ட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அதுல வந்து ஒரு யூனிவர்சிட்டிக்கு ஒரு மாதிரி ஒரு 5 பேர் கொண்ட குழு இல்ல 3 பேர் கொண்ட குழுன்னு வச்சுக்கோங்க. அந்த டீடைல்ஸ்குள்ள போக வேணாம். அந்த சர்ச் கமிட்டி என்ன பண்ணும், அனலைஸ் பண்ணி ஒரு லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணும். அட்லீஸ்ட் 3 or 5 மெம்பர்ஸ் இருக்கிற லிஸ்ட்டை வந்து ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. இந்த லிஸ்ட்டை தான் வந்து தே வில் சென்ட் டு தி கவர்மெண்ட், அதாவது கவர்னர். இந்த லிஸ்ட்ல இருந்து ஒருத்தர கவர்னர் வந்து வைஸ் சான்சலரா அப்பாயிண்ட் பண்ணுவார். ஸோ சர்ச் கமிட்டிக்குள்ள யாரா இருப்பா அப்படின்னா, லைக் செக்ரட்டரி டு தி கவர்மெண்ட் ஆர் வந்து மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் இருப்பாரு. இந்த மாதிரி உங்களுக்கு புரியுதா? ஸோ அந்த மாதிரி அது ஒரு இதுக்கும் ஒரு மாதிரி இட் இஸ் சேஞ்சிங். ஸோ ஒரு சர்ச் கமிட்டி அப்படிங்கிறது வந்து தே வில் சஜஸ்ட் லிஸ்ட். இந்த லிஸ்ட்டை பேஸ் பண்ணி கவர்னர் வில் அப்பாயிண்ட் வைஸ் சான்சலர். இதான் வந்து ப்ரொசீஜர். ஸோ இந்த ப்ரொசீஜர்ல வந்து சர்தார் பட்டேல் யூனிவர்சிட்டி அண்ட் அப்துல் கலாம் யூனிவர்சிட்டி அண்ட் கூஃபோஸ் கேரளா, ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி அண்ட் ஓஷானிக் ஸ்டடிஸ், கேரளா யூனிவர்சிட்டி ஆஃப் ஃபிஷரிஸ் அண்ட் ஓஷானிக் ஸ்டடிஸ், இந்த 3 யூனிவர்சிட்டிஸ்லயும் என்ன பண்றாங்க,
they have appointed the vice chancellor, but அந்த vice chancellor அப்பாயின்மெண்ட்ல வந்து there is an issue அப்படிங்கறதா இந்த கேஸ் வந்து ரைஸ் ஆகுது. இந்த கேஸோட ஜட்மெண்ட்ல சுப்ரீம் கோர்ட் said that appointment of the vice chancellor is squashed அப்படின்னு சொல்றாங்க. ஏன் ஸ்குவாஷ் பண்றாங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி யூஜிசியோட கைட்லைன்ஸ் 2018ல வந்து ஒன்னு ரிலீஸ் பண்றாங்க. அந்த கைட்லைன்ஸ்ல அது வந்து சூட் ஆகல அப்படின்ட்டு they are squashing it. ஸோ அவங்க என்ன ரீசன் சொல்றாங்கன்னா சர்ச் கமிட்டி வந்து 3 to 5 நேம்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணணும். அந்த 3 to 5 நேம்ஸ்ல வந்து ஒரு நேம் தான் வந்து வைஸ் சான்சலர் வில் பி செலக்டிங். ஆனா இவங்க வந்து அந்த சர்ச் கமிட்டி லிஸ்ட் கொடுக்கும்போது ஒரே ஒரு பேரை தான் கொடுக்குறாங்க. இவர் அப்பாயிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் லிஸ்ட் கொடுக்குறாங்க. கவர்னர் அந்த லிஸ்ட் வாங்கிட்டு அப்பாயிண்ட் பண்ணிடுறாரு. ஸோ அப்படி இருக்கிறதுனால இது வந்து ஒரு விஷயம். ரெண்டாவது என்ன சொல்றாங்க, சர்ச் கமிட்டி ஹேட் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஐசிஏஆர். ஸோ இந்த கூஃபோஸ் கேஸ்ல கேரளா ஹைகோர்ட் என்ன சொல்லுச்சு, இது ரெண்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட், இது வந்து கேரளா ஹைகோர்ட். கேரளா ஹைகோர்ட் என்ன சொல்றாங்க, கேரளா யூனிவர்சிட்டிஸ் ஆஃப் ஃபிஷரிஸ் உடைய வைஸ் சான்சலர் அப்பாயிண்ட் பண்ணும்போது அதோடைய கமிட்டியும் ஒரு பேரை தான் ரெக்கமெண்ட் பண்ணுச்சு. ரெண்டாவது ரீசன் கேரளா ஹைகோர்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த சர்ச் கமிட்டிக்குள்ள ஐசிஏஆரோட டைரக்டர் ஜெனரல் இருந்தாரு ராதர் தென் தி டைரக்டர் ஆஃப் யூஜிசி. ஸோ இந்த சர்ச் கமிட்டிக்குள்ள எப்பவுமே யூஜிசியோட டைரக்டர் தான் இருக்கணும். ஆனா கூஃபாஸோட வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட்ல இருந்த அந்த கமிட்டியில ஐசிஏஆரோட டைரக்டர், ஐசிஏஆர்னா என்ன, இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச். ஸோ அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்சோட டைரக்டர் ஜெனரல் இருக்காரு, நாட் யூஜிசி அப்படிங்கிற இந்த கிளாஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ 2018 கிளாஸ் படி இந்த சர்ச் கமிட்டிக்குள்ள யூஜிசியோட டைரக்டர் இருக்கும். ஸோ திஸ் இஸ் தி மிஸ் மேட்ச் அப்படின்றாங்க. ஸோ இதனால வி ஆர் ஸ்குவாஷிங் தி அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதை சொன்ன உடனே கேரளா கவர்னர் என்ன பண்ணிட்டாரு, ஸோ இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் எல்லா வைஸ் சான்சலரையும் நாங்க வந்து ரிமூவ் பண்றோம். இவங்க இந்த 3 யூனிவர்சிட்டி தானே சொன்னாங்க. இந்த 3 யூனிவர்சிட்டி ஜட்மெண்ட்ல என்ன சொல்றாங்க, சர்ச் கமிட்டி ஒரே ஒரு ஆளை ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அது இல்லீகல் அப்படின்றாங்களே. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் கொடுத்து அப்பாயின்ட் பண்ணி எல்லா வைஸ் சான்சலர் ரிசைன் பண்ணுங்கன்னு சொன்னா இந்த வடிவேல் காமெடியில் வரும்ல, நான் லைட் ஆஃப் பண்ணுவேன் எல்லாரும் வெளியே போயிடுங்க, அந்த மாதிரி அந்த கேரளால இருக்க எல்லா வைஸ் சான்சலர் அப்படிதான் அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? அப்படி இருந்து பார்த்தா எல்லா வைஸ் சான்சலரையும் ஒரே நாள்ல வந்து ரிமூவ் பண்ற மாதிரி ஆயிடும். ஸோ அது வந்து இட் வில் கிரியேட் அ கன்ஃபியூஷன்ஸ், ரெகுலேட்டரி கன்ஃபியூஷன்ஸ் வரும், பயங்கர இது வரும் அப்படிங்கிறதுனால. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, கேரளா கவர்மெண்ட்ல இது வந்து அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல பார்க்க வேணாம், இனிமேல் இருக்க அப்பாயின்மெண்ட்ஸ் ஸ்ட்ரீம்லைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கவர்மெண்ட்க்கும் கேரளா கவர்னருக்கும் இட் ஃபிளேர்ட் அப். ஸோ கேரளா கவர்னர் வந்து அப்கோர்ஸ் ஹி கிராஸ் தி லைன்ஸ் அண்ட் ஒரு கவர்னர் அப்படின்னு கான்ஸ்டியூஷன் கொடுக்கப்பட்ட அந்த லைன்ஸை மீறி ஹி டிட் அ ஃபியூ திங்ஸ். ஸோ அதனால வந்து ஒரு மிகப்பெரிய கான்ஸ்டியூஷனல் கிரைசிஸ் வந்து கேரளால இருந்தது. ஸோ தட் இஸ் தி பிரீஃப் ஆஃப் திஸ் பர்டிகுலர் இஷ்யூ. ஸோ இந்த இஷ்யூ புரிஞ்சிச்சா? ஸோ இப்போ இந்த இஷ்யூல கான்ஸ்டிடியூஷனலா இருக்க பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறதா வந்து இந்த எடிட்டோரியல் நம்ம பார்க்க போறோம். So issue is UGC guidelines versus State Universities Act. Education is in the concurrent list. Article 254 என்ன சொல்லுது? It is regulating the concurrent list. Concurrent list அப்படிங்கிறதுல so schedule 5ல union list, state list, concurrent list ன்னு 3 இருக்கா. Concurrent listல both union government and state government can pass legislations. So entry 25 குள்ள we are having education. So அப்படி இருக்கிறதுனால ரெண்டு பேருமே பண்ணலாம். இப்போ கூஃபாஸ் உடைய வைஸ் சான்சலர் எதை வச்சு அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்கன்னா ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் வந்து கேரளால இருக்கு. அந்த ஆக்ட் படி தான் கூஃபாஸோட டைரக்டர் ஜெனரல் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. சின்ஸ் இட்ஸ் அன் அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி, ஃபிஷரிஸ் அண்ட் ஓஷன் ஸ்டடிஸ்ல அக்ரிகல்ச்சரா இருக்கிறதுனால தான் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஐசிஏஆர் வச்சு பண்ணிருக்காங்க. ஓகே, அதர் யூனிவர்சிட்டினா யூஜிசி சேர்மன் தான் வந்திருக்க போறாரு. இங்க வந்து அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிங்கிறதுனால இவர் வந்திருந்தாரு. ஸோ தட் வாஸ் தி திங், தட் இஸ் தி ஆர்குமெண்ட் ஹியர். ஸோ இப்போ ரெண்டு பேருமே பண்ணலாம். பட் ஆர்டிகல் 254 என்ன சொல்லணும்னா, இஃப் தேர் இஸ் ரெபக்னன்சி யூனியன் கவர்மெண்ட் ஆக்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்டோட ஆக்டுக்கும் பார்லிமெண்டோட ஆக்டுக்கும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட ஆக்டுக்கும் ஒரு கிளாஷ் இருந்ததுன்னா பார்லிமெண்டோட ஆக்ட் வில் ஸ்டாண்ட் ஃபைனல் அப்படிங்கிறது தான் வந்து ஆர்டிகல் 254 சொல்லும் அக்கார்டிங் டு தி கன்கரண்ட் லிஸ்ட். ஸோ அங்கதான் வந்து இந்த இஷ்யூ வந்து ரைஸ் ஆச்சு. ஸோ யூஜிசி ஆக்டுக்கும் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் ஆக்டுக்கும் கிளாஷ் வரும்போது யூஜிசி ஆக்ட்ல இருக்க ரெகுலேஷன் தான் ஃபைனல் அப்படிங்கிறது தான் சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்குமெண்ட். அந்த ஆர்குமெண்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் தான் தப்பு அப்படின்ட்டு இந்த ரெண்டு எடிட்டோரியல் எழுதினவங்களும் சொல்றாங்க. ஓகே, திஸ் இஸ் தி பிரீஃப் ஆஃப் தட் எடிட்டோரியல். ஸோ இதான் வந்து 3 லிஸ்ட். லிஸ்ட் 1 யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், 3 லிஸ்ட் இருக்கா. இந்த 3 லிஸ்ட்ல வந்து யூனியன் லிஸ்ட்ல இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் வந்து கன்கரண்ட் லிஸ்ட் போ, நீங்க வந்து எதுவும் இதை பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடும். நான் வந்து இதை டைரக்ட் பண்றேன். கன்கரண்ட் லிஸ்ட்ல பாருங்க, கன்கரண்ட் லிஸ்ட்ல 25ல எஜுகேஷன் இருக்கு. ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க, இன்க்ளூடிங் டெக்னிக்கல் எஜுகேஷன், மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் அதர் ப்ரொவிஷன்ஸ் சப்ஜெக்ட் டு ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் 63, 64, 65, 66. ஸோ ஆஃப் லிஸ்ட் 1. ஸோ 25ல என்ன சொல்றாங்க, எஜுகேஷன் அப்படிங்கிறது கன்கரண்ட் லிஸ்ட் தான். ஆனா திஸ் கன்கரண்ட் லிஸ்ட் ப்ரொவிஷன் இஸ் சப்ஜெக்டிவ் டு வாட் எவர் தேர் இன் லிஸ்ட் 1 ஆஃப் 63, 64, 65, 66. ஸோ 63, 64, 65, 66 ஆஃப் லிஸ்ட் 1 அப்படின்னா இதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஸ்டேட் லா போட்டுக்கலாம். ஆனா யூனியன் கவர்மெண்ட் சென்ட்ரல், அதாவது சென்ட்ரல் பார்லிமெண்ட் வந்து 63, 64, 65, 66ல ஏதாவது ஒரு லா போட்டாங்கன்னா தட் வில் ஸ்டாண்ட் ஃபைனல், நாட் தி கன்கரண்ட் லிஸ்ட்ல ஸ்டேட் போட்டலாம் அப்படிங்கறதா இதுல வந்து மீன் பண்றாங்க. சோ அப்போ இந்த 66 என்ன இருக்கு அப்படின்னு போய் பாத்தீங்கன்னா, கோஆர்டினேஷன் அண்ட் டிட்டர்மினேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் இன் தி இன்ஸ்டிடியூஷன் ஃபார் ஹையர் எஜுகேஷன், ரிசர்ச் அண்ட் சயின்டிபிக் அண்ட் டெக்னிக்கல் எஜுகேஷன்ஸ்.
ஸோ இப்போ கூஃபாஸ் அப்படிங்கிற இந்த கேஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி. அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது ரிசர்ச் கீழே வருது அப்படின்னு சொல்லி தான் ICAR வந்து அதுக்கான ரெகுலேஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இப்போ இங்க ICAR ஏன் பிக்சர்ல வருது? ICAR இஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஆஃப் யூனியன் கவர்மெண்ட். ஓகேவா? இங்க வந்து இது வந்து ஒரு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டா இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கலி ICAR ப்ரொவிஷன்ஸ் 66 அப்படிங்கிற அந்த கிளாஸ்னால வருது. ஸோ அதனால ICAR டைரக்டர் ஜெனரல் இருந்தாலும் கரெக்ட் தான். ஸோ இது ஒரு சைட்ல இருக்க ஆர்குமெண்ட். இன்னொரு சைட்ல இருக்க ஆர்குமெண்ட் என்னதுன்னா, இந்த கன்கரண்ட் லிஸ்ட்ல வந்து இங்க இந்த 63, 64, 65ல பாத்தீங்கன்னா, ஸோ both the union government and state government are having the powers with respect to in general universities case. இப்போ இந்த கூஃபாஸ் பொறுத்து எடுத்து பாத்தீங்கன்னா அது அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது 3வது கிளாஸ் வருது. அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது வந்து லிஸ்ட் 2 14 வருது. இந்த 14 அக்ரிகல்ச்சர் இன்க்ளூடிங் அக்ரிகல்ச்சரல் எஜுகேஷன், ரிசர்ச், ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் தி பெஸ்ட் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் டிசீசஸ் அப்படின்னு வருது. ஸோ இங்க ஸ்டேட் லிஸ்ட்ல அக்ரிகல்ச்சர் அப்படின்னு வரதுனால ஸோ யூனியன் லிஸ்ட்டுக்கும் ஸ்டேட் லிஸ்ட்டுக்கும் ஒரு கிளாஷ் வந்தாலும் யூனியன் லிஸ்ட் வில் ஸ்டாண்ட் ஃபைனல் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ப்ரொவிஷன் இருக்கும் கான்ஸ்டியூஷன்ல. ஸோ அப்படி இங்க இருக்கும்போது அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் வந்து அகைன் இட் இஸ் கம்மிங் இன் ஸ்டேட் லிஸ்ட். யூனியன் லிஸ்ட்லயே இங்க சயின்டிபிக் அண்ட் ரிசர்ச் இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறதுனால தான் கூஃபாஸ் யூனிவர்சிட்டியோட டைரக்டர் ஜெனரல் அப்பாயின்ட் பண்ணும்போது அந்த சர்ச் கமிட்டியில ICAR ஜெனரல் இருந்தாரு இன்ஸ்டெட் ஆஃப் UGC. ஸோ UGC எப்போ வருவாரு? அதர் யூனிவர்சிட்டிஸ்க்கு தான் UGCயோட டைரக்டர் ஜெனரல் இருக்கணும். ஆனா ஃபார் வித் ரெஸ்பெக்ட் அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி ICARோட டைரக்டர் ஜெனரல் இருந்தாலே போதும் அப்படிங்கிறதா வந்து இந்த 3 விஷயத்துல இருந்து we have to understand. ஸோ இந்த 2வது எடிட்டோரியல் எழுதினவர் என்ன சொல்றாருன்னா, கேரளா ஹைகோர்ட்டோட ஆர்குமெண்ட் என்ன, UGCயோட டைரக்டர் வந்து அந்த சர்ச் கமிட்டியில இல்ல அப்படிங்கிறது தான். ஆனா ஒரு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டிக்கு ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கிற விஷயத்துக்கு ஸ்டேட்டோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸும் யூனியன் கவர்மெண்ட்டை சார்ந்து ரிசர்ச் ரிலேட்டடான ஆளுங்க இருந்தாலே போதும் அப்படிங்கிறது தான் வந்து ஷெட்யூல் 7 சொல்லுது. ஸோ அப்படி இருந்தா ICARோட டைரக்டர் ஜெனரல் இருந்தாலும் அது ஃபைனல் தானே. ஏன்னா அக்ரிகல்ச்சர் ICAR கீழ தான் வரணும். யூனிவர்சிட்டிஸ் கிராண்ட்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது வந்து அதர் எஜுகேஷன்ஸ் தான். ஸோ டெக்னிக்கல் எஜுகேஷன், மெடிக்கல் எஜுகேஷன், இன்ஜினியரிங் எஜுகேஷன், அந்த மாதிரி எஜுகேஷனுக்கு தான் UGC வரப்போகுது. அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் ICAR கீழே தான் அது இருக்கணும். ஏன்னா ICAR அப்படிங்கிறது ஆரம்பிச்சதே அக்ரிகல்ச்சரல் எஜுகேஷனுக்காக தான் அப்படிங்கிற அந்த ஆர்குமெண்ட் தான் வந்து இங்க எடுத்து வைக்கிறாங்க. ஸோ தட் இஸ் தி ஃபைனல் திங் விச் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹியர். ஸோ இஃப் தட் இஸ் தி கேஸ் ஆட்டோமேட்டிக்கலி அந்த கூஃபாஸ் யூனிவர்சிட்டியை ஸ்கிராப் பண்ணது தப்பு இல்லை. ஸ்கிராப் பண்ணது தப்பு அப்படிங்கிறது வந்து திஸ் ஆத்தர் இஸ் ரைசிங். ஸோ இப்போ நம்ம ஆர்டிகல் 254 அகைன் வில் கம் பேக் டு ஹியர். ஸ்டேட் லா இஸ் ரெபக்னன்ட் டு தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் யூனியன் லா ஆர் வாய்ட் அப்படிங்கிற இந்த ஆர்குமெண்ட்ல தான் வந்து இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணியிருக்காங்க. பட் இங்க அடுத்த இஷ்யூ இப்போ வந்து இங்க வருது. இதுல என்ன சொல்றாங்க, இப்போ வந்து நீங்க அந்த கூஃபாஸோட கேஸ் புரிஞ்சிருக்கும். ICAR இருந்து அதை ஸ்குவாஷ் பண்ணது தப்பு அப்படிங்கிறது இப்போ புரிஞ்சிச்சா? இப்போ நம்ம மிச்ச கேஸுக்கு போகலாம். மிச்ச கேஸ் வந்து அதர் நார்மல் யூனிவர்சிட்டிஸ் லைக் சர்தார் பட்டேல் ஆர் APJ அப்துல் கலாம் யூனிவர்சிட்டி வந்து டெக்னிக்கல் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் யூனியன் லிஸ்ட் இஸ் ஹேவிங் தி இது அதுல UGC will be having the upper hand அப்படிங்கிறது இங்க புரியுது. ஆனா இப்போ வந்து we have to understand one thing here. UGC அப்படிங்கிறது இங்க எந்த 2 ஆக்டுக்குள்ள கிளாஷ் இருக்கு? UGC ஆக்டுக்கும் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் ஆக்டுக்குள்ள தான் கிளாஷ் இருக்கு. கரெக்டா? ஸோ UGC ஆக்டுக்கும் ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஆக்டுக்குள்ள இருக்கிற ப்ரொவிஷன்ஸை கம்பேர் பண்ணி இதுல UGC ஆக்டுக்கும் ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஆக்டுக்கும் ஒரு ப்ராப்ளம், ஒரு கான்ஃபிளிக்ட் வந்துன்னா UGC ஆக்ட் வில் வின். ஓகேவா? ஸோ UGC ஆக்டுக்குள்ள UGC தான் will give the directions for appointment of Vice Chancellor அப்படிங்கிற ப்ரொவிஷனே இல்லை. அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷனே அந்த ஆக்ட்ல இல்லை. கவர்மெண்ட் வந்து அந்த ஆக்டுக்கு கீழே பைலா ஃபார்ம் பண்ணும்போது 2018ல UGCயோட இந்த டைரக்ஷன்ஸை தான் ஃபார்ம் பண்ணும் அப்படின்ட்டு ஒரு பைலாவை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2018ல இந்த கைட்லைன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே, இந்த கைட்லைன்ஸே வந்து UGC ஆக்ட் கீழே கொண்டு வரக்கூடாதான். ஆனா UGC ஆக்டுக்குள்ள சான்சலர்ஸ் கேன் பி அப்பாயிண்டட் அப்படின்னு ஒரு ப்ரொவிஷன் இருந்து அந்த ப்ரொவிஷன்ஸ்ல இந்த UGC கைட்லைன்ஸ் கொண்டு வந்து அந்த கைட்லைன்ஸ்ல கிளாஷ் இருந்ததுன்னா யூ கேன் கேன்சல் இட். பட் UGC ஆக்டுக்குள்ளேயே வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட் பண்றதுக்கான ப்ரொவிஷனே இல்லை. ஸோ அப்படி அங்கே ப்ரொவிஷனே இல்லாத போது ஹவு வி கேன் கன்சிடர் தட் ஃபர்ஸ்ட் அப்போ இந்த கைட்லைன்ஸே தப்பு. ஸோ அப்படி இந்த கைட்லைன்ஸ் கொண்டு வந்த இந்த இஷ்யூவே வந்து எடுத்த உடனே இந்த 2018 கைட்லைன்ஸே இங்கே தப்பாயிடுது. 2018 கைட்லைன்ஸே தப்புனா அந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணலன்னு எப்படி ஸ்குவாஷ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். கிளியரா? ஸோ இந்த UGC ஆக்டுக்கும் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் ஆக்டுக்கும் கிளாஷ் வரும்போது UGC ஆக்டுக்கும் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் ஆக்டுக்கும் கிளாஷ் வந்தா ஓகே. பட் இங்க எதுக்கு 2த்துக்கும் கிளாஷ் வருதுன்னா UGCயோட ரெகுலேஷன்ஸ்க்கும் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் ஆக்டுக்கும். ஸோ UGC ஆக்டுக்கும் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் ஆக்டுக்கும் இங்க கிளாஷ் இல்லை. UGC ஆக்டுக்கு கீழே எக்ஸிக்யூட்டிவ் கொண்டு வந்த பைலாக்கும் ஒரு ஸ்டேட் ஆக்டுக்கும் தான் இங்க கிளாஷ் இருக்கு. ஒரு ஸ்டேட் ஆக்ட் அப்படிங்கிறது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பை MLA பாஸ் பண்ற ஒரு விஷயம். ஒரு பைலா அப்படிங்கிறது எக்ஸிக்யூட்டிவ் எடுக்கிற ஒரு முடிவு. ஸோ எப்படி வந்து ஒரு டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷனையும் ஒரு லெஜிஸ்லேச்சர் பாஸ் பண்ண ஆக்டையும் கம்பேர் பண்ணலாம். ஸோ பார்லிமெண்டோட ஆக்டுமே ஸ்டேட்டோட ஆக்டும் கிளாஷ் வரும்போது தான் ஆர்டிகல் 254 வில் கம் இன் டு பிளே.
அந்த பார்லிமெண்டோட ஆக்டுக்கு கீழே இருக்கிற ஒரு பைலாக்கும் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் ஆக்டும் கிளாஷ் வந்ததுன்னா திஸ் இஸ் நாட் ஹேவிங் ப்ராமினன்ஸ், ஒன்லி திஸ் வில் ஹேவ் ப்ராமினன்ஸ் அப்படிங்கிறதா அடுத்த ஆர்குமெண்ட். ஸோ ரெண்டு ஆக்டுக்குள்ள இங்க பிரச்சனை இல்ல, ஒரு ஆக்ட் கீழே இருக்கிற ரூல்ஸுக்கும் ஸ்டேட் போட்ட ஆக்டுக்கும் தான் பிரச்சனை. ஸோ ஆக்ட் அப்படிங்கிறது ஒரு லெஜிஸ்லேச்சர் போட்டு அது கவர்னர் அசென்ட் பண்றாங்க. ஆனா ஒரு பைலா அப்படிங்கிறது there is no scrutiny, it is just created by the executive without any scrutiny. So this is the problem. இதுதான் ரெண்டாவது இஷ்யூ. ஸோ முதல் இஷ்யூ அப்படிங்கிறது இந்த கைட்லைன்ஸ்க்கே வந்து யூஜிசி ஆக்ட்ல ப்ரொவிஷன் இல்லை. ரெண்டாவது இஷ்யூ என்னதுன்னா ஒரு சப்ஸ்டான்சிவ் லாக்கும் ஒரு சபார்டினேட் லாக்கும் உள்ள ஒரு விஷயம். சப்ஸ்டான்சிவ் லானா என்னதுன்னா ஒரு லெஜிஸ்லேச்சர் பாஸ் பண்ண லா. சபார்டினேட் லானா என்னதுன்னா ஒரு ஆக்ட் கீழே இருக்கிற ஒரு பைலா மூலமா ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கொண்டு வர ரூல்ஸ். ஸோ எக்ஸிக்யூட்டிவ் கொண்டு வர ரூல்ஸுக்கும் ஒரு லெஜிஸ்லேச்சர் பாஸ் பண்ற ஆக்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ ஆக்ட் இஸ் சுப்ரீம் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ ஆக்ட்னா ஒரு லெஜிஸ்லேச்சர் பாஸ் பண்றது, ரூல்ஸ்னா ஒரு யூனியன் கவர்மெண்ட் அப்பப்போ வந்து நோட்டிபிகேஷன்ல ஜிஓல போடுறது. ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது லெஜிஸ்லேச்சர் இஸ் ஹேவிங் தி ப்ராமினன்ஸ் அப்படிங்கிறதா ரெண்டாவது ஆர்குமெண்ட். Rules and regulations of subordinate authority do not go through the same process and hence they are inferior status compared to an act. ஸோ அதனால வந்து இந்த யூஜிசி கைட்லைன்ஸ் அப்படிங்கிற இந்த பைலாக்கும் ஸ்டேட் ஆக்டுக்கும் கம்பேர் பண்ணிட்டு நீங்க அதை ஸ்குவாஷ் பண்ணாதீங்க, திஸ் இஸ் சுப்ரீம் அப்படிங்கிறத இங்க கொண்டு வராங்க. 254 will never come into play அப்படிங்கிறதா எங்க ஆர்குமெண்ட். கான்ஸ்டியூஷன் does not in general defines a law. ஆர்டிகல் 13 தவிர வேற எங்கேயுமே கான்ஸ்டியூஷன் லானா என்ன அப்படிங்கிறது டிஃபைன் பண்ணல. ஆர்டிகல் 13ல மட்டும் அவங்க லானா என்ன டிஃபைன் பண்ணும்போது இட் இஸ் ஒன்லி சப்ஜெக்ட் டு பார்ட் 3. ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் எது லா அப்படிங்கிறதும் பார்ட் 4 பொறுத்த வரைக்கும் எது லா அப்படிங்கிறத டிஃபைன் பண்றாங்களே தவிர இன் ஜெனரல் லானா என்ன டிஃபைன் பண்ணல. நீங்க ஆர்டிகல் 13 லா டெஃபினிஷன் எடுத்து பாத்தீங்கன்னா அப்போ வந்து அதுல வந்து இந்த பைலாஸுமே வந்து இட் வில் பி ட்ரீட்டட் ஆஸ் லா. உங்களுக்கு புரியுதா? ஆர்டிகல் 13 டெஃபினிஷன்ல லானா என்ன? இட் இஸ் a law which passed by the parliament, state legislature or any bylaw, rules and regulation brought by any executive authority or any panchayat or anyone who is in the capacity of the government bringing in any rules. இது எல்லாமே ஆக்ட்ல வரும். That is article 13. ஆனா now if you could see here இந்த 13ல கொடுத்துற இந்த provision வந்து it is restricted only to part 3 and part 4. Of course part 4ல article 36ல reiterate பண்ணுவாங்க whatever said in 13 is the law அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கிறதுனால அந்த கான்ஸ்டியூஷன்ல சொல்லப்பட்ட 13ல சொல்லப்பட்ட லாவோட டெஃபினிஷன் இங்க செல்லுபடி ஆகாது. ஸோ ஆஸ் பர் ஆர்டிகல் 254 பார்லிமெண்டோட ஒரு லாக்கும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட லாக்கும் கிளாஷ் இருந்தாதான் யூ ஹாவ் டு ஸ்குவாஷ் அ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ் லா. ஒரு பார்லிமெண்டோடைய லாக்கு கீழே கொண்டு வந்த ஒரு பைலாக்கும் ஸ்டேட் லாக்கும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது அப்படிங்கிறத இங்க சொல்றாங்க. ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ் அண்ட் எலெக்டிவ் பாடி ஹேவிங் பவர் அண்டர் தி கன்கரண்ட் லிஸ்ட். இண்டிபெண்டன்ட் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. ஸோ நம்ம கான்ஸ்டியூஷன்ல பத்தி பேசும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம வந்து ஏன் வந்து ஃபெடரல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு சைட்ல பாத்தீங்கன்னா இங்க யூனியன் லிஸ்ட் ஸ்டேட் லிஸ்ட்னு ரெண்டு லிஸ்ட் இருக்கு. யூனியன் லிஸ்ட்ல யூனியன் கவர்மெண்ட் பவரும் ஸ்டேட் லிஸ்ட்ல ஸ்டேட் கவர்மெண்ட் பவரும் கான்ஸ்டிடியூஷனே கொடுத்துட்டாங்க ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன்ல. ஸோ அந்த ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கிற பவர்ல வந்து யூனியன் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் நாட் டிபெண்டன்ட் ஆன் யூனியன் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஆர் இண்டிபெண்டன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட் லிஸ்ட். தே ஆர் நாட் டிபெண்டன்ட் ஆன் யூனியன் கவர்மெண்ட் தேர். ஸோ ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் அதனால வந்து இட் இஸ் பிரீச்சிங் அப்படிங்கிறத இங்க சொல்றாங்க. யூஜிசி ரெகுலேஷன்ஸ் ஆன் அப்பாயின்மெண்ட் ஆஃப் வைஸ் சான்சலர் ஆர் அவுட் சைட் தி ஸ்கோப்ஸ் ஆஃப் மெயின் ப்ரொவிஷன் ஆஃப் யூஜிசி ஆக்ட். யூஜிசி ஆக்ட்ல கிராண்ட்ஸ் ரிலேட்டடாகவும் எஜுகேஷனுடைய கைட்லைன்ஸ்க்கு தான் இருக்கும். லைக் வாட் கேன் பி தி சிலபஸ், வாட் கேன் பி தி அந்த சிலபஸ் எப்படி இருக்கணும், கோர்ஸ் எப்படி இருக்கணும், எவ்வளோ கிரெடிட்ஸ் இருக்கணும், எத்தனை செமிஸ்டர் இருக்கணும்னு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யூஜிசி ஆக்ட் கீழே இருக்குமே தவிர வைஸ் சான்சலரோட அப்பாயின்மெண்ட்ஸ் அது இல்லவே இல்லை. ஸோ ஒரு மெயின் ஆக்ட்ல அந்த பவரே கொடுக்காத போது நீங்க எப்படி ஒரு பைலால அதுக்கான ஒரு பவரை உருவாக்க முடியும் அப்படிங்கிறது தான் இங்க கொஸ்டின். So dismantles the role of state government and ICAR in agri education. So ICAR அப்படிங்கிறது ஆரம்பிச்சதே அக்ரிகல்ச்சரல் எஜுகேஷன் தான். இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் அப்படிங்கிறது டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் கீழே தான் வரும். டிபார்ட்மெண்ட் ஆஃப் டேர் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் கீழே டேர் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும், டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன். அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் எஜுகேஷனோட செக்ரட்டரி தான் ஐசிஏஆரோட டைரக்டர் ஜெனரல். ஸோ அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச்சை அக்ரிகல்ச்சரல் எஜுகேஷனை ரெகுலேட் பண்றதுக்காகவே கொண்டு வந்தது தான் இந்த ஐசிஏஆர் தவிர இட் இஸ் நாட் தி. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியோட சான்சலர் அப்பாயின்மெண்ட், வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட்ல ஒன்லி தே ஷுட் பி தேர். தட் இஸ் கரெக்ட், நாட் யூஜிசி சேர்மன். இதை சொல்லி நீங்க கூஃபாஸ் கேஸ்ல ஸ்கிராப் பண்ணதான் தப்பு அப்படின்னு சொல்றாங்க. Agriculture is in the state list entry 4 while there is no mention of agricultural education in entry 5. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. அதே மாதிரி ஐசிஏஆர் வந்து இது வரைக்கும் வந்து அக்ரிகல்ச்சரல் எஜுகேஷன் எப்படி ரெகுலேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் சைஸ் ஃபிட் ஆல் ரூல்ஸே போட்டது இல்லை. அவங்க எப்போ ரிலீஸ் பண்ணாலும் மாடல் ஆக்ட் தான் கொண்டு வருவாங்க. இப்போ நீங்க கவர்மெண்ட் எடுத்து பாருங்களேன், ஏபிஎம்சி ஆக்டே ஒரு மாடல் ஆக்ட் தான், கான்ட்ராக்ட் ஃபார்மிங் ஆக்ட் ஒரு மாடல் ஆக்ட் தான். ஏன்னா அக்ரிகல்ச்சர் ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கிறதுனால ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டி கிட்ட இருந்து எது வந்தாலும் மாடல் ஆக்டா தான் வரும். இந்த மாடலை வச்சுக்கிட்டு நீங்க ஒரு ஆக்ட் போடுங்கன்னா சொல்லுவாங்களே தவிர அவங்க ஒரு ஃபைனல் ஆக்டை கொண்டு வரவே மாட்டாங்க.
இப்போ ஃபார்ம் லாஸை வந்து ஸ்கிராப் பண்ணும்போது ஃபார்ம் லாஸ்க்கு அகேன்ஸ்டா வச்சிருந்த ஒரு கிரிட்டிசிசமே என்னதுன்னா ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கிற ஒரு விஷயத்தை எப்படி பார்லிமெண்ட் ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒன் ஆஃப் தி கிரிட்டிசிசம்ஸா இருக்கும் ஃபார்ம் லாஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா பார்லிமெண்ட் கேன் ஜஸ்ட் கிவ் அ மாடல் ஆக்ட் தான், தே கேனாட் ஃபார்ம் அ ஃபைனல் ஆக்ட் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி கிரிட்டிசிசம்ஸா வச்சிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இது வரைக்கும் ஐசிஏஆரும் மாடல் ஆக்ட் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஜிசி கைட்லைன்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் இது வரைக்கும் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் தே ஆர் ரெகுலேட்டட் ஒன்லி த்ரூ ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் தான். யூனியன் கவர்மெண்டோட ரோலே அதுல இருந்தது இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கேஸ்ல அதை கொண்டு வரது இட் இஸ் நாட் மீனிங்ஃபுல் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ ஃபைனலா இந்த லைன் தான் வந்து ரொம்ப முக்கியம். கோர்ட் ஷுட் ஸோ இப்போ வந்து இப்போ ஆர்டிகல் 254 ஒரு கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் போச்சுன்னா ஹவு சுப்ரீம் கோர்ட் ஷுட் ஹேண்டில் தி கேஸ், இது வந்து கொஸ்டின் வருது. ஸோ அந்த சுப்ரீம் கோர்ட் எப்படி அந்த கேஸை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, இங்க வந்து நமக்கு வந்து பார்லிமெண்டோட லாவும் இருக்கு, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட லாவும் இருக்கு. ரெண்டு லாவையும் கம்பேர் பண்ணிக்கிட்டு தே ஹாவ் டு ஃபைண்ட் அ பேலன்ஸ் தான். ஸோ இதோட இது சுப்ரீம் சொல்லி ஸ்டேட் அப்படியே ஸ்குவாஷ் பண்ணிடக்கூடாது, இங்க வந்து ஸ்டேட் தான் ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு யூனியன் ஸ்குவாஷ் பண்ணிடக்கூடாது. வாட் சுப்ரீம் கோர்ட் ஷுட் டூ தான் ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா இங்க என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா, ரெண்டுமே எப்படி வந்து ஸ்குவாஷ் ஆகாம கோ எக்ஸிஸ்ட் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கான ஸ்கோப் தான் வந்து சுப்ரீம் கோர்ட் சுட் சி, அண்ட் தே ஷுட் நாட் ஸ்குவாஷ் பிகாஸ் இட் இஸ் அ ஃபெடரல் நேஷன் கண்ட்ரி அப்படிங்கிறதுனால. ஓகே, அப்பதான் ஃபெடரேஷன் வில் பி சேஃப். Court should take efforts to reconcile the provisions of conflicting laws and endeavor to give harmonious construction. அதாவது harmonious construction என்ன? Try to ensure that both should stand together. Harmonious construction அப்படிங்கிறது ஒரு பெரிய வேர்ட். இங்க வந்து அதோட மீனிங் என்ன? ரெண்டுமே ஹார்மோனியஸா கோ எக்ஸிஸ்ட் ஆறதா இங்க மீனிங். பட் ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இன் ஜெனரல் வித் ரெஸ்பெக்ட் டு பாலிட்டினா என்ன அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து இன்டர்பிரிட்டேஷன் பவர் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஜுடிஷியரி இன் இந்தியா? ஃபர்ஸ்ட் ரோல் என்னது? யூனியன் ஸ்டேட்டுக்கு கான்ஃபிளிக்ட் இருந்தா அந்த கான்ஃபிளிக்ட்டை சால்வ் பண்றதுக்கு, கவர்மெண்ட்டுக்கு சிட்டிசன்ஸ்க்கு கான்ஃபிளிக்ட் இருந்தா அந்த கான்ஃபிளிக்ட்டை சால்வ் பண்றதுக்கு, அதே மாதிரி சிட்டிசன்ஸ்க்கும் கான்ஃபிளிக்ட் இருந்தா அந்த கான்ஃபிளிக்ட்டை சால்வ் பண்றது தான் ஜுடிஷியரி. ஸோ நாலாவதா வந்து நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட்டுக்கு நம்ம என்ன பவர் கொடுத்துருக்கோம்? இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற ஒரு பவர் கொடுத்துருக்கோம். அண்டர் ஆர்டிகல் 13 அண்ட் ஆர்டிகல் 32 இன்னும் ஏகப்பட்ட ஆர்டிகல்ஸ் இருக்கு. ஸோ ஆர்டிகல் அதே மாதிரி 142 இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கிளாஸ்ல வந்து we have given the interpretation power. அப்படி ஒரு சுப்ரீம் கோர்ட் whenever they are interpreting a law, அந்த இன்டர்பிரிட்டேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா எப்பவுமே வந்து ஒரு ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்? எதையுமே வந்து எடுத்தோமா கௌத்தமா அப்படின்னு முடிவு பண்ணாம எப்படி வந்து வித்தவுட் எனி ப்ராப்ளம், வித்தவுட் எனி இஷ்யூஸ் அண்ட் வித்தவுட் எனி கேஆஸ் அது வந்து ஸ்மூத்தா கொண்டு போகலாம் அப்படிங்கிறத நோக்கி தான் கொண்டு போகணும். எடுத்த உடனே என்ஜேஎஸ்சி இல்லீகல் அப்படின்னு ஸ்கிராப் பண்ணிடக்கூடாது. உங்களுக்கு புரியுதா? என்ஜேஎஸ்சி ஆக்ட்னு ஒண்ணு உங்ககிட்ட வருது அப்படின்னா என்ஜேஎஸ்சில இது தப்பு அது தப்புன்னு ஏதாவது ஒண்ணு மாத்தி இது வைக்கலாம் அது வைக்கலாம் தான் சொல்லவே தவிர 99th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்டே தப்பு அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஸோ அதுதான் வந்து ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ நம்ம அதான பார்த்தோம், என்ஜேஎஸ்சி ஆக்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ போகும்போது வாட் தே குட் ஹவ் டன்? தே குட் ஹவ் செட் தட் ஓகே இதுல வந்து 3:3 இல்லாம ஜுடிஷியரில இருந்து 3 பேர், எக்ஸிக்யூட்டிவ்ல இருந்து 2 பேர் தான் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்கலாம். ஆர் வந்து மினிஸ்டர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லைனா வந்து வேற ஏதாவது ஒரு விஷயத்த அவங்க புதுசா வந்து கொண்டு வந்திருக்கலாம். இல்ல அப்பவே அவங்க மெமராண்டம் ஆஃப் ப்ரொசீஜர் என்னங்கிறது கிளியரா சொல்லியிருக்கலாம். என்ஜிஎஸ்சி வேணாம் ஆனா இதான் மெமராண்டம் ஆஃப் ப்ரொசீஜர், இது எதுவுமே சொல்லாம வெறும் ஸ்குவாஷ் அப்படின்னு சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறது ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, ஸோ அவங்க பாஷையிலே அவங்களே எக்ஸாம்பிளா வச்சுக்கிட்டே அவங்க எக்ஸ்பிளைன் பண்றதா இருக்கு. ஓகே, ஸோ இதுல இருந்து நமக்கு வந்து மெயின்ஸ்ல என்ன கொஸ்டின் வரலாம் அப்படின்னா, இது இந்த யூனிவர்சிட்டிஸ் ஆக்ட வச்சு வாட் ஆர் தி ப்ராப்ளம்ஸ் வித் ரெஸ்பெக்ட் ஃபெடரல் இஷ்யூஸ் வித் ரெஸ்பெக்ட் எஜுகேஷன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரலாமா அப்படின்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ரிமோட் தான், கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ரீசெண்டா GS2ல அவங்க கேட்கற கேள்வி எல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து தாட் ப்ரோவோக்கிங்கா தான் கேட்கறாங்க. 4-5 லைன்ல 5 லைன் இருக்கு கொஸ்டின்ஸே. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது ரிமோட்டா ஒரு சான்ஸ் இருக்கு. அப்படி ரிமோட்டா ஒரு சான்ஸ் இல்லைன்னா ஃபெடரல் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டடா எந்த கொஸ்டின் வந்தாலும் யூ கேன் ரைட் திஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஹவு there is a clash existing or இந்த ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படிங்கிறது பேசலாம். இல்லைனா இந்த ஜுடிஷியல் ஓவர் ரீச் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க எழுதும் போது இது எக்ஸாம்பிளா கோட் பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயங்களை தான் நீங்க இதெல்லாம் பயன்படுத்தணும். எப்போ பார்த்தாலும் ஜுடிஷியல் ஓவர் ரீச் அப்படின்னா என்ன எழுதுறீங்க? இந்த தீபாவளி பட்டாசு ஒரு எக்ஸாம்பிள் தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க வந்து ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படின்னா வந்து விஷாகா கைட்லைன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் எல்லார் பேப்பர்லயும் இருக்கு. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் டைவர்சிஃபைடா எக்ஸாம்பிள்ஸ் எழுதுறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். Okay, so we'll go to the second editorial. So PDT ஆச்சாரி தான் இந்த மாதிரியான இந்த இங்க வந்து ஏன் இந்த PDT ஆச்சாரியோட ரோல் இங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு லோக்சபாவோட செக்ரட்டரி ஜெனரலா இருந்ததுனால ஒரு லோக்சபா எங்கெங்கெல்லாம் லா பண்ணலாம் அப்படிங்கிறதுல ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்காரு. அவர் இது வரைக்கும் எழுதின எல்லாமே வந்து லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ரிலேட்டடான விஷயத்துல தான் எழுதியிருப்பாரு. ஸோ அதுதான் வந்து எடிட்டோரியல்ஸோட இம்பார்ட்டன்ஸே. ஸோ ஹூஸ் ரைட்டிங் அப்படிங்கிறது தான் வந்து இங்க வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. ஸோ அவங்க கிட்ட இருந்து வரும்போது அதோட ஒரு ஆத்தென்டிசிட்டி இருக்கு. இது வரைக்கும் அவரோட எடிட்டோரியல்ஸ் எல்லாமே அப்படிதான் இருக்கு. So second is Happyman Jacob. Happyman Jacob is again a very important writer in Hindu. So India
pole in the international politics. So இந்த editorial வந்து it's a very interesting editorial. So India அப்படிங்கிறது வந்து மல்டிபோலார் வேர்ல்டு. ஸோ நம்ம வந்து வி கிரியேட்டட் அ பைபோலார் வேர்ல்டு ஆஃப்டர் 1945 வேர்ல்டு வார் முடிஞ்சோடனே பைபோலார் வேர்ல்டு இருந்தோம். அது 1991 மல்டிபோலார் வேர்ல்டா மாறுது. அந்த மல்டிபோலார் வேர்ல்டுல வந்து 1991 அப்புறம் யூனிபோலார் வேர்ல்டா மாறுது. ஐம் சாரி, யூஎஸ் ஹெஜிமோனி அதிகமாகி யூனிபோலார் வேர்ல்டா மாறுது. ஸோ கிட்டத்தட்ட வந்து என்டையர் 90s யூஎஸ் ஹெஜிமோனி பார்த்திருப்போம். அப்கோர்ஸ் ஏர்லி 2000s யூஎஸோட ஹெஜிமோனி பார்த்திருப்போம். லேட் 2000sல இருந்து தான் ஸ்லோலி வந்து ஆல்டர்னேட்டிவ் பவர் சென்டர்ஸ் எமர்ஜ் ஆகிறாங்க. யூரோப்பியன் யூனியனா இருக்கட்டும், ஏஷியானா இருக்கட்டும். யூரோப்பியன் யூனியன் 90sல இருந்து இருக்காங்க. பட் ஆஃப்டர் 2000s தான் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ்ல ஒரு இண்டிபெண்டன்ட் வாய்ஸா இருக்காங்க, இண்டிபெண்டன்ட் ஆஃப் யூஎஸ்ஏ. ஸோ யூரோப்பியன் யூனியனா இருக்கட்டும், ஆர் வந்து ஏஷியானா இருக்கட்டும், ஆர் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸா இருக்கட்டும், ஆர் இந்தியா ட்ரைங் டு எமர்ஜ் அஸ் அ போல், ஆர் சைனாஸ் ட்ரைங் டு எமர்ஜ் அஸ் அ போல் அப்படின்னு மல்டிபோலார் வேர்ல்டுல நம்ம பார்க்கணும். இந்த வேர்ல்டுல வந்து யூஎஸ்எஸ்ஆரா கிடையாது, இல்ல வெறும் யூஎஸ்ஆன்னு கிடையாது. தேர் ஆர் வேரியஸ் போல்ஸ் இன் ஈச் கான்டினென்ட். அந்தந்த கான்டினென்ட்ல அந்தந்த போல் தான் வந்து தே ஆர் கோயிங் டு பிளே சுப்பீரியர் ரோல். இப்போ நீங்க இந்தியாவில இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு இண்டோ பசிபிக்கா இருக்கட்டும், இந்தியன் ஓஷன் ரீஜனா இருக்கட்டும், இந்த ஒரு ரீஜன்ல நீங்க வந்து ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸா இருந்தீங்கன்னா இந்தியா இல்லாம உங்களால அந்த ஜியோ பாலிட்டிக்ஸை ஹேண்டில் பண்ண முடியாது. Be it anything, Indo-Pacific region இருக்கட்டும் or Indian Ocean இருக்கட்டும். If you are eliminating India and taking a decision, it is impossible. So India is inevitable. இந்த மாதிரி ஒரு ஏரியாலையுமே இந்த மாதிரி inevitable poles வந்து எமர்ஜ் ஆயிட்டு வராங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்தியா வந்து அவங்களை எப்படி பாத்துக்கிறாங்க அப்படின்னா, இந்தியா இட் செல்ஃப் இஸ் சீயிங் இட் செல்ஃப் ஆஸ் அ போல். இது வந்து இந்தியா வந்து அவங்களே வந்து ஒரு இண்டிவிஜுவல் போலா தான் பாக்குறாங்க. இட் இஸ் நாட் நியூ, இட் இஸ் ஃபாலோயிங் ஃப்ரம் நான் அலைன் மூவ்மெண்ட். ஸோ நான் அலைன் மூவ்மெண்ட் 1950s ஆரம்பிக்கும் போதுல இருந்தே we are having this attitude. ஸோ யூஎஸ்ஏவா யூஎஸ்எஸ்ஆரா இருந்தா நாங்க வந்து மூணாவதா இங்க ஒருத்தர் நிற்போம் அப்படின்னு, குறுக்க கௌஷிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு எப்போ பிரச்சனை வந்தாலும் மூணாவதா வந்து ஒரு அணியா தான் வந்து வி ஆர் ஹேண்டிங். பண்டம் கான்ஃபரன்ஸ் வந்து ஆரம்பிச்சு நான் அலைன் மூவ்மெண்ட் வாஸ் அ சக்சஸ்ஃபுல் குளோபல் மூவ்மெண்ட். ஸோ மோர் தென் 120 கண்ட்ரிஸ் வந்து ரெகுலரா பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வி எஸ்டாப்ளிஷ் நான் அலைன் மூவ்மெண்ட் அஸ் அன் இண்டிபெண்டன்ட் பிளாக் ஆஃப் போத் யூஎஸ்ஏ அண்ட் யூஎஸ்எஸ்ஆர். ஓகேவா? ஸோ இந்த பழக்கம் தான். ஸோ நம்ம வந்து எப்பவுமே வந்து யூஎஸ்ஏவோட ஒரு ஆர்குமெண்ட்டோ இல்லை யூஎஸ்எஸ்ஆரோட ஆர்குமெண்ட்லயோ ட்ராப் ஆகி அந்த சைடே போனதில்லை. வி ஆல்வேஸ் ஹேட் அன் இண்டிபெண்டன்ட் வாய்ஸ். ஸோ அந்த இண்டிபெண்டன்ட் நேச்சர் ஆஃப் இந்தியா வந்து இட் ஷுட் கண்டினியூ அண்ட் இட் ஷுட் கண்டினியூ ஃபர்தர் ஸ்ட்ராங்கர் இன் தி ஃபியூச்சர் டேஸ் அப்படிங்கிறதா வந்து இந்த எடிட்டோரியல் வந்து தே ஆர் டெல்லிங். ஓகே, ஸோ எப்போ பார்த்தாலும் இப்போ உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு ஒரு இஷ்யூ இருக்குன்னா இந்தியாவை பார்த்துட்டு எல்லாரும் கேட்குற கொஸ்டின் என்ன? whose side is India on? அதுதான் வந்து அந்த எடிட்டோரியல் ஆரம்பிக்கும் போது இந்தியா யார் சைடு பா, யுக்ரைனா ரஷ்யாவா, நீங்க வந்து ஃபீல்டிங்கா போலிங்கா அப்படிங்கிற மாதிரி, நான் போலிங் எடுத்துக்கிறேன் சார் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அப்படிதான் இருக்கு. நீங்க ஃபீல்டிங்கா போலிங்கா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? அப்படிதான் இருக்கு. உக்ரைனா ரஷ்யாவா அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு புரியுதா? சோ ஏன்னா வந்து இட் இஸ் தேர் கோல்டு வார். இது கோல்டு வார்னால வந்த ஒரு விஷயமா இருக்கிறதுனால நீங்க உக்ரைனா ரஷ்யா அப்படின்னு சொல்றதோட யூஎஸ்ஏவா ரஷ்யான்னா திரும்ப இந்த கொஸ்டின் வந்து எமர்ஜ் ஆகுது. யூஎஸ்ஏ நேட்டோ மூலமா கொடுத்த அந்த நட்ஜஸ்னாலையும் யூஎஸ்ஏ நேட்டோ மூலமா கிரியேட் பண்ண அந்த ஒரு அப்பீஸ்மெண்ட்ஸ்னாலையும் தான் ரஷ்யாவுடைய இந்த ஆக்டுக்கு காரணம். அப்படி இருக்கிறதுனால இது வந்து யுக்ரைனா ரஷ்யாவாங்கிறது இல்லாம உக்ரைன் ரஷ்யாவா யூஎஸ்ஏவா அப்படிங்கறதா வந்து இந்த கொஸ்டின் எமர்ஜ் ஆகுது. ரஷ்யாவா யூஎஸ்ஏவா அப்படிங்கிற கொஸ்டின் எமர்ஜ் ஆகும்போது இந்த சைட்ல ரெண்டு பேர்ல யார் சைடு நியாயம் இருக்கு அப்படின்னு பார்த்தா ரெண்டு பேர் சைட்லயும் நியாயம் வந்து இல்ல. ஓகே, both are equally responsible for whatever happening in Ukraine. இங்க யார் சைடு நியாயம் இருக்குன்னா உக்ரைன் சைடு மட்டும் தான் கொஞ்சம் நியாயம் இருக்கு. உங்களுக்கு புரியுதா? சோ அப்படி இருக்கும்போது why we have to take a stand அப்படிங்கிறது தான் எங்க கொஸ்டின் வருது. நம்ம வார் வந்து கூடாதுன்னு சொல்றோம், இட் இஸ் நோ டைம் ஃபார் வார் அப்படின்னு சொல்லிட்டோம். ரஷ்யா வந்து நீங்க வந்து பீஸை நோக்கி போங்கன்னு சொல்லியாச்சு. ஸோ திஸ் இஸ் ஹவு வில் பி டேயிங். தவிர இந்த சைட்ல நம்ம ஒரு ஸ்டாண்ட்ஸ் எடுத்து பிரயோஜனமே இல்லை. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்ட்ஸ் எடுப்போம், நாளைக்கே அந்த வார் முடிஞ்சிடும். வார் முடிஞ்ச பிறகு இந்த ஸ்டாண்ட்ஸ்னால அது வந்து ஒரு வேற ஒரு டைமென்ஷன்ல கொண்டு போகணும். அதனாலதான் வந்து we never took the stance. We discussed about why India took the neutral stance in the earlier initiatives. ஸோ இந்த பைனரி வியூ வந்து இட் இஸ் நாட் ரெகக்னிஷன் ஆஃப் இந்தியா அஸ் அன் யூனிக் சைட். ஸோ இப்படி வந்து நீங்க உக்ரைனா ரஷ்யாவா அப்படின்னு கேட்கும்போது வேர்ல்டுல இந்த ரெண்டையும் தாண்டி இன்னொரு வியூ இருக்கு அப்படிங்கிறதே அவங்க வந்து ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்க ஜெய்சங்கரோட ரீசன்ட் ஸ்பீச்ல தான் பார்த்துருக்கலாம். ஸோ இன்னொரு வியூ இருக்கு, நாங்க ஒரு தேர்ட் பிளாக்கா ஒரு பிளாக் இருக்கும். எங்க பிளாக்கு வந்து we are having different concerns. Our problem is not being accounted. Our problem is not being accounted in any of the global forums like WTO, UNFCCC, or anywhere, or United Nations. எங்கேயுமே அந்த ஒரு இதுவாவே இல்லை. ஸோ இது வந்து ஒரு பைனரி வியூ. You cannot see that as a binary view. It is non-recognition of India as a unique side. India view itself as a pole in the international system and not as a satellite state for a camp. நாம வந்து யூஎஸ் சைடு இல்ல யூஎஸ்எஸ்ஆர் சைடு இல்ல ரஷ்யா சைடு அப்படிங்கிறது இல்ல, நாங்களே ஒரு மூணாவது போல் தான். அப்படி இருக்கும்போது யூ cannot see us as a separate satellite state in any particular camp வந்து பார்க்க கூடாது அப்படிங்கிறது சொல்றாங்க. இந்த லைன் நல்லா இருந்தது. இந்தியா
So India views itself as a pole in the international system and not as a satellite state of a camp. It views itself as a side whose interests and concerns are not recognized in any other side. US side இருக்கட்டும், USSR side இருக்கட்டும், Russia side இருக்கட்டும், they are not recognizing the concerns which India is raising. அப்படிங்கிற இந்த வேர்ட்ஸ் வந்து ஆன்சர் ரேட்டிங்ல நம்ம வந்து எழுதும்போது it will be fine. So India is seeing itself as a pole in the multipolar world. இந்த ஆர்குமெண்ட் வந்து இந்தியாவுக்கு எப்படி வருது அப்படின்னா இட்ஸ் கண்ட்ரிஸ் லாங் இண்டிபெண்டன்ஸ் ஸ்ட்ரகிள். ஸோ நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட்லேருந்தே 90s 20s 30s 40s இருந்தே வந்து வி வுட் ஹவ் ஃப்ரேம்ட் அவர் ஓன் இன்டர்நேஷனல் ஒப்பீனியன். ஸோ நம்ம வந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல இருக்கும்போதே நம்மளுடைய ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வாட் இஸ் கோயிங் டு பி அவர் கான்ஸ்டிடியூஷன், வாட் இஸ் கோயிங் டு பி அவர் எக்கானமி, வாட் இஸ் கோயிங் டு பி அவர் ஃபாரின் பாலிசி எல்லாமே முடிவு பண்ணிட்டு வருவோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம 20s 30s இருந்தே வந்து அவர் ஃப்ரீடம் மூவ்மெண்ட் ஹேட் தேர் ஓன் செப்பரேட் வாய்ஸ். நம்ம வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்டோட வாய்ஸா இல்லாம ஒரு இண்டிபெண்டன்ட் வாய்ஸா வந்து ஆல்ரெடி வி ஹேவ் தட். லைக் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் கிரிட்டிசைஸ் பண்ணதா இருக்கட்டும், ஆர் ஜப்பான் ரஷ்யா வார் அப்போ ஜப்பான் அப்படி சப்போர்ட் பண்ணதா இருக்கட்டும், ஆர் இத்தாலி வார் நடந்துட்டு இருக்கும்போது இத்தோப்பியாக்கு சப்போர்ட் பண்ணதா இருக்கட்டும், ஆர் இஸ்ரேல் பாலஸ்தீன் இஷ்யூ வரும்போது பாலஸ்தீன் சப்போர்ட் பண்ணதா இருக்கட்டும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸே வந்து வி வுட் ஹவ் டேக்கன் அ ஸ்டான்ஸ். ஸோ இந்தியா இட்செல்ஃப், இந்தியா வந்து இந்த லாஸ்ட் 200 இயர்ஸா வந்து ஒரு கொலோனியல் கண்ட்ரியா மாறினதுனால ஆட்டோமேட்டிக்கலி வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து அது வந்து ஒரு கொலோனியல் கண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பட் we are having a very rich civilization. So India was a very rich civilization for the past 3000 years. So 3000 years history நீங்க எப்ப எடுத்து பார்த்தாலும் இந்தியா வந்து it will be inevitable. நீங்க வந்து it will be seen. நீங்க வந்து கிரீக் ஹிஸ்டரி, ரோமன் ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா they would have been references of India. So அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு சிவிலைசேஷனல் சென்ஸா இருக்கிற கண்ட்ரிக்கு ஏன் இண்டிபெண்டன்ட் ஃபாரின் பாலிசி இருக்கக்கூடாது? ஸோ அப்படிங்கிற அந்த கொஸ்டினும் தான். ஸோ நேரு வந்து அவருடைய பார்லிமெண்டரி அட்ரஸ்ல வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. வாட் இஸ் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு கேட்கும்போது, ஸோ நம்ம ஐஆர் கிளாஸ் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், பட் எடிட்டோரியலுக்கு நான் சொல்றேன். வாட் இஸ் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு கேட்கும்போது, இண்டிபெண்டன்ஸ் இஸ் நாட் தட் இந்தியா இஸ் ரூலிங் இந்தியா, இந்தியன் இஸ் ரூலிங் இந்தியாங்கிறது இண்டிபெண்டன்ஸ் கிடையாது. இண்டிபெண்டன்ஸ்னா என்னதுன்னா, இந்தியன் கவர்மெண்ட் இஸ் ஹேவிங் இட்ஸ் ஓன் இண்டிபெண்டன்ட் ஃபாரின் பாலிசி அப்படிங்கிறது தான் இண்டிபெண்டன்ஸ். எங்க நாட்டுக்கு என்ன வேணுங்கிறத நாங்க முடிவு பண்றது தான் இண்டிபெண்டன்ஸே தவிர இட்ஸ் நாட் ஒன்லி தட் இந்தியா, ஒரு இந்தியன் வந்து இந்தியாவை ரூல் பண்ணிட்டா இந்தியா இண்டிபெண்டன்ட் ஆயிடுச்சுங்கிற அர்த்தம் இல்லை. அந்த ரூல் பண்ற இந்தியன் வந்து இண்டிபெண்டன்ட் ஃபாரின் பாலிசி வச்சிருக்காரா இல்லையாங்கிறது தான் ரியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இட் இஸ் ஹேவிங் இண்டிபெண்டன்ட் ஃபாரின் பாலிசி வித்வுட் எனி தேர்ட் பார்ட்டிஸ் இன்டர்ஃபியரன்ஸ். ஸோ தட்ஸ் வை வி ஹேட் திஸ் நான் அலைன் மூமெண்ட். அந்த ஐடியால இருந்து தான் நான் அலைன் மூமெண்ட் அப்படிங்கிற அந்த ஸ்டான்ஸ் வந்து இட் இஸ் கமிங். ஸோ நான் அலைன் மூமெண்ட்ல வி ஆர் வாய்ஸ் ஆஃப் தி அப்ரஸ்ட் நேஷன் அண்ட் வி ஃபாலோட் தி பாசிட்டிவ் நியூட்ராலிட்டி இன் கேஸ் பை கேஸ் அப்ரோச். ஸோ வாட் இஸ் பாசிட்டிவ் நியூட்ராலிட்டி? நான் அலைன் மூமெண்ட் அப்படின்னா எந்த சைடு என்ன ஒரு விஷயம் இருந்தாலும் ஸ்டான்ஸ் எடுக்காம இருக்கிறது இல்ல. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எந்த சைடு நியாயங்கிறது பார்த்து நியாயத்து சைடு நிக்கிறது தான் நான் அலைன்மெண்ட். ஸோ நான் அலைன்மெண்ட் வாஸ் கேஸ் ஆஃப் பாசிட்டிவ் நியூட்ராலிட்டி. ஒரு கேஸ் பை கேஸா எடுத்து இந்த கேஸ்ல யார் சைடு நியாயம் இருக்கோ அந்த நியாயத்தை சப்போர்ட் பண்றது. ரெண்டு பேர் சைட்லயும் நியாயம் இல்லைன்னா அதுல ஒரு ஒப்பீனியனே இருக்காது. ஸோ தட் இஸ் ஹவ் நான் அலைன்மெண்ட் வாஸ் கோயிங் ஆன். இட் இஸ் நாட் நியூட்ராலிட்டி, இட் இஸ் பாசிட்டிவ் நியூட்ராலிட்டி. ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் தான் வந்து இந்தியா ஆஸ் அ போல் அப்படிங்கிறது பாஸ்ட் 70 இயர்ஸாவே நம்ம எமர்ஜ் ஆயிட்டு இருக்கோம். வியட்நாம் வாரா இருக்கட்டும், இந்தியா வுட் ஹவ் கிரியேட்டட் அ ஸ்ட்ராங் வாய்ஸ் அகேன்ஸ்ட் USA. ஸோ இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட இன்ஸ்டன்சஸ்ல வி வுட் ஹவ் ஷோன் அவர் திங். ஆர் கொரியன் வார், ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஸோ வாட் இஸ் த கிளாசிக்கல் வியூ ஆஃப் பொலாரிட்டி? ஸோ இப்போ நம்ம பைபோலார் வேர்ல்டு, யூனிபோலார் வேர்ல்டுன்னு சொல்றோம். பைபோலார் வேர்ல்டுனா USA USSR, யூனிபோலார் வேர்ல்டுனா US ஹெஜிமோனி. ஸோ இந்த போலார் வேர்ல்டு அப்படின்னு நம்ம சொல்லும்போது வாட் வி ஆர் மீனிங்? ஸோ இந்த போல்ஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சு? ஒரு சைட்ல USA பேஸ்ட் ஆன் அன் ஐடியாலஜி ஆஃப் கேபிட்டலிசம், பேஸ்ட் ஆன் அன் ஐடியாலஜி ஆஃப் ஃப்ரீ மார்க்கெட், அண்ட் தே ஆர் ஹேவிங் அ குரூப் ஆஃப், தே ஆர் கிரியேட்டிங் அன் அலையன்ஸ். ஸோ பேஸ்ட் ஆன் அன் ஐடியாலஜி, எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஐடியாலஜி, தே ஆர் கிரியேட்டிங் அன் அலையன்ஸ். அந்த அலையன்ஸ்ல இருக்கிற நேஷன்ஸ் ஆர் சபார்டினேட்டட் பை திஸ் USA. அதே மாதிரி இங்க USSR இருக்கு, பேஸ்ட் ஆன் தி கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ், தே ஆர் கிரியேட்டிங் அ கேம்ப். அந்த கேம்ப்ல இருக்க மற்ற நாடுகள் ஆர் சப்ஜுகேட்டட் அண்டர் USSR. ஸோ பேஸ்ட் ஆன் சப்ஜுகேஷன் அண்ட் பேஸ்ட் ஆன் ஐடியாலஜி தான் ஒரு போல் உருவாகுது. கரெக்டா? அந்த ஐடியாலஜி அப்படிங்கிறது பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் ஐடியாலஜியா இருக்கு. கரெக்டா? ஸோ திஸ் இஸ் ஹவு இட் வாஸ் கோயிங் ஆன். ஸோ இந்தியா கிரியேட் பண்ண தேர்ட் போலுக்கு என்ன ஐடியாலஜி இருக்கு? அதுக்குன்னு ஒரு ஐடியாலஜி இல்லை. வாட் எவர் இஸ் தி நேஷனல் இன்ட்ரெஸ்ட், தட் இஸ் தி ஐடியாலஜி. டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு எங்களுக்கு என்ன நீட்ஸ் இருக்கோ அதுதான் எங்களோட ஐடியாலஜி. ஸோ நார்த் வெர்சஸ் சவுத் இருந்ததுன்னா சவுத்தோட டிமாண்ட்ஸ் என்னவோ அதுதான் எங்களோட ஐடியாலஜி. ஈஸ்ட் வெர்சஸ் வெஸ்ட் இருந்ததுன்னா ஈஸ்டோட டிமாண்ட்ஸ் என்னவோ அதுதான் நம்மளோட ஐடியாலஜி. So this is how our stance was going on. So they were doing the alliance building based on the ideology and distribution of power steps வந்து நிறைய எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்தியாவுடைய இந்த தேர்ட் ஸ்டான்ஸ் அப்படிங்கிறது எதை வச்சு நம்ம இப்போ வந்து now we'll come back to the India's form of alliance building. இப்போ நம்ம இந்தியா is also planning to have a emerge as a pole in the multipolar world. இந்த multipolar worldல after this 2000 eraல
நிறைய போல்ஸ் வந்து எமர்ஜ் ஆயிட்டு இருக்கு. ஏஷியன், யூரோப்பியன் யூனியன், ஆர் மெர்கோசார், ஆர் ஆப்பிரிக்கன் யூனியன், ஆர் ஈஸ்ட் ஏஷியன் டைகர்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட இடத்துல ஒரு போல்ஸ் வரும்போது இந்தியா இஸ் அ போல் இன் தி இந்தியன் ஓஷன் ரீஜன் அண்ட் இண்டோ பசிபிக். ஸோ அப்படி இந்தியா வந்து ஒரு போலா எமர்ஜ் ஆகும்போது வாட் இஸ் கோயிங் டு பி தி அப்ஜெக்டிவ் ஆஃப் இந்தியா? ஸோ இந்தியாஸ் அப்ஜெக்டிவ் இஸ் based on the Gujarat Doctrine. So we are not claiming a dominance over this region. We are not trying to subjugate anyone, and we are not having a rigid ideology. We want to emerge as a major player in the Indian Ocean region, but based on the Gujarat Doctrine. So what Gujarat Doctrine says? Unilateral concessions to the neighboring countries without any reciprocation அப்படிங்கிறது இருக்கும். நம்ம நெய்பரிங் கண்ட்ரீஸ்க்கு நம்ம எடுத்து கொடுப்போம், திரும்ப ஒரு ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாம கொடுக்கறது. ஸோ வள்ளுவர் இதான் சொல்லியிருப்பாரு, தானம் என்றால் என்ன, திரும்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாம கொடுக்கறது தான் தானம் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அதே லாஜிக்ல தான் வந்து இந்த குஜராத் டாக்டர்னு இருக்கும். இப்போ நம்ம மால்டீவ்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவோம், மொரிஷியஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவோம், பங்களாதேஷ்க்கு ஹெல்ப் பண்ணுவோம், ஸ்ரீலங்காக்கு ஹெல்ப் பண்ணுவோம். பட் வி ஆர் நாட் எக்ஸ்பெக்டிங் எனிதிங் பேக். நீ எனக்கு இது பண்ணா நீ எனக்கு அது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாம பண்றது தான் குஜராத் டாக்டர். இந்த ஐடியாலஜியை பேஸ் பண்ணி தான் நம்ம அலையன்ஸ் பில்ட் பண்றோம். இப்படி ஒரு நேஷனா தான் இந்தியா வந்து சவுத் ஏஷியன் ரீஜன்ல ஒரு டாமினன்ட் போலா எமர்ஜ் ஆகணும்னு நினைக்கிறதே தவிர, ஸோ அந்த போலார் நேஷன்ஸோடைய ஐடியாலஜி வேற, இந்தியாவோடைய ஐடியாலஜி வேற, வித் விச் இந்தியா இஸ் ட்ரைங் டு பில்ட் அன் அலையன்ஸ். ஓகே, ஸோ விச் இஸ் இந்த ஐடியா பேஸ் பண்ணி தான் சார்க்கா இருக்கட்டும், பிரிக்ஸா இருக்கட்டும், பீம்ஸ்டெக்கா இருக்கட்டும், எது எமர்ஜ் ஆனாலும் குஜராத் டாக்டரினை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அண்ட் இந்தியா வந்து அப்படி ஒரு அலையன்ஸ் பில்ட் பண்ணும்போது வி ஆர் டிஸ்கரேஜிங் தி இன்டர்ஃபியரன்ஸ் ஆஃப் தி ஃபாரின் பவர்ஸ். ஃபாரின் பவர்ஸோட இன்டர்ஃபியரன்ஸ் இல்லாத ஒரு ரீஜனா எமர்ஜ் ஆகணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சவுத் ஏஷியன் ஐடியாலஜி அப்படின்னு ஒன்று உருவாக்கும் போது சைனாவோட இன்டர்ஃபியரன்ஸ் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து இங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ நான் இன்டர்ஃபியரன்ஸ் இன் தி இன்டர்னல் அஃபேர்ஸ் ஆஃப் அதர் கண்ட்ரி அப்படிங்கிற இந்த விஷயத்தையும் வந்து வி ஆர் ட்ரைங் டு என்கரேஜ். ஸோ இந்தியா வந்து இது வரைக்கும் வந்து அவங்களோட ஹிஸ்டரியில வந்து நான் இன்டர்ஃபியரன்ஸ் அப்படிங்கிறத வந்து வி ஹவ் ஃபாலோட். ஒரே ஒரு டைம்ல வி ஹேட் 2 இன்ஸ்டன்சஸ்ல வி இன்டர்ஃபியர்ட். அஃப்கோர்ஸ் ஒன்னு வந்து பங்களாதேஷ், இன்னொன்று வந்து ஸ்ரீலங்கன். ஒன்னு வந்து இட் வாஸ் வெரி சக்சஸ்ஃபுல், ஒன் வாஸ் அ வெரி பிக் ஃபெயிலியர். ஸோ இந்த 2 ஹிஸ்டரிஸ்க்கு அதுக்கப்புறமா இதை தாண்டி வேற எந்த இன்டர்ஃபியரன்ஸும் நம்ம போனதில்லை. 2 இன்டர்ஃபியரன்ஸ்க்கு பின்னாடியும் தேர் இஸ் அ விஷ் ஆஃப் தி அனதர் சைட்ஸ், தேர் வாஸ் அ டிமாண்ட். இந்த சைட்ல வந்து பங்களாதேஷ் பீப்புளோட டிமாண்ட் இருந்தது, இந்த சைட்ல ஈழம் பீப்புளோட டிமாண்ட் இருந்தது. ஸோ அந்த டிமாண்டுக்கு அப்புறமா தான் த இன்டர்ஃபியரன்ஸ் வாஸ் தேர். ஸோ நம்ம வந்து இந்த சவுத் ஏஷியன் ரீஜன்ல ஒரு இன்டர்ஃபியரன்ஸ் பண்ணாலும் பேஸ்ட் ஆன் தி டிமாண்டா தான் இருந்திருக்கு தவிர நாட் மேஜர் எனி அதர் இன்டர்ஃபியரன்ஸ் இருந்திருக்கு. And other side, we want non-interference of other foreign powers here. US ஓட interference இங்க வேணாம், சைனாவோட interference இங்க வேணாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. அண்ட் வாய்ஸ் ஆஃப் தி அண்டர்பிரிவிலேஜ்டு கலெக்டிவ்ஸ், ஸோ ஒரு அப்ரஸ்ட் நேஷன்ஸோட வாய்ஸ் ஆகும், டெவலப்பிங் கண்ட்ரிஸோட வாய்ஸ் ஆகும், சதர்ன் பிளாக்கோட வாய்ஸ் ஆகும் இருக்கு. அண்ட் ரூல் பேஸ்ட் இன்டர்நேஷனல் ஆர்டர். ஸோ இந்தியா ஹஸ் ஆல்வேஸ் என்ஷோர் தட் whatever alliances or whatever geopolitical decisions it is taking, it is based on the international rule of law. So நம்மளோட DPSP ஆர்டிகல் 51ல சொன்ன மாதிரி respecting the international laws, rule-based international order, and provider of common goods rather than rule setter or demander of allegiance. ஸோ நம்ம வந்து இதுதான் ரூல், இப்படிதான் இருக்கணும்னு இல்லாம எடுத்து கொடுக்கறது. ஸோ வி ஆர் ப்ரொவைடட் அ லாட் ஆஃப் காமன் குட்ஸ். இப்போ வந்து ரீசெண்டா கூட எடுத்து பார்த்தோம்னா வி வுட் ஹவ் கிவன் ஆல்மோஸ்ட் 16 billion ஆஃப் லைன் ஆஃப் கிரெடிட் டு ஆல் தி சவுத் ஏஷியன் நேஷன்ஸ். வேக்சின் டிப்ளமசியா இருக்கட்டும், இந்த ஆபரேஷன் மைத்ரி அப்படிங்கிறது இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்சஸ், ரோஹிங்கியாஸோடைய அந்த ரீஹாபிலிட்டேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு பங்களாதேஷா இருக்கட்டும், we have given a lot of common goods to the people. When Maldives suffered a water crisis, we were the first responders. When Pakistan suffered a very big earthquake in 2015, 2012, we were the first responder. When Nepal suffered a very big earthquake in 2015, we are the first responders. இந்த மாதிரி ஏகப்பட்ட அகேஷன்ஸ்ல we were the first responders நம்ம இருந்திருக்கோம். So we are providing the common goods. அது மூலமா தான் வந்து நம்ம அலையன்ஸ் பில்டிங் பண்ணியிருக்கோம். ஸோ இந்தியா ஃபீல்ஸ், ஸோ இந்தியா ஃபார்ம்ஸ் அலையன்ஸ் பேஸ்ட் ஆன் தி Gujarat Doctrine with non-interference of any other nation through Panchsheel Doctrine. அப்புறமா it is acting as a voice of the underprivileged collectives, that is South region, and it wants to establish the alliance based on rule-based international order and common provider of common goods. இதெல்லாம் தான் வந்து இந்தியாவுடைய அலையன்ஸ் மேக்கிங்கோடைய பேசிக் இது. ஸோ இப்போ நம்ம GS2ல வந்து கொஸ்டின்ஸ் வந்து ஐடியாலஜிக்கல் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து ஃபாரின் பாலிசி பேஸ்டு ஜெனரிக் கொஸ்டின்ஸும் வந்து அப்பப்போ வந்து 20th கொஸ்டின்ஸா வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்போது இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் வந்து ஸோ ஹவு இந்தியா கேன் யூஸ் தி G20 டு கிரியேட் டு எமர்ஜ் அஸ் அ ரீஜனல் பவர் அப்படிங்கிற கொஸ்டின் வரலாம். ஹவு இந்தியா இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் போல் இந்த கொஸ்டினே வந்து ஒரு GS கொஸ்டின்ஸா இருக்கலாம். ஹவு இந்தியா சீஸ் இட் செல்ஃப் ஆஸ் அ போல் இன் தி இன்டர்நேஷனல் வேர்ல்ட் ஆர்டர், ஹவு இந்தியா கேன் எமர்ஜ் அஸ் அ குளோபல் பிளேயர் வித் ரெஸ்பெக்ட் டு கரண்ட் எமர்ஜிங் இன்டர்நேஷனல் ரிலேஷன். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த ஐடியாலஜியை பேஸ் பண்ணி தான் வி ஆர் எமர்ஜிங் அப்படிங்கிறத நம்ம எழுதுறதுக்கு இந்த பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ரூல் பேஸ்ட் இன்டர்நேஷனல் ஆர்டருக்கு சிம்பிளா இந்த எக்ஸாம்பிள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உன் கிளாஸ்ல ஒரு ஜட்மெண்ட் வரும்,
South China Sea, China வந்து China's occupation of the islands which is belonging to Philippines is illegal அப்படின்னு சொல்லும்போது we will not follow one clause அப்படின்னு சைனா வெளியே வந்திருப்பாங்க. ஓகே, அதே மாதிரி இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் ஒரு ஐலாண்ட்ல டிஸ்பியூட் வரும்போது ஜட்மெண்ட் பங்களாதேஷ் கிட்ட போகும்போது எஸ் வி ஆர் கிவிங் தி ஐலாண்ட் அண்ட் வி ரெஸ்பெக்ட் தி ஜட்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஐலாண்ட் எடுத்து கொடுத்துருப்போம். உங்களுக்கு புரியுதா? ஸோ திஸ் இஸ் ஹவு இந்தியா ஃபாலோஸ் தி ரூல் பேஸ்ட் இன்டர்நேஷனல் ஆர்டர் அண்ட் ஆல்வேஸ் இட் ஹஸ் பீன் தி சேம். இது வரைக்கும் எந்த ஒரு ரூல் பிரீச்சும் நடந்தது இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்தியா இஸ் அ பிவட்டல் பவர் in the Indo-Pacific and beyond, with its ability to security, climate change, and various other global consequences. So, in the எல்லா region, India is playing a pivotal role: global security architecture, climate change architecture, or whatever. Western powers must therefore see India as a partner rather than a cheerleader. So, இந்த ரெண்டு வார்த்தைகள் ரொம்ப நல்லா இருந்தது. India is a pole in the international system and not a satellite state. அதே மாதிரி world nations should see India as a partner rather than a cheerleader. ஒரு சியர் லீடரா பார்க்காம எங்களை ஒரு இண்டிபெண்டன்ட் பார்ட்னரா பார்க்கணும். அதே மாதிரி they should mainstream India into global institutions like UNSC and consult India rather than dictate which side India should take. So ஒரு ஃபாரின் பாலிசியில ஒரு டிஸ்கஸ் இது வரும்போது they have to consult India and they should not dictate the stance. ஸோ ஃபைனலா வந்து இதான் கேட்டிருப்பாரு. The question to ask India is whose side are you on கிடையாது, வாட் இஸ் யுவர் சைட் அப்படிங்கிறத கேட்கணும். உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு தான் கேட்கணுமே தவிர நீ யாரை சப்போர்ட் பண்ற அப்படின்னு கேட்கக்கூடாது. ஸோ வி ஆர் ஹேவிங் அன் இண்டிபெண்டன்ட் போல் அப்படிங்கிறதா வந்து இந்த எடிட்டோரியல் சொல்லுது. ஸோ இதுல இருந்து இந்த கோட்ஸ் எல்லாம் வச்சுக்கோங்க. இந்த கோட்ஸ் எல்லாமே எஸ்ஏல யூஸ் ஆகும். சரி, நிறைய பேர் வந்து எஸ்ஏல எப்படி எழுதலாம், வாட் பாயிண்ட்ஸ் யூ கேன் ரைட் இன் எஸ்ஏ, ஹவு டு இம்ப்ரூவ் இன் எஸ்ஏ, அந்த கொஸ்டின்லாம் வருது இல்ல. எஸ்ஏக்கு வந்து ஒரு தனி ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம பண்றது இல்லை. இந்த மாதிரி எடிட்டோரியல்ஸ் ஆர் தி மெயின் சோர்ஸ் ஃபார் எஸ்ஏ ப்ரிப்பரேஷன். இந்த மாதிரியான வேர்ட்ஸ், இந்த மாதிரியான லைன், இந்த மாதிரியான விஷயங்கள், கிவிங் எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரம் ஐஆர் வித் ரெஸ்பெக்ட் எஸ்ஏஸ், திஸ் இஸ் வாட் இஸ் நீடட். நீங்க ஐஆர்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் இல்லாம ஒரு எஸ்ஏவே எழுதக்கூடாது. உங்களுக்கு புரியுதா? எல்லாருமே கம்மியா எக்ஸாம்பிள்ஸ் எழுதுற இடம் வந்து ஐஆர் தான். நீங்க ஹிஸ்ட்ரியில இருந்து எழுதுறீங்க, ஜியோகிராபிக்கலா எழுதுறீங்க, எக்கனாமிக்கலா எழுதுறீங்க, பாவர்ட்டி, மால் நியூட்ரிஷன், அதெல்லாம் வந்துடும். ஆனா ஐஆர்ல இருந்து ஒரு பாயிண்ட் வருமானம் வராது. அதே மாதிரி GS4ல we are having a very important topic, ethics in international relations. ஸோ இந்த எல்லா இடத்துலயும் வந்து யூ கேன் யூஸ் திஸ் திங்ஸ். ஸோ இதுக்கு தான் வந்து எனக்கு இது படிக்கும்போது எனக்கு இந்த மீம் ஞாபகம் வந்தது. அதர் கண்ட்ரிஸ் வந்து ஹூஸ் சைடு இஸ் இந்தியா ஆன் அப்படின்னு கேட்கும்போது முதல்ல முன்னாடி வந்து இப்படி கேள்வி கேட்கறதே தப்பு. டோன்ட் ஆஸ்க் ஹூஸ் சைடு இந்தியா இஸ் ஆன் அண்ட் ஆஸ்க் வாட் இஸ் இந்தியா சைட் அப்படிங்கிறதா வந்து நம்மளுடைய ஸ்டான்ஸா இருக்கணும் எப்பவுமே. ஸோ இனிமேல் வந்து கேட்கும்போது ஹூஸ் சைடு இந்தியா இஸ் ஆன் அப்படிங்கிறது கேட்கக்கூடாது. ஸோ ஸ்ரீவத்சவா கிருஷ்ணா வந்து இஸ் கரண்ட் சர்விங் IAS ஆஃபீஸர். அடிக்கடி வந்து வில் பி ரைட்டிங் அ லாட் ஆஃப் எடிட்டோரியல்ஸ். ஸோ இவரோட எடிட்டோரியல்ஸ் எல்லாமே கண்டிப்பா நீங்க லைன் பை லைன் படிச்சு அப்படியே ஆன்சர் ரைட்டிங் எழுதலாம். ஏன்னா ஒரு கரண்ட் சர்விங் IAS ஆஃபீஸர் எப்படி வந்து ஒரு எடிட்டோரியல் எழுதுறாரோ அப்படிதான் நம்ம ஆன்சர் எழுதணும். கவர்மெண்ட்டுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது, கவர்மெண்ட் சார்ந்து எழுதணும், அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் கொடுக்கணும். அதே மாதிரி தான் அவர் எழுதியிருக்கணும். ஏன்னா அது மீறி அவர் எழுதுனா அவர் மேல ஆக்ஷன் வரும். உங்களுக்கு புரியுதா? அப்போ ஒரு IAS ஆஃபீஸர் ஒரு எடிட்டோரியல் எழுதுறாருன்னா அந்த எடிட்டோரியல் தான் நம்ம விடக்கூடாது. ஏன்னா அதுதான் அந்த எடிட்டோரியல் விச் வி ஹேவ் டு ஃபாலோ. ஓகே, அதனாலதான் இவர் எடிட்டோரியல் நான் எப்போ எழுதினாலும் எடுப்பேன். ஸோ இதுல சொல்லி இருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி 80th எடிஷன் பாத்தீங்களா, G20 லாஸ்ட் வீக் நான் டிஸ்கஸ் பண்ணும்போது go and see the 80th edition where we have discussed what India can do in G20 அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுல இவர் சொன்ன பாயிண்ட்ல 2 பாயிண்ட் அங்கேயே டிஸ்கஸ் பண்ணிடுவோம். பட் அதுல சொல்லாத ஒரு சில பாயிண்ட் இவர் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாரு. அதனாலதான் இந்த எடிட்டோரியல் வந்து நான் சோசன். ஓகே, ஸோ ஐ வாண்ட் ஸோ இந்த எடிட்டோரியல் வந்து இவர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, இட்ஸ் கண்டினியூஷன் ஆஃப் தி லாஸ்ட் எடிட்டோரியல். லாஸ்ட் எடிட்டோரியல் நம்ம என்ன பார்த்தோம், G20 வாட் இஸ் G20 பார்த்தோம். G20 ஓட இந்தோனேஷியா சம்மிட்டோட ஃபைனல் அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ G20 இந்தோனேஷியா சம்மிட்டோட ஃபைனல் அவுட்கம்ஸ் பார்த்தோம். அண்ட் வாட் ஆர் ஆல் தி மிஸ்ஸஸ் தேர் அப்படிங்கிறது பார்த்தோம். அண்ட் வாட் இந்தியா கேன் டூ இன் தி நெக்ஸ்ட் இயர் அப்படிங்கிறது பிரீஃபா பார்த்தோம். இன்னும் டீடைல்டா பார்க்கல. ஸோ இந்தியா அடுத்த வருஷம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரோட் மேப் தான் இவர் கொடுக்குறாரு. ஓகே, வாட் இந்தியா கேன் டூ நெக்ஸ்ட் இயர். ஸோ இந்த அப்ஜெக்டிவ்ஸை வச்சுட்டு நம்ம வந்து வி கேன் ரைட் தி ஆன்சர். ஸோ இந்த எடிட்டோரியல் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிற ஆன்சர்ஸ் வந்து வெறும் வந்து G20யோட ஒரு அப்ஜெக்டிவா மட்டும் பார்க்காம, இது வந்து நீங்க இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸா இருக்கட்டும், இல்ல எனி பாலிசி, ஃபாரின் பாலிசியில வாட் இஸ் அ வே ஃபார்வர்ட், ஹவு அமிர்த் காலில் இந்தியா எப்படி இருக்கணும், இந்தியா 100 எப்படி இருக்கணும், இந்தியா 2047 எப்படி இருக்கணும், அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ், இல்லைன்னா குளோபல் பாலிடிக்ஸ்ல என்ன சேஞ்சஸ் வரணும் அப்படின்னு வே ஃபார்வர்ட் ஓரியன்டான விஷயங்களும் நிறைய இருக்கு. ஸோ நீங்க அப்படியே வந்து இந்த ஆன்சர்ஸ்ல இருக்க இந்த எடிட்டோரியல் இருக்க பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ G20 ரெப்ரசன்ஸ், இது வந்து நான் லாஸ்ட் வீக் இந்த ஃபேக்ட் நான் சொல்ல மறந்துட்டேன். இட்ஸ் ஃபேன்சி நம்பர், இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க.
95% of the global patents, 85% of global GDP, 75% of global trade, and 60% of global population. இதுதான் வந்து G20 ஓட இது ஆன்சர் ரேட்டிங். G20 பத்தி எழுதும்போது இந்த 95, 85, 75, 60 அப்படிங்கிறது ஒரு ஃபேன்சி நம்பரா இருக்குல்ல. ஸோ 65 வரும், 60, 65 சேஞ்சஸ். ஸோ இது அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்சர் ரேட்டிங்ல வந்து இது எல்லா குரூப்பிங்ஸ்க்கும் நம்மளால இதை ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஆனா லக்கிலி G20க்கு இது நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியும், ஏன்னா ஃபேன்சியா இருக்கிறதுனால. ஸோ ஆன்சர் ரேட்டிங்ல இது வந்து we can use it. What should be the India's objective and policy direction for the G20 2023? அதுல வந்து இப்போ நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் இப்போ வந்து இட்டாலியில நடந்த சம்மிட்டா இருக்கட்டும், தட் இஸ் G20 சம்மிட் ஆஃப் 2021. அதுலயும் வந்து they would have seen people, planet and the people planet will be the main priority இருந்தது. ஸோ லாஸ்ட் இயர் நடந்த இந்தோனேஷியாவில் நடந்த G20 சம்மிட்டா எடுத்து பாத்துக்கோங்க. இட் இஸ் அபவுட் தி ஹவு டு இன்க்ரீஸ் தி கோஆபரேஷன் அமங் தி பீப்புள், ஹவு டு ரெடியூஸ் தி பாவர்ட்டி, ஹவு டு இம்ப்ரூவ் தி ஹெல்த் அண்ட் ஹவு டு பிரிங் தி டிஜிட்டைசேஷன். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கட்டும். இந்த மாதிரி ட்ரிபிள் அப்ஜெக்டிவ்ஸ் வச்சு தான் எல்லா G20 சம்மிட்டும் போயிட்டு இருக்கு ரீசென்ட் டைம்ஸ்ல. ஸோ நம்ம இந்த வருஷம் G20 சம்மிட் போகும்போது வாட் கேன் பி அவர் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறதா வந்து இந்த எடிட்டோரியல் வந்து they are raising. ஓகே, ஸோ நமக்கு வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ்ல முக்கியமான அப்ஜெக்டிவ்ஸ் 80th எடிஷன்ல வந்து நம்ம ஹியூமன் ரைட்ஸ் வந்து ஆரம்பிச்சிருப்போம். ஹவு வி கேன் மெயின் ஸ்ட்ரீம் தி ஹியூமன் ரைட்ஸ், டிஜிட்டல் ரைட்ஸ், பிரைவசி, டெக்னாலஜி, ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து 80th எடிஷன்ல டிஸ்கஸ் பண்ணிருப்போம். அதுல ஒரு சில விஷயங்கள் கொண்டு வராரு. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன கொண்டு வராங்கன்னா, நியூ விண்டோஸ் ஃபார் ஃபைனான்சிங் ஃபார் கிளைமேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். லாஸ்ட் வீக் எடிஷன்ல வி டிஸ்கஸ் அபவுட் கிளைமேட் ஃபைனான்ஸ். கிளைமேட் ஃபைனான்ஸ் இஸ் நாட் எனஃப் அண்ட் இந்தியா கிட்ட வந்து லைக் டெவலப்டு கண்ட்ரீஸ் தே ஹவ் ஃபெயில்டு டு ப்ரொவைட் தி $100 billion அப்படிங்கிற இந்த இஷ்யூ வந்து லாஸ்ட் வீக் வி ஆர் சீயிங். So new windows for financing the climate infrastructure. So இந்த $100 billion ஜென்ரேட் பண்றதுக்கான ஒரு ஃபோர்ஸ் வந்து இந்தியா கேன் பி. ஸோ அடுத்த வருஷத்தோடைய G20 சம்மிட்டோட ஒன் ஆஃப் தி அஜெண்டாவாக நம்ம என்ன வைக்கலாம், இந்த கிளைமேட் ஃபினான்ஸ் ஆர் கிளைமேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்ஸ்க்கு தேவைப்படுற அந்த பணத்தை மொபைலைஸ் பண்றதுக்கு வாட் ஸ்டெப்ஸ் வி கேன் டேக், ஹவு வி கேன் நட்ஜ் அப்படிங்கிறதே வந்து ஒரு டிபேட் ஆரம்பிக்கலாம். ஸோ இந்தியா மஸ்ட் பிரஸ் IMF, வேர்ல்ட் பேங்க் அண்ட் அதர் டெவலப்மெண்டல் ஏஜென்சிஸ் லைக் ADB. ஓகே, இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கிளைமேட் ஃபினான்ஸை நோக்கி தரணும். இப்போ வேர்ல்ட் பேங்கா இருக்கட்டும் or IMF இருக்கட்டும், எஸ்பெஷலி IMF எடுத்துக்கோங்க. IMF was started for to solve the BOP crisis, balance of payment crisis இல்லாம இருக்கிறதுக்கு இருக்கு. வேர்ல்ட் பேங்க் was started for the developmental purposes. ADB வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட்காக ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ இவங்க எல்லாருமே வந்து கிளைமேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு எந்த அளவுக்கு அலோகேஷன் கொடுக்குறாங்க. ஸோ கிளைமேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இவங்க அந்த அளவுக்கு அலோகேஷன்ஸ் கொடுக்கறது இல்லை. So we can use the allocations given by these organizations for climate infrastructure. Climate infrastructure related ஒரு country loan கேக்குறாங்கன்னா அதுக்கு priority பண்ணலாம். So climate infrastructure can be one of the areas where they can give loans அப்படிங்கறத we can bring. So அது வந்து நம்ம வந்து ஒரு ஆப்ஷனா கொண்டு வரலாம். ஏன்னா வந்து these organization gives இல்ல மாத்தி எழுதிருக்கேன், grants over loans. ஓகே, இந்த ஆர்கனைசேஷன் எல்லாம் கிராண்ட்ஸ் தான் கொடுப்பாங்க, லோன்ஸ் தர மாட்டாங்க. ஸோ அதனால வந்து இங்க நமக்கு வந்து லோன்ஸ் கிராண்ட்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறதுனால ஒரு டெவலப்பிங் கண்ட்ரிக்கு வந்து லோனா ஒரு அமௌண்ட் வரதோட கிராண்டா வந்ததுன்னா அது வில் பி மோர் எஃபிஷியன்ட் ஃபார் தம். நம்ம வந்து டெபிசிட் ஃபினான்சிங்ல பாக்குறப்போ பார்த்துருப்போம், எக்ஸ்டர்னல் பாரோயிங்ல கிராண்ட்ஸ் ஆர் சூட்டபிள் வே அப்படின்னு. ஸோ கிராண்ட்ஸா வரும்போது இட் இஸ் கோயிங் டு பி மோர் சூட்டபிள் அப்படிங்கிறது வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹியர். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் வந்து நிறைய கிராண்ட்ஸ் கொண்டு வரலாம் ஃபார் தட் கிளைமேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ தட் கேன் பி ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் அஜெண்டா. இப்போ நீங்க COP28க்கு என்ன அப்ஜெக்டிவா இருக்கலாம், COP28ல எது மிஸ் ஆச்சு அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருதுன்னு வைங்களேன், COP27ல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருதுன்னா, இந்த மாதிரி வந்து ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இது வரைக்கும் வந்து இவங்க வந்து முன் வரல, இதை வந்து நம்ம நச் பண்ணல அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் பாயிண்டா கூட நம்ம எழுதலாம். உங்களுக்கு புரியுதா? டிஸ்பிளே ஆஃப் மெக்கானிசம்ஸ் ஆஃப் இந்தியா ஸ்டாக். ஸோ இந்தியா ஸ்டாக் வந்து டிஜிட்டல் பப்ளிக் யூட்டிலிட்டி பிளாட்ஃபார்ம். ஓகே, வாட் இஸ் திஸ் இந்தியா ஸ்டாக்? ஸோ பிரைம் மினிஸ்டர் வந்து G20 சம்மிட்ல இந்த லாஸ்ட் வீக்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், இந்தியாவுடைய டிஜிட்டல் இந்தியா ஸ்கீம்ஸ் பத்தி பேசியிருப்பாரு. டிஜிட்டல் இந்தியாவில் அவர் எதை பத்தி பேசியிருப்பாரு, UPI பத்தி பேசியிருப்பாரு. ஹவு வி கேன் டேக் திஸ் டிஜிடைசேஷன். ஏன்னா என்டையர் ஃபியூச்சர் இஸ் கோயிங் டு பி தி டிஜிடைஸ்ட் வேர்ல்டு தான். எனிதிங் ஆர் எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு கம் த்ரூ தி டிஜிடைசேஷன் தான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டிஜிட்டல் டெக்னாலஜியோடைய ஆக்சஸும் டிஜிட்டல் டிவைடை பிரிட்ஜ் பண்றது தான் வந்து இட் இஸ் நீடட் ஃபார் தி குளோபல் ஃபியூச்சர். ஸோ அந்த டிஜிட்டல் ஃபியூச்சரை வந்து நம்ம பிரிட்ஜ் பண்றதுக்கு இந்தியா என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கறத வந்து நம்ம இதோ ஒரு பிளாட்ஃபார்மா யூஸ் பண்ணி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணலாம். வாட் இந்தியா ஹஸ் டன் வித் ரெஸ்பெக்ட் டு டிஜிட்டல் டெக்னாலஜி கேன் பி ரெப்ளிகேட்டட். ஸோ இந்தியாவுடைய நிறைய விஷயங்கள் வந்து இட் ஹஸ் பின் ரெப்ளிகேட்டட் இன் வேரியஸ் ஏஷியன் அண்ட் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ் அண்ட் லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸ். ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா is helping various African countries to conduct elections. நம்ம MG Narega scheme is being replicated in many African countries. So நம்ம யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராமா இருக்கட்டும், ஆர் வந்து இந்த போலியோ எராடிகேஷன் ப்ரோக்ராமா இருக்கட்டும், ஆர் வந்து இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் மாடலா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இட் வாஸ் replicated in the African countries successfully and in many other Asian countries, Southeast Asian countries replicate பண்ணிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இந்தியா ஸ்டாக் அப்படிங்கிற இந்த கான்செப்டையும் வந்து நம்ம ரெப்ளிகேட் பண்ணலாம். ஸோ வாட் இஸ் திஸ் இந்தியா ஸ்டாக்?
அதை வந்து வில் அண்டர்ஸ்டாண்ட். இட் இஸ் அ பேக்கேஜ் ஆஃப் ஆதார், யூபிஐ, கேஇவைசி அண்ட் டிஜிலாக்கர். கவர்மெண்ட் வந்து ரீசெண்ட் டைம்ஸா டிஜிட்டலைசேஷன் கொண்டு வந்த ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து இந்த டிஜிட்டல் ஸ்டாக் த்ரூ ஆதார் மூலமா நம்ம என்ன பண்ணோம், ஜாம் ட்ரினிட்டி, ஜன்தன் அக்கௌண்ட்ஸ், ஆதார் அண்ட் மொபைல், இது மூணுத்தையும் லிங்க் பண்றது மூலமா டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்க முடிஞ்சது. ஸோ இது மூலமா we are able to give the benefits to the citizens and financial inclusions கொண்டு வந்திருக்கோம். அட் தி சேம் டைம் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கிறதுனால லீக்கேஜஸ் குறைச்சிருக்கும். யூபிஐ மூலமா அவர் digital transactions has multiplied into exponentially after the introduction of UPI. ஸோ இப்போ நீங்க யூபிஐ சிம்பிளா எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து எக்ஸாஜரேஷன் இல்லை. எந்த ஒரு சின்ன சின்ன கடைகள் எடுத்து போய் பார்த்தாலும் they are having the sticker now. நீங்க இப்போ பேமெண்ட்டுக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து கார்டு பேமெண்ட் பண்ணணும்னா இது பெரிய ஹோட்டல்ல தான் பண்ணணும். பட் இப்போ ஒரு சின்ன கடையா இருந்தாலும் சரி, ஒரு ரோட்ல இருக்கிற அந்த தள்ளுவண்டி கடையா இருந்தாலும் சரி, அங்கேயே வந்து ஸ்டிக்கர் இருக்கு, வேர் யூ கேன் பே த்ரூ யூபிஐ. ஸோ தட் இஸ் தி லெவல் ஆஃப் பிரிட்ஜிங் த டிஜிட்டல் டிவைட். இகேவைசினா நோ யுவர் கஸ்டமர் நார்ம்ஸ். எனி பேங்க்ல நீங்க ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னா பிசிக்கலா போயிட்டு அங்க பிரசென்ட் பண்ணி எல்லா ஆதார் அண்ட் ப்ரூஃப்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து தான் பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும். இப்போ நீங்க பிசிக்கலா போகவும் தேவையில்லை, எதுவுமே பிசிக்கலா ப்ரூஃப் கொடுக்க தேவையில்லை, எவ்ரி திங் கேன் பி டன் டிஜிட்டலி. அப்படிங்கிறது இகேவைசி. இந்த இகேவைசி மூலமா அகைன் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் வாஸ் எக்ஸ்டெண்டட். அண்ட் டிஜிலாக்கர், நம்ம டிஜிட்டலா எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வந்து we can store in this டிஜிலாக்கர். எதுவுமே நம்ம கொண்டு போக தேவையில்லை. நீங்க டிரைவிங் லைசன்ஸ் வந்து நீங்க வந்து பர்சல் வைக்கணும்னு அவசியமே இல்லை. யூ ஆர் ஹேவிங் இட் இன் டிஜிலாக்கர். டிஜிலாக்கர்ல இருக்கிற லைசன்ஸை நீங்க டிராஃபிக் போலீஸ் கிட்ட காட்டினாலும் இட் இஸ் கன்சிடர் டு பி தி ஒரிஜினல் லைசன்ஸ் தான். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க டாக்குமெண்ட்ஸ் தொலைஞ்சு போகும் அப்படிங்கிற அந்த ஃபியர் இல்லை. எனி டாக்குமெண்ட்ஸ் கேன் பி ஆக்சஸ்ட். ஒரு காலத்துல வந்து ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் வருது, இல்ல வீடு வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகுது, இந்த மாதிரியான டைம்ல நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தொலைஞ்சு போற ஒரு பயம் இருக்கு. ஸோ இப்போ டிஜிலாக்கர் வந்ததுல இருந்து இஃப் யூ ஆர் ஏபிள் டு ஸ்டோர் ஆல் யோர் டாக்குமெண்ட்ஸ் இன் தி டிஜிலாக்கர்ஸ், ஒரு ஒரிஜினல் காப்பி தொலைஞ்சு போனாலும் யூ கேன் ரிட்ரைவ் இட் பேக் வித் ஹெல்ப் ஆஃப் டிஜிலாக்கர்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் வந்ததுனால அகைன் டிஜிட்டல் மூலமா ஹவு வி கேன் ப்ரொவைட் தி கவர்னன்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு 4 முக்கியமான எக்ஸாம்பிள். இந்த மாதிரி இந்தியா பண்ண விஷயங்கள் தான் டிஜிட்டல் ஸ்டாக்னு சொல்றோம். வாட் இஸ் அ ஸ்டாக்? இந்த ஸ்டாக் அப்படின்னா என்னதுன்னா இந்த மாதிரி அடுக்கி வைக்கிறது, இந்த மாதிரி அடுக்கி வச்சு ஒரு பண்டில் போடுறது தான் ஸ்டாக். இந்த மாதிரி இந்தியா வந்து டிஜிட்டலா மக்களுக்கு சர்வீசஸ் கொடுக்கறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வந்தாங்க. அது எல்லாத்தையும் ஒரு ஸ்டாக் மாதிரி அடுக்கி ஒரு பண்டிலா வச்சிருக்கோம். இந்த மாடலை வந்து அப்படியே வந்து நிறைய கண்ட்ரீஸ்ல ரெப்ளிகேட் பண்ணாங்கன்னா வி கேன் பிரிட்ஜ் தி டிஜிட்டல் டிவைட் அப்படிங்கிறது தான் இந்த டிஜிட்டல் ஸ்டாக் அப்படிங்கிற இந்த கான்செப்ட். இதுக்காக வந்து they would have started a website itself. இந்தியா ஸ்டாக் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டே ஆரம்பிச்சு விஷன் ஃபார் தி வேர்ல்டுக்கு வந்து ப்ரொஜெக்ட் பண்றதுக்காக இதை ஆரம்பிச்சிருக்கோம். இந்த டிஜிட்டல் ஸ்டாக்ல இந்தியா பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம வெப்சைட்டா வச்சிருக்கோம் டு ப்ரொஜெக்ட் டு தி குளோபல் வேர்ல்ட். இதை G20 சமிட்ல ஒரு பிளாட்ஃபார்மா ஸோ இது வரைக்கும் 67 பில்லியன் நம்பர் ஆஃப் டிஜிட்டல் ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் இகேவைசில ஜூம் குவிட்டா நல்லா தானே போயிட்டு இருக்கு. ஆன்லைன் போயிட்டு தானே இருக்கு. ஓகே, 67 பில்லியன் இகேவைசி வெரிஃபிகேஷன், 5.47 ட்ரில்லியன் மொபைல் பேமெண்ட்ஸ் நடந்திருக்கு யூபிஐ மூலமா. ஸோ நீங்க ஆன்சர் ரைட்டிங்ல எழுதும்போது இந்த மாதிரி டேட்டாஸ் வந்து யூ கேன் யூஸ். 2.8 பில்லியன் மந்த்லி ரியல் டைம் மொபைல் பேமெண்ட்ஸ் இட் இஸ் ஹேப்பனிங் ஆன் அ மந்த்லி பேசிஸ். 2.8 பில்லியன். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட வந்து 280 crore monthly online transactions are happening. So 4 operational account aggregators. So what is this account aggregator அப்படிங்கிற இந்த கான்செப்ட் வந்து we have to understand. So RBI வந்து account aggregator அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து இப்போ லெட்ஸ் டேக் an individual. ஸோ நம்ம என்னோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஜிஎஸ்டி கட்டுறோம், ஓகேவா, நம்ம கம்பெனிக்கு ஜிஎஸ்டி கட்டுறோம். ஆர் நம்ம we are having investments in the various share markets. I am having a bank account. அதே மாதிரி வந்து I am having a gold bullion account. நம்ம வந்து கோல்டு பார்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன், சாவரின் கோல்டு பாண்ட்ஸ் வச்சிருக்கேன். இந்த மாதிரி நான் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வச்சிருக்கேன், பாண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வச்சிருக்கேன், ஜிஎஸ்டியும் பே பண்றேன், இன்கம் டேக்ஸும் பே பண்றேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட டிஜிட்டல் டிரான்சாக்ஷன். ஒரு சைட்ல இன்சூரன்ஸ் வச்சிருக்கேன். இது எல்லாத்தையுமே வந்து நான் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு இது கிட்ட வச்சிருக்கேன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் ஹேவிங் இன்சூரன்ஸ் வித் எல்ஐசி, ஐ எம் ஹேவிங் பேங்க் அக்கௌண்ட் வித் எஸ்பிஐ, ஐ எம் பேயிங் இன்கம் டேக்ஸ் வித் சம் அதர் அக்கௌண்ட். இந்த மாதிரி ஏகப்பட்ட அக்கௌண்ட்ல என்னுடைய ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் எனக்கு ஒரே இடத்துல கிடைச்சா நல்லா இருக்கும்ல. இது எல்லாமே நான் ஒன்னொன்னுக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட 4 பேங்க் அக்கௌண்ட் இருக்கும், ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் வரும். இதெல்லாம் தனித்தனியா பண்ணும்போது இட் இஸ் வெரி கன்ஃபியூசிங். ஸோ அதனால தான் ஆர்பிஐ வந்து அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து, அப்கோர்ஸ் இங்க 4 இருக்கு, அது 8 ஆயிடுச்சு, 8 அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. இந்த அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் இந்தியாவில் இருக்கிற ஒரு 8 பேங்க் வந்து தே ஹவ் ஸ்டார்டட் திஸ் இனிஷியேட்டிவ். அது வந்து இட் இஸ் கொலாபரேஷன் ஆஃப் ஆல் தி பேங்க்ஸ். எல்லா பேங்கோடய கொலாபரேஷன் பண்ணி
அந்த ஒரு இண்டிவிஜுவலோட டேட்டா இன் ஆல் தி அதர் வெப்சைட்ஸ், இன் ஆல் தி அதர் கோர் பேங்கிங் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இண்டிவிஜுவலோட டிரான்சாக்ஷன் இன் ஆல் தி அதர் கோர் பேங்கிங் சொல்யூஷன்ஸ் வந்து எடுத்து அது ஒரே இடத்துல கொடுக்கறது தான் இந்த அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் கான்செப்ட். இப்போ நான் எஸ்பிஐ கிட்ட இந்த அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் அப்படின்னு எஸ்பிஐ ரெகனைஸ் பண்ணிருக்காங்க. நான் எஸ்பிஐ கிட்ட போய் இதை ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா, நான் என்னுடைய அதர் டீடைல்ஸ் எல்லாத்தையும் எஸ்பிஐ கிட்ட கொடுத்துருவேன். இந்த பேங்க் கிட்ட இது இருக்கு, இந்த பேங்க் கிட்ட இது இருக்கு, இவங்கள்ட்ட இந்த இன்சூரன்ஸ் இருக்கு, இவங்கள்ட்ட வந்து இந்த பென்ஷன் இருக்கு, இங்க இந்த விஷயங்கள் இருக்கு அப்படின்னு கொடுத்துருவேன். ஸோ எஸ்பிஐ என்ன பண்ணுவாங்க, அந்த எல்லா டேட்டாவும் கலெக்ட் பண்ணி எனக்கு ஒரு டிஸ்பிளேல காட்டுறாங்க. ஸோ இது மூலமா வந்து எனக்கு என்னுடைய ஆப்ரேஷனல் ஈஸ் வந்து வருது. இதான் வந்து அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ இது மூலமா இன்னும் வந்து ஃபினான்ஷியல் ஆபரேஷன்ஸ் வில் பி ஈஸ்ட் அப்படிங்கிறது சொல்றாங்க. அந்த மாதிரி அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் மாடல் ஆரம்பிச்சு வி ஹவ் ஈஸ்ட் இட். ஸோ இது வரைக்கும் நம்ம டிஜிட்டல் ரியாலம்ல என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு இந்த வெப்சைட்ல வந்து தேவ் ஷோன் இன் தி குரோனாலஜி. ஸோ யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஆரம்பிச்சு ஆதார் கார்டை வந்து 2010 ஆரம்பிக்கிறோம். 2011 வந்து நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து ஆதார் பேமெண்ட்ஸ் பிரிட்ஜ் அண்ட் ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டம் ஆரம்பிக்கிறாங்க. 2012 வந்து KYC நார்ம்ஸ் வருது. 2015 வந்து we are bringing in e-sign and 2016 we are bringing in digi locker facility 2015. ஸோ 2016 வந்து 1 பில்லியன் ஆதார் நம்பர்ஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி வந்து டிஜிட்டல் ரியாலம்ல இந்தியாவோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து they would have displayed here. So just go and have a look at this website. இந்த வெப்சைட்ல வந்து prelims potential questions வரலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ரீசெண்ட் டைம்ஸ் they are asking question regarding National Payment Corporation of India. ஸோ அது ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வரலாம். ப்ரொஜெக்ட் சவுத் ஏஷியாஸ் அஜெண்டா. ஸோ இதுதான் வந்து இந்த டிஜிட்டல் ஸ்டாக். இதை வந்து நம்ம G20 சம்மிட்ல ப்ரொஜெக்ட் பண்றது மூலமா குளோபல் லெவல்ல வந்து வாட் இந்தியா அச்சீவ்ட் இன் டிஜிட்டல் ரியாம் அப்படிங்கறத ஒரு மாடலா வந்து நம்ம கொடுக்கலாம். இது மூலமா இந்த மாடலை அதர் கண்ட்ரீஸ்ல ரெப்ளிகேட் பண்ணும்போது திஸ் இஸ் அ மீன்ஸ் ஆஃப் சாஃப்ட் பவர். ப்ரொஜெக்ட் சவுத் ஏஷியாஸ் அஜெண்டா லைக் ஆல்டர்னேட்டிவ் ஃபினான்சிங் ரூட்ஸ் டு வெஸ்ட் டாமினேட்டட் சிஸ்டம்ஸ் லைக் பிரிக்ஸ். ஸோ நம்ம வந்து வேர்ல்ட் பேங்கா இருக்கட்டும் ஒரு IMF இருக்கட்டும், the main criticism which we are having it is not ரெஸ்பெக்டிங் தி விஷஸ் ஆஃப் தி டெவலப்பிங் வேர்ல்ட். அது வந்து US டாமினேட்டடா இருக்கு, வெஸ்ட் டாமினேட்டடா இருக்கு. அதோடைய ஷேர் ஹோல்டிங்ஸா இருக்கட்டும், ஓட்டிங் பவரா இருக்கட்டும், எல்லாமே அதுல இருக்கு. ஸோ அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவா தான் நம்ம பிரிக்ஸ் ஆரம்பிச்சோம். நியூ டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் ஆஃப் பிரிக்ஸா இருக்கட்டும், இல்லைனா வந்து பிரிக்ஸ் கண்டிஜென்சி ரிசர்வா இருக்கட்டும். இதே ஆரம்பிச்சோம். ஸோ பிரிக்ஸ் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் வந்து இந்த 5 கண்ட்ரீஸ் வந்து they started நியூ டெவலப்மெண்ட் பேங்க் as an alternative to வேர்ல்ட் பேங்க் அண்ட் பிரிக்ஸ் கண்டிஜென்சி ரிசர்வ் as an alternative to IMF. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டுக்கும் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் லோன்ஸ்க்காகவும். ஏன் நான் இது ஒரு ஆல்டர்னேட்டிவா பிரிக்ஸ்ல இது ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, ஏன்னா இது ரெண்டுத்துலயும் பிரச்சனையா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ்ஸ் எங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கறத வந்து அவங்களை வச்சுக்கிட்டே அவங்க முன்னாடி வந்து we have to establish it. அண்ட் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிறதே we have to bring in அப்படிங்கிறதே வந்து they are telling we have to start alternatives like alternative financing model like BRICS அப்படிங்கிற அந்த நீட் இருக்கு அப்படிங்கிறத புஷ் பண்ணலாம். ஸோ இது மூலமா என்ன சொல்யூஷன் வரப்போகுது, இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் ஆர்கனைசேஷன்ஸ் வரும். அப்படி இல்லைன்னா we will be getting reforms in the main organizations. Okay, answer rating எழுதிக்கோங்க. நமக்கு வந்து நடக்குமோ நடக்காதோ. Begin conversations on reimagining the shareholding in the structures like global institutions like IMF, World Bank, WTO. இந்த மாதிரியான விஷயம் or UNSC sanctions, UNSC reforms இருக்கட்டும். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஏரியால ரிஃபார்ம்ஸ் வந்து தேவைப்படுது. அந்த ரிஃபார்ம்ஸ்க்கான பேச்சே எழ மாட்டேங்குது. UNSCல ரிஃபார்ம் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம ரொம்ப நாளா சொல்றோம். அதை பத்தின டிபேட் வந்து எங்காவது ஆரம்பிச்சிருக்கா? என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு வருதா? வீட்டோ அபாலிஷ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு பேச்சு வருதா? இல்ல புதுசா வந்து ஒரு பர்மனன்ட் மெம்பர்ஸ் யாராவது சேர்க்கலாமா அப்படிங்கிற பேச்சு வருதானா? வரதில்லை. G20யோட அஜெண்டாவா அதையே நம்ம கொண்டு வரக்கூடாது. அஜெண்டாவா அதை கொண்டு வந்து அதோட நெகோசியேஷன்ஸ் பேச்சாவது ஆரம்பிக்கலாம். அட்லீஸ்ட் டாக் கேன் பிகின் அப்படிங்கிறதா இந்த பாயிண்ட் சொல்றாங்க. பிளாட்ஃபார்ம் டு ப்ரொஜெக்ட் மல்டிபிள் myriad aspects of the composite cultures. ஸோ myriad aspectsனா அப்படியே வந்து இந்த மாதிரி வந்து நிறைய மிக்ஸ் ஆகுது. ஒரு நெட் மாதிரி. இந்தியன் கல்ச்சர்னா என்னதுன்னா இந்த மாதிரி தான் நெட்டு. இத்தனை லைன் இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட கல்ச்சர்ஸோட ஒரு மிக்ஸ் தான் இந்தியன் கல்ச்சர். ஸோ இதுதான் வந்து myriad aspect அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்தியாவுடைய காம்போசிட் கல்ச்சரோட நேச்சர் என்ன அப்படிங்கறது வந்து we can express. So India is being misunderstood in the global realm with respect to culturally. What is Indian culture அப்படிங்கிறது ஏகப்பட்ட misunderstandings which is prevailing. Like for examples, இந்தியானா இதுதான் அப்படிங்கிற ஒரு ஸ்டீரியோடைப்ஸ் இருக்கு. இந்தியானா யானைகள் இருக்கும், ஸ்னேக் சாமஸ் இருப்பாங்க, பாவர்ட்டி இருக்கும், இந்தியானா வந்து இது இருக்கும் அப்படி இருக்குங்கிற இந்த மாதிரி இமேஜஸ் வந்து ஏகப்பட்டது இருக்கு. அந்த இமேஜஸ் எல்லாம் பிரேக் பண்ணி திஸ் இஸ் வாட் இட் இஸ், ஸோ திஸ் இஸ் வாட் இட் கோஸ் அப்படிங்கிறது வந்து வி கேன் ப்ரொஜெக்ட். ஸோ நம்ம இது வந்து ஒரு கல்ச்சுரல் பிளாட்ஃபார்மா ப்ரொஜெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்றாங்க. அண்ட் ப்ரொஜெக்ட்ஸ் இந்தியா சாஃப்ட் பவர் by synergy with the diaspora power. So India's diaspora is considered to be one of the most successful diaspora. So recently வந்து ரிஷி சுனாக் வரைக்கும் it is the example. So how Indian diaspora has been successful in the so many countries. So in the Indian diaspora வந்து they are acting as a representative of our country there. So அந்த diaspora பவரையும் இந்த G20 சம்மிட்டையும் மீட் பண்ணி நம்ம இந்த G20 சம்மிட்டை ஒரு குளோபல் டாக்
டாக்கா வந்து மாத்தலாம் இந்த டயஸ்போராவோட லிங்க் வச்சு. ஸோ வி ஹாவ் டு கிரியேட் அ சாஃப்ட் பவர் ஃபார் இந்தியா த்ரூ திஸ் G20 சமிட். ஸோ அதே மாதிரி வந்து டு டிரான்ஸ்ஃபார்ம் இந்தியா as the favorite destination for tourism. ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காரு. லாஸ்ட் இயர் வந்து இந்தியாவில் வந்து ஃபாரின் டூரிஸ்டோட நம்பர் வந்து 18 மில்லியன். ஆனா லாஸ் வேகாஸ் அப்படிங்கிற ஒரு சிட்டில ஒரு வருஷம் வந்த விசிட்டர்ஸே 30 மில்லியன். லாஸ் வேகாஸ் அப்படிங்கிற அந்த ஊருக்கு, அமெரிக்கால இருக்க ஒரு சிட்டிக்கு, அது ஒரு சிட்டிக்கு வந்து விசிட்டர்ஸே 30 மில்லியனா. ஆனா இந்தியா ஃபுல்லா டோட்டலா வந்து ஃபாரின் விசிட்டர்ஸ் 18 மில்லியன். பட் இந்தியா இஸ் ஹேவிங் சோ மச் வித் ரெஸ்பெக்ட் டு டூரிசம். நம்ம எடிட்டோரியல்ஸ் நிறைய வாட்டி பார்த்திருக்கோம். ஒன் ஆஃப் தி untapped potential ஆஃப் இந்தியா இஸ் டூரிசம். ஸோ அந்த untapped potential ஆஃப் இந்தியா ஷுட் பி tapped. ஸோ அதுக்கு தான் என்ன ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாரு. G20 சமிட் வந்து இப்போதைக்கு வந்து 32 சிட்டிஸ்ல நடத்தலாம்னு பிளான் பண்ணாங்க. பட் ஃபைனலா வந்து நம்மளோட வெப்சைட்ல வந்து 15 சிட்டிஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி G20 சமிட் நடக்க வேண்டிய சிட்டிஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணும்போது let us identify the destinations where tourism can grow. Like simple example, what happened to Mahabalipuram? So Mahabalipuram இதான் group 1 question. Mahabalipuram is the largest destination for the foreign tourists in this year. எப்பவுமே தாஜ்மஹால் தான் ஃபாரின் டூரிஸ்டுக்கு லார்ஜஸ்ட் டெஸ்டினேஷனா இருக்கும். பட் இந்த வருஷத்தோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல மகாபலிபுரம் இஸ் தி ஃபர்ஸ்ட். ஃபாரின் டூரிஸ்ட்க்கு எப்படி ஃபாரின் டூரிஸ்ட் மகாபலிபுரம் ஃபர்ஸ்ட் ஆச்சு? பிகாஸ் ஆஃப் தி Chinese president and Prime Minister Modi summit in 2019. ஸோ ஷி ஜின்பிங் அண்ட் பிரைம் மினிஸ்டர் சம்மிட் அங்கே நடந்ததுனால குளோபல் ஸ்கேல்ல மகாபலிபுரத்துக்கு வந்து ஒரு அட்டென்ஷன் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு இன்டர்நேஷனல் சம்மிட் வந்து ஒரு சிட்டியில நடக்கும்போது அந்த சிட்டியில ஒரு அட்டென்ஷன் கிடைச்சிரும். ஸோ அதை இப்போ நம்ம 2 மகாபலிபுரத்துக்கு ஒரு மிகப்பெரிய அட்டென்ஷன் வந்து செஸ் ஒலிம்பியாடு. ஸோ இது 2 விஷயமும் பேக் டு பேக் நடந்ததுனாலே மகாபலிபுரமோட அட்டென்ஷன் வந்து குளோபல் அரீனா அதிகமாச்சு. ஸோ மகாபலிபுரம் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கிறது. we can convert that into all the destinations for India through this G20 summit. G20 summit இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் நம்ம பண்ணணும், உங்களுக்கு அஜந்தா எல்லோரா பண்ணணுமா, அங்க ஒன்று பண்ணலாம். பட் இப்படி சொல்றதுனால என்ன ஆகும்னா நம்ம அங்க டேமேஜும் பண்ணுவோம். பட் இருந்தாலும் சரி ஆன்சர் ரைட்டிங் சொல்லிப்போம். அஜந்தா எல்லோரால ஒரு சம்மிட்டை போடு, லக்ஷதீப்ல ஒரு சம்மிட்டை போடு. நம்ம ஆல்ரெடி நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன், மால்டீவ்ஸ்ல இருக்கிற எல்லாமே லக்ஷதீப்லயும் இருக்கு. உங்களுக்கு புரியுதா? ஏன்னா ரெண்டுமே ஒரே ஐலாண்டு தான், ஒரே ஜியோகிராபிக்கல் ரீஜன்ஸ்னால தான் ஃபார்ம் ஆன ஒரு விஷயம். வாட் எவர் இஸ் தேர் இன் மால்டீவ்ஸ் கேன் பி டன் இன் லக்ஷதீப். பட் வை லக்ஷதீப் இஸ் நாட் பீங் ஏபிள் டு ரீப் எனிதிங்? ஸோ தட் இஸ் தி கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி எதெல்லாம் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அங்கெல்லாம் சப்மிட் நடந்துச்சுன்னா இந்த திஸ் கேன் பி அ வெரி பிக் திங். ஸோ அதுக்கு தான் அவர் வந்து ஆன்சர் ரைட்டிங்ல என்ன சொல்லியிருப்பாருன்னா, அமிதாப் கண்ட் ஹூ இஸ் தி ஷெர்பா ஆஃப் இந்தியா. இந்தியாவுடைய ஷெர்பா ஃபார் தி G20 இருக்குது அமிதாப் கண்ட். அமிதாப் கண்டோட ஸ்பெஷாலிசம் என்னன்னா டூரிசம் தானா. So he is the one who designed the Incredible India campaign of Government of India or God's Own Countries campaign of Kerala. அவர் நீத்தி ஆயோக் சேர்பர்சனா போடும்போதே, சிஇஓ போடும்போதே இதான் சொல்லியிருப்பாங்க, இன்கிரெடிபிள் இந்தியா கேம்பெயினுடைய பவுண்டர் அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு டூரிசம் பொட்டன்ஷியல் ஆஃப் கேரளாவை வந்து கொண்டு வந்ததே அவர் தான். ஏன்னா கேரளா கேடர் ஐஏஎஸ் அவர். ஸோ அந்த காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படிங்கிற டேகை கொண்டு வந்து கேரளா டூரிசம் பூஸ்ட் பண்ணதே அவர் தான். இப்போ என்சாண்டிங் தமிழ்நாடு அப்படின்னு இருக்குல்ல, நம்மளுடைய டூரிசம் விஷயம். ஸோ அந்த ஒரு டூரிஸ்ட் எக்ஸ்பர்ட்டே அங்கே ஷெர்பாவா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்லி திஸ் கேன் பி அ moment for us to boost India's tourism potential. Okay. So G20 is all about reconciling the irreconcilable. So இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து நல்லா இருக்கும். அவரே வந்து இன்ட்ரோடக்ஷன்ல என்ன சொல்லியிருப்பாருன்னா, G20 கிண்டல் பண்ணி தான் ஆரம்பிச்சிருப்பாரு. If you read this editorial you will know. ஃபைனலா என்ன சொல்றாருன்னா, G20 is all about one thing, reconciling the irreconcilable. சமாளிக்க முடியாதவங்களையும் சமாளிக்கிறதும், வளைக்க முடியாததையும் வளைக்கிறதும், அடக்க முடியாத காலைகளையும் அடைக்கிறது தான் G20. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியான ஒரு நாடு தான் இந்தியா அப்படின்னு அடுத்த பேராகிராஃப்ல சொல்றாரு. இஃப் தேர் இஸ் ஒன் கண்ட்ரி விச் ஹாஸ் தி ஸ்டேச்சர் டு மேக் சச் திங் டு ஹேப்பன் and it has done is India. ஏன்னா பேண்டமிக்ல how we were able to emerge as the second largest vaccine producer இருக்கட்டும், or largest vaccine supplier to the Gavi facility இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கிரைசிஸ்ல இருக்கும்போது we proved in various occasions that we can do. like நம்ம பஞ்சாமத் ஸ்ட்ராட்டஜியா இருக்கணும். even though we are a developing country, we are having ambitious climate change targets. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது India has proved that India can be an important player. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் எஸ்ஏ ரைட்டிங்ல it is going to help you. ஓகே, ஸோ அதனால தான் இந்த பாயிண்ட் எடுத்து போட்டேன். ஸோ திஸ் இஸ் தி திங் விச் இந்த எடிட்டோரியல்ல பேசுறாங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்த 3 எடிட்டோரியல், இந்த எடிட்டோரியல் ஏன் எடுத்தேன் அப்படிங்கிற இந்த கொஸ்டின் உங்களுக்கு வரும். இந்த வாரம் வந்து டெலிகிராஃப் ஆக்ட் பத்தி ஒரு எடிட்டோரியல் இருக்கு, அதுக்கப்புறம் ஆர்டிஐ ஆக்ட் பத்தி ஒரு எடிட்டோரியல் இருக்கு. இந்த 2 எடிட்டோரியல் விட்டுட்டு ஏன் வந்து இந்த G20யும் இல்லைனா வந்து இதுக்கு முன்னாடி வந்து அந்த இந்தியா போலும் எடுத்தேன் அப்படின்னா, ஃபாரின் பாலிசி ஆர் GS2ல எழுதுற ஆன்சர்ஸ்க்காகவும் எஸ்ஏல எழுதுற ஆன்சர்ஸ்க்காகவும் தான். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து சிம்பிளா வந்து யூ கேன் ஈஸிலி கெட். இப்போ டெலிகிராஃப் ஆக்ட் பத்தி ஆல்ரெடி நான் இன்னொரு ரீசன் என்னதுன்னா, டெலிகிராஃப் ஆக்ட் பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணிட்டோம். டெலிகம்யூனிகேஷன் பில் ஒரு 5 எடிஷன்ஸ் முன்னாடி தான். ஆர்டிஐ ஆக்ட் பத்தி ஒரு 4 எடிஷன் முன்னாடி டீடைலா பேசிட்டேன்.
ஸோ பேசின விஷயத்தையே ஏன் திரும்ப திரும்ப பேசணும் அப்படிங்கிறதுனால தான் அந்த ரெண்டுத்தையும் எடுக்கல. இந்த ரெண்டுத்தையும் ஏன் எடுத்தேன் அப்படின்னா, நம்ம வந்து இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸா இருக்கட்டும், ஒரு எஸ்ஏ ரைட்டிங்கா இருக்கட்டும், நமக்கு ஜென்ரிக்கா எழுதுறதுக்கான பாயிண்ட்ஸுமே பேசிக் பாயிண்ட்ஸ் இட்ஸ் நாட் பீங் வரமாட்டேங்குது. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வரமாட்டேங்குது. வாட் கேன் பி தி வே ஃபார்வர்ட் அப்படின்னு சொன்னா அந்த ஸ்பெசிபிக் எக்ஸாம்பிள்ஸ் வரது இல்லை. ஸோ அதே மாதிரி இந்த இந்தியா ஸ்டாக் அப்படின்னா என்னங்கிறது சொல்றதுக்காகவும் தான் ஐ ஹவ் டேக்கன் தீஸ் 2 எடிட்டோரியல்ஸ். புரிஞ்சுச்சா? டெலிகம்யூனிகேஷன் பில் பத்தின எடிட்டோரியல் இப்போதான் ஒரு 5 to 6 எடிஷன்ஸ் பேக் வி டிஸ்கஸ்ட். ஸோ அதனால ஐ டென்ட் டேக் இட். ஓகே. ஸோ லாஸ்டா வந்து இந்த வாரம் வந்து 2 முக்கியமான எக்ஸ்பிளைனர் வந்து வில் ஹேவ். ஒன்னு வந்து டிராஃப்ட் டேட்டா ப்ரொடெக்ஷன் பில், இன்னொன்று வந்து வில் டிஸ்கஸ் COP 27. ஸோ இந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் பில் அப்படிங்கிறது வந்து இது வந்து ஒரு 4th ஐட்ரேஷன். ஃபர்ஸ்ட் வந்து வி ஸ்டார்டட் ஆஃப் வித் ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல ரைட் டு பிரைவசி வரதுனால இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ 2017ல வி ஹேட் புட்டசாமி கேஸ் ஜட்மெண்ட். கரெக்டா? 2017ல ஃபர்ஸ்ட் 2017ல புட்டசாமி கேஸ் அப்படிங்கிறது ஜஸ்டிஸ் புட்டசாமி கேஸ் ஜட்மெண்ட்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ரைட் டு பிரைவசி இஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு ரெகக்னைஸ் பண்றாங்க. அது ரெகக்னைஸ் பண்ண உடனே BN ஸ்ரீகிருஷ்ணா கமிட்டி அப்பாயிண்ட் பண்றாங்க. BN ஸ்ரீகிருஷ்ணா கமிட்டி என்ன ரெக்கமெண்டேஷன்ஸ்ல போடுறாங்க அப்படின்னா, how we can protect the privacy and how we can protect the data. இந்த பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷனை எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணும்போது BN ஸ்ரீகிருஷ்ணா கமிட்டி they are giving a draft personal data protection bill. அந்த டிராஃப்ட் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் பில்லை பேஸ் பண்ணிட்டு ஒரு பில்லை கொண்டு வாங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. அந்த பில்லை பேஸ் பண்ணி கவர்மெண்ட் வந்து 2019ல ஒரு டேட்டா ப்ரொடெக்ஷன் பில் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. அதுக்கும் ஸ்ரீகிருஷ்ணா கமிட்டிக்கும் நிறைய டைவர்ஜென்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து 31st எடிஷன்ல பேசியிருப்பேன். ஓகேவா? அதுக்கப்புறமா என்ன ஆச்சு, 2019ல அந்த பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா அது ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு அமைச்சிருப்பாங்க. ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி அப்படின்னா இட் இஸ் அ கமிட்டி விச் கன்சிஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் போத் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. 30 பேர் கொண்டு ஒரு குழு. அந்த கமிட்டிக்கு அது போனோம்னா அந்த கமிட்டி அந்த பில்லை ஸ்க்ரூட்டனி பண்ணி அவங்க ஒரு சஜஷன்ஸ் கொடுத்தாங்க. அந்த சஜஷனை இன்கார்பரேட் பண்ணி அந்த சஜஷன் வந்தப்போ அதை டிஸ்கஸ் பண்ணதான் 61st எடிஷன். 61st எடிஷன்ல என்ன இருக்கும்னா அந்த ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு அப்புறம் சஜஷன்ஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா டிஸ்கஸ் பண்ணது. ஸோ அந்த சஜஷன்ஸை பேஸ் பண்ணி இப்போ அந்த பில்லை வந்து அமெண்ட் பண்ணலாமா இல்ல புது பில் கொண்டு வரலாமா அப்படின்னு கொஸ்டின் வரும்போது கவர்மெண்ட் என்ன முடிவு பண்ணிட்டாங்க, அந்த பில்லை டோட்டலா ரிமூவ் பண்ணிட்டு புது பில் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி கொண்டு வந்த எல்லாத்தையும் அடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா கோடு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு புதுசா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பட் இதுல என்ன விஷயம் அப்படின்னா அதுல பேசப்பட்ட விஷயங்கள் நிறைய மாறி இருக்கு, நிறைய கண்டினியூ ஆகுது. இதுவும் டிராஃப்ட் தான். இதோட ஃபைனல் வெர்ஷன் நமக்கு ஜனவரியில தான் தெரியும். ஜனவரியில பட்ஜெட் செஷன்ல பாஸ் ஆயிடும். ஸோ அப்போதான் வந்து வில் பி நோயிங். பட் ஸ்டில் ஜனவரி மாசம் யாராவது இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா ஜனவரி மாசங்கள்ல இருந்து வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் ஹாய். ஓகேவா? ஏன்னா நான் கண்டிப்பா உங்களை வந்து 95th எடிஷன் பார்க்க சொல்லியிருப்பேன். ஸோ அப்போ வந்து பில் ஏன் நடத்தல அப்படின்னு யாராவது கேட்பாங்க. அப்போ வந்து பில்லு பார்க்க வரவங்க வாங்க. ஸோ நவ் வில் டிஸ்கஸ் தி லேட்டஸ்ட் எடிஷன். இப்போ இந்த மந்த் வந்து கவர்மெண்ட் வந்து தே ஹவ் ரிலீஸ் தி டிராஃப்ட் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் பில். இதோட ப்ரொவிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். So digital devices have increased in the recent time. Digital transactions are increasing. Unprecedented amount of personal data, computational power. So personal data வந்து ஏகப்பட்டது அதிகமாயிடுச்சு. ஏன்னா நம்ம 24 hours மொபைல் யூஸ் பண்றோம், லேப்டாப் யூஸ் பண்றோம், டிஜிட்டல் சர்வீசஸ் யூஸ் பண்றோம், பேமெண்ட் டிஜிட்டல், ஷாப்பிங் டிஜிட்டல், ஃபுட் ஆன்லைன் டிஜிட்டல், மேப் போட்டுட்டு தான் வண்டி ஓட்டுறோம். இந்த மாதிரி டிஜிட்டல் இல்லாத ஒரு இதுவே இல்லை. எனிதிங் ஆர் எவ்ரிதிங் இஸ் டிஜிட்டல் தான். அண்ட் கம்ப்யூட்டேஷனல் பவர் இஸ் இன்க்ரீசிங் டு தி லெவல். இன்னொரு கொடுமை என்னதுன்னா இந்தியா நியூசிலாந்து மேட்சே நான் டிஜிட்டல்ல தான் பார்க்கணுமா? முடியாது போங்கடா அப்படிங்கிற மாதிரி. அப்படிப்பட்ட ஒரு மேட்சே எனக்கு வேணாம். அமேசான் பிரைம்ல தான் பார்க்கணும்னா நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு நம்ம டிக்டேட் பண்றேன். பாத்தீங்களா? ஒரு கிரிக்கெட் மேட்ச்னா நமக்கு வந்து டிவில தானே பார்க்கணும். இதுக்காக நான் அமேசான் பிரைம் சப்ஸ்கிரைப் பண்ணுமா? சரி, அதுல மொக்க சீரீஸ் தான் விட்டுக்கலாம். ஸோ கம்ப்யூட்டேஷனல் பவர் கூடவே வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸ் அதிகமாகி கம்ப்யூட்டர்ல சூப்பர் கம்ப்யூட்டிங் கெப்பாசிட்டிஸும் அதிகமாகுது. ஸோ டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரீம் வந்து டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரீம் வந்தோடனே இந்த டேட்டா அப்படிங்கிறது ஒரு ரிசோர்ஸா மாறுது. ஸோ வாட் இஸ் திஸ் டேட்டா? நம்ம எல்லாம் யூஸ் பண்றோம்ல, நம்ம யூஸ் பண்ற இந்த டேட்டாவெல்லாம் வச்சிடறாங்க. ஸோ அந்த ஒரு ஃபேமஸ் டயக்ராம் இருக்கும், புள்ளி இருக்கும். அந்த புள்ளி எல்லாம் சேர்த்த உடனே இதுதான் வந்து டேட்டா. ஓகே, இந்த டேட்டா எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கறது தான் வந்து இன்ஃபர்மேஷன். இதை வந்து கரெக்டான ஒரு இதுல சேர்ந்தா ஒரு ஷேப்பா வந்ததுன்னா நாலேஜ். அதுலேயே வந்து ஒரு குதிரை வந்து அது வந்து கான்ஸ்பிரசி தியரி அப்படின்னு ஒரு மீம் இருக்கும். ஸோ அதுல சொல்ற மாதிரி இப்போ வந்து இத்தனை லிஸ்ட் ஆஃப் டேட்டா இருக்குல்ல, இந்த டேட்டாவெல்லாம் வச்சுக்கிட்டு தே கேன் கிரியேட் பேட்டர்ன்ஸ் அவுட் ஆஃப் இட். தே கேன் அனலைஸ் த டேட்டா அண்ட் தே கேன் ஃபைண்ட் அ ட்ரெண்ட் அவுட் ஆஃப் இட். இந்த பர்சன் இத்தனை மணிக்கு இப்படி யூஸ் பண்றாரு, இந்த வீடியோஸ் பாக்குறாரு, இந்த மாதிரி விஷயத்தை கன்சியூம் பண்றாரு, இவங்க பண்றாரு அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட் என்கிட்ட இருந்ததுன்னா இதை வச்சு என் பொருளை எப்படி நான் உங்ககிட்ட விற்கலாம் அப்படிங்கிறதுக்கு அந்த டேட்டாவை நான் பயன்படுத்தலாம்.
உங்களுக்கு புரியுதா? நம்ம நிறைய இடத்துல நம்மளோட மொபைல் நம்பர் கொடுக்குறோம்ல, அந்த மொபைல் நம்பர்ஸ் தான் வந்து இன்டெரக்டா என்ன ஆகுது. இப்போ நீங்க வந்து ஒரு பழமுதிர் நிலையத்துல உங்க மொபைல் நம்பர் தரீங்க, பழமுதிர் நிலையக்காரங்க என்ன பண்றாங்க, ஒரு 1000 மொபைல் நம்பர் சேர்ந்த பிறகு ஒரு மொபைல் நம்பர் 10 ரூபாய். பழமுதிர் நிலையம்னு பிராண்ட் பேரெல்லாம் சொல்றேன். அந்த மாதிரி ஒரு கடையில வந்து ஒரு மொபைல் நம்பர் 10 ரூபாய் அப்படின்னு சொல்லி வித்துருவாங்க. அந்த மாதிரி 10 ரூபாய் 20 ரூபாய் அப்படின்னு மொபைல் நம்பர்லாம் விற்கிறாங்க. அது யார் வாங்குவாங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ஆன்லைன்ல உங்களுக்கு SMS அனுப்பணுங்கிறவங்க அதை வாங்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பர்சனல் நம்பர்ஸ், பர்சனல் டேட்டா எல்லாமே ஷேர் ஆகிறதுல ஒரு பேசிக் லெவல் இது பேசிக் லெவல். நம்மளுடைய டேட்டா வந்து லெஜர்ல இருந்து எடுத்து 10 ரூபாய்க்கு வித்து அது மூலமா நமக்கு ஸ்பேம் SMS வருது. அதோட ஹையஸ்ட் லெவல் என்ன, டேட்டா அனாலிட்டிக்ஸ் மூலமா ஏகப்பட்ட கூகுள் மாதிரியான ஆர் ஃபேஸ்புக் மாதிரியான ஆர் பெரிய பெரிய அமேசான் மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் அந்த ட்ரெண்டை வச்சுக்கிட்டு அது மூலமா they are trying to sell something to us through our ads or all those things. And they are trying to do this cognitive hacking. Cognitive hacking na இந்த மாதிரி டிஜிட்டல் ரியாம்ஸ் மூலமா நம்மளுடைய பிஹேவியர் பேட்டர்னை இம்பாக்ட் பண்றது. இன்ஸ்டா மூலமாவோ யூடியூப் மூலமாவோ ஒரு பொருளை கன்சியூம் பண்ண வைக்கிறது. பிளாக் ஃப்ரைடேவா முந்தா நேத்து அப்படிங்கிற கான்செப்டே நம்ம ஊர்ல ஆடி தள்ளுபடி தான். ஓகேவா? பிளாக் ஃப்ரைடே அப்படிங்கிறது வந்து ஆடி தள்ளுபடினா என்ன, ஆடி மாசத்துல எல்லா ஷாப்பும் தள்ளுபடி போடுவாங்க. so that everyone will come and buy. பிளாக் ஃப்ரைடே அப்படிங்கிறது அமெரிக்காவில் நடக்கிற ஒரு கான்செப்ட். இந்தியாவில் பிளாக் ஃப்ரைடே அப்படின்னு சொல்லி நம்ம ஊர்ல இருக்க கண்ட்ரிஸ் கடைக்காரங்களாம் பிளாக் ஃப்ரைடே அப்படின்னு சொல்றாங்க. அதோட மீனிங் என்ன, அன்னைக்கு நீங்க வந்து வாங்கலாங்கிற ஒரு முடிவுல இருந்திருக்க மாட்டீங்க. ட்ரெஸ் இன்னைக்கு நான் வாங்கணுங்கிற ஒரு டெசிஷனே எடுத்திருக்காது. பட் பிளாக் ஃப்ரைடே 50% ஆஃப் அப்படின்னு ஒன்று சொல்றதுனாலமா கடைக்குள்ளவங்களை வர வச்சு ஒரு பொருளை விற்கிறாங்க. உங்களுக்கு புரியுதா? இந்த ஃப்ரைடேனா நீங்க பொருள் வாங்கணும், சண்டேனா சமைக்க கூடாது. சண்டே யாராவது சமைப்பாங்களா? சொமேட்டோவில் ஆர்டர் பண்ணுங்கள். சாட்டர்டே வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு புரியுதா, பொருளை விற்கிறதுக்கு இதுதான் வந்து நட்ஜஸ். இந்த மாதிரி பண்ணி நம்ம டேட்டா இஸ் பீங் யூஸ், ஆன்லைன் ரியால்ம் இஸ் யூஸ்டு டு சேஞ்ச் அவர் கன்சூமர் பேட்டர்ன்ஸ். ஸோ இந்த மாதிரி நடக்கிறது. ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது இதுல ஒரு இண்டிவிஜுவல்ஸோட டெசிஷன்ஸும் இண்டிவிஜுவலோட பிரைவசியும் இண்டிவிஜுவலோட பிஹேவியர்ஸையும் கண்ட்ரோல் பண்ண படுறதுனால இது அப்படியே விட்டுற முடியுமானா முடியாது. அதனாலதான் இதை ரெகுலேட் பண்றோம். இன்னொரு டைமென்ஷன் என்னதுன்னா, இது மூலமா மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து கூகுள் ஏர்ன் பண்றாங்க. கூகுளோட எல்லா சர்வீசஸும் ஃப்ரீயா இருக்கு. அப்போ ப்ராடக்ட் நாம தான் அப்படின்னு ஒரு கோட் இருக்கு. உங்களுக்கு புரியுதா? இஃப் ஆல் தி சர்வீசஸ் ஆர் ஃப்ரீ, தென் வாட் இஸ் த ப்ராடக்ட் தே ஆர் செல்லிங்? வி ஆர் தி ப்ராடக்ட். ஸோ நம்ம தான் அங்க ப்ராடக்டா நம்மள தான் அங்க விற்கிறாங்க. ஸோ பின்ன யாராவது ஃப்ரீயா கொடுக்க முடியுமா? கூகுள் எல்லாமே ஃப்ரீயா தானே தராங்க. ஸோ அப்படி இருக்கும்போது they are making billions and billions of dollars. So it should be regulated. ஒரு சைட்ல it is a very big area where they are earning money. இன்னொரு சைட்ல individual and personal privacy is being affected. So அதனால we need regulations. So அதனால தான் data should be regulated அப்படிங்கிற இந்த ரெகுலேஷன்ஸ்க்கான நீடே வருது. ஓகே. So it is affecting the autonomy, self-determination, freedom of choice and privacy of the data principle. Data principle நம்ம யூசர்ஸ், நம்மள தான் data principle அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். அட்டானமி, செல்ஃப் டிட்டர்மினேஷன். ஸோ நம்மள அட்டானமஸா டெசிஷன் எடுக்க முடியாம அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றான். நம்ம எப்போ வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு, உங்களுக்கு புரியுதா, எப்போ கடையில போய் வாங்கணும் அப்படிங்கிறத இன்ஸ்டாகிராம் மூலமா நம்மள கண்ட்ரோல் பண்றாங்க. செல்ஃப் டிட்டர்மினேஷன், நம்மளுடைய அந்த ரேஷனாலிட்டி இஸ் பீங் கொஸ்டின், ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் இஸ் பீங் கொஸ்டின் அண்ட் பிரைவசி இஸ் அண்டர் தி த்ரெட். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை இந்தியாவில் ரெகுலேட் பண்றதுக்கு we are having IT rules. ஸோ IT rules 2011 வச்சு தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம இந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறத ரெகுலேட் பண்ணிட்டு இருக்கோம். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரூல்ஸ் 2011 வரும்போது ஸ்மார்ட் போன் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லை. அப்கோர்ஸ் அப்போ ஸ்மார்ட் போன் அப்படிங்கிறது இந்த சைஸ்ல 2011 எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ஒரு 6 இன்ச் கூட இல்லை, 5 இன்ச்ல சாம்சங் ஒரு போன் விட்டாங்க ஸ்மார்ட் போன் அப்படின்னு சொல்லி. ஏகப்பட்ட விஷயங்கள் அதுதான் இவ்வளவு தான் இருந்தது. அதெல்லாம் இப்ப சிரிப்பா இருக்கு, அதெல்லாம் ஒரு ஸ்மார்ட் போனா அப்படின்னு. அதுல வந்து ஒரு ஃபன்னான விஷயம் இருக்கு. இதுல வந்து 6 மெகா பிக்சல் கேமரா இருக்கு தெரியுமா அப்படின்னு நான் என் ஃப்ரெண்டு வந்து 6 மெகா பிக்சல் கேமரா இருக்கா, டேய் செம்மடா, அப்ப டூருக்கு எடுத்துட்டு வா, நம்ம போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு பேசுனதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஸோ அந்த காலகட்டத்துல வந்த ரூல்ஸ் வச்சுதான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் 10 வருஷமா ரெகுலேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தட்ஸ் வை வி நீட் தி நியூ ரூல்ஸ். உங்களுக்கு புரியுதா? ஸோ அதே புட்டசாமி ஜட்மெண்ட்டுக்கு அப்புறமா இட் ஹஸ் டோட்டலி சேஞ்ச் ஆஃப்டர் புட்டசாமி ஜட்மெண்ட். ஸோ 2011 ரூல்ஸ் வந்து ரைட் டு பிரைவசி ஒரு ஸ்டாச்சுட்டரி ரைட்ஸ் அப்படிங்கிறது மைண்ட்ல வச்சுட்டு தான் ஃப்ரேம் பண்ணியிருக்கு. ஆனா இப்போ வந்து ரைட் டு பிரைவசி இஸ் ஃபண்டமெண்டல் ரைட். ஸோ அதனால நம்ம புதுசா வர கைட்லைன்ஸ் வந்து அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு பண்ணணும். ஸோ வென் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேன் பி பிரீச்டு, ஆர்டிகல் 21ல புட்டசாமி கேஸ் ஜட்மெண்ட்லயே அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க. ஸோ ரைட் டு பிரைவசி இஸ் ஃபண்டமெண்டல் ரைட்னா அதை பிரீச் பண்ணவே கூடாதுன்னா பண்ணலாம். ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, அதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ல எப்போ வந்து கவர்மெண்ட் கேன் பிரீச் இட் அப்படின்னா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா ஆர் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா ரெண்டுத்தையும் வச்சு they will be doing. ஸோ அதுக்கு தான் they are bringing in a proportionality test. அந்த proportionality testல பாஸ் ஆயிடுச்சுன்னா they can take away the privacy. ஸோ அந்த proportionality testக்குள்ள இப்போ நான் போல. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த proportionality clause which was mentioned in the Puttasamy should be implemented in our data protection laws. So right to privacy is no more a statutory right, it's a fundamental right. Why we need this IT rules? Need for it. What are all the needs and
ஃபீச்சர்ஸ் ஆஃப் டேட்டா ப்ரொடெக்ஷன் பில் அப்படின்னு இருக்கும். இல்லைனா வந்து ஃபீச்சர்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டேட்டா ப்ரொடெக்ஷன் பில் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ ஆல் திஸ் திங்ஸ் ஆர் வாட் ஆர் தி ப்ராப்ளம்ஸ் அண்ட் சஜஸ்ட் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறது கேட்கலாம். ஸோ எல்லா டைமென்ஷன்லையும் வில் சி. ஸோ அதே மாதிரி 2011 ரூல்ஸ் வந்து இட் இஸ் நாட் கிளாசிஃபைங் தி டேட்டா டு பி ப்ராசஸ். டேட்டாவை டேட்டான்னு தான் வச்சிருக்காங்களே தவிர பர்சனல் டேட்டானா என்ன, அனானிமைஸ் டேட்டானா என்ன, பப்ளிக் டேட்டானா என்ன, அந்த கிளாசிஃபிகேஷன் இல்லை. பர்சனல் டேட்டா, நான் பர்சனல் டேட்டா அப்படின்னு டிவைட் பண்றாங்க. பர்சனல் டேட்டா அப்படின்னா என்னதுன்னா, அந்த டேட்டா மூலமா உங்களுடைய ஐடென்டிட்டி என்னால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ உங்களோட பேரை பார்த்தோன்னா இதை வச்சுட்டு நீங்க அப்படின்னு கண்டுபிடிக்கலாம்ல. ஸோ வாட் இஸ் பர்சனல் டேட்டா? இதை வச்சு நான் உங்களோட ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்க முடியும். நான் பர்சனல் டேட்டானா இதை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் மேப்ஸ் வந்து நம்ம கிட்ட இருந்து எடுக்கிற டேட்டா வந்து நான் பர்சனல் டேட்டா. இந்த பர்டிகுலர் பர்சன் கால்டு எக்ஸ் இஸ் யூசிங் த மொபைல் ஹியர். அந்த பர்சன் வந்து இங்க இருந்து இங்க வந்து டிராவல் பண்றாரு அப்படின்னு சொல்றது அனானிமைஸ் நான் பர்சனல் டேட்டா. பர்சனல் டேட்டானா ஆதில் அப்படிங்கிறவர் டிராவல் பண்றாரு. உங்களுக்கு புரியுதா? ஸோ இந்த மாதிரி ஆன்லைன் ரியால்ம்ஸ்ல பர்சனல் டேட்டாவை எப்படி ரெகுலேட் பண்ணணும், நான் பர்சனல் டேட்டாவை எப்படி ரெகுலேட் பண்ணணும், கிளாசிஃபை பண்ணணும். ஸோ நான் பர்சனல் டேட்டாவை நீங்க எப்படி வேணா கிளாசிஃபை பண்ணிக்கலாம். பர்சன் எக்ஸ் இஸ் டிராவலிங் லைக் திஸ் அப்படிங்கிற இந்த டேட்டா வச்சுக்கிட்டு ஒருத்தர் ரிசர்ச் பண்றாரு, ஒருத்தர் பிசினஸ் பண்றாருன்னா அது வேற. ஆனா ஆதில் அப்படிங்கிறவர் இப்படி டிராவல் பண்றாரு அப்படிங்கிறத வச்சு பண்ணும்போது தென் பிரைவசி இஸ் பீங் அஃபெக்டட், மை ஆட்டானமி இஸ் பீங் அஃபெக்டட். ஸோ அப்படி இருக்கும்போது we have to classify data into personal and non-personal and regulate personal in a different way, non-personal in a different way. ஸோ அந்த கிளாசிபிகேஷன் வந்து 2011 ரூல்ஸ்ல இல்ல, தட் ஷுட் பி டன் அப்படிங்கிறது ஸ்ரீகிருஷ்ணா சொல்றாரு. அவர் தான் வந்து டேட்டா மூணா பிரிப்பாரு. பர்சனல் டேட்டா இஸ் ஃபர்தர் டிவைடட் இன்டு பர்சனல் டேட்டா அண்ட் சென்சிட்டிவ் பர்சனல் டேட்டா. ஸோ சென்சிட்டிவ் பர்சனல் டேட்டானா என்னதுன்னா, பர்சனல் டேட்டாலேயே இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்கள். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மை ஃபிங்கர் பிரிண்ட் பயோமெட்ரிக் ஆர் மை ஐரிஸ் ஸ்கேன் இருக்கு, என்னோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு, என்னோட ஃபேஸ் ஸ்கேன் வந்து என்னுடைய மொபைல்ல இருக்கா, உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் மொபைல்ல இருக்கு, ஃபேஸ் ஸ்கேன் மொபைல்ல இருக்கு. இது வந்து சென்சிட்டிவ் பர்சனல் டேட்டா. அதே மாதிரி வந்து என்னுடைய செக்ஷுவாலிட்டி அப்படிங்கிறது இட் கேன் பி a சென்சிட்டிவ் பர்சனல் டேட்டா. செக்ஷுவாலிட்டி இந்த சென்ஸ் வந்து செக்ஷுவல் ஓரியன்டேஷன் சொல்றேன். தட் இஸ் சம்திங் விச் இஸ் ரிலேட்டட் டு பிரைவசி எனிதிங். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து சென்சிட்டிவ் பர்சனல் டேட்டா அப்படிங்கிற கிளாசிபிகேஷனுக்குள்ள வரும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய ஹெல்த் ரெக்கார்ட்ஸ், எனக்கு என்னென்ன டிசீசஸ் இருக்கு அப்படின்னு நான் டாக்டர் கிட்ட போயிட்டு ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் வந்திருக்கும்ல, அது வந்து ஒரு சென்சிட்டிவ் பர்சனல் டேட்டா. உங்களுக்கு புரியுதா? ஸோ ஸ்ரீகிருஷ்ணா வந்து டேட்டாவை மூணா பிரிப்பாரு. பர்சனல் டேட்டா, சென்சிட்டிவ் பர்சனல் டேட்டா அண்ட் நான் பர்சனல் டேட்டா அப்படின்னு. ஸோ இதுக்கு ஒரு கைட்லைன்ஸ், இதுக்கு ஒரு கைட்லைன்ஸ், இதுக்கு ஒரு கைட்லைன்ஸ் கொடுங்க அப்படின்னு வந்து ஸ்ரீகிருஷ்ணா சொல்லியிருக்காரு. ஓகே, அடுத்து வந்து there is no strict applications to data fiduciaries. டேட்டா ஃபிடியூஷரிஸ் அப்படிங்கிறவங்க இவங்க அடுத்த ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து டேட்டா பிரின்சிபல் என்னன்னு பார்த்தோம். டேட்டா பிரின்சிபல்னா பீப்புள் whose data is being processed. டேட்டா ஃபிடியூஷரிஸ்னா are the companies who are handling it. So like for example, Airtel is a data fiduciary, Facebook is a data fiduciary, Amazon is a data fiduciary, Google is a data fiduciary. So firms or organizations who are collecting data, okay, for economic or other purposes are called as data fiduciaries. Data principals are those people whose data is being given. அப்படிங்கிறது தான் டேட்டா பிரின்சிபல்ஸ். ஸோ நமக்கு வந்து 2011 ரூல்ஸ்ல டேட்டா ஃபிடியூஷரிஸ்க்கு ரூல்ஸ் இல்லை. ஸோ ஸ்ரீகிருஷ்ணா என்ன சொல்லுவாரு, டேட்டா ஃபிடியூஷரிஸ் வந்து they should have having responsibility. என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு? டேட்டா லோக்கலைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாரு. பர்சனல் டேட்டா, சென்சிட்டிவ் பர்சனல் டேட்டா, நான் பர்சனல் டேட்டா அப்படிங்கிறதுல இப்போ ஃபேஸ்புக்கோட சர்வர் எல்லாம் யூஎஸ்ல இருக்கு. இட் இஸ் நாட் தேர் இன் இந்தியா. ஸோ அவங்க என்ன சொல்றாரு, சென்சிட்டிவ் பர்சனல் டேட்டா இன்கேஸ் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அது ஃபுல்லா நீங்க இந்தியாவில் மட்டும் தான் ஸ்டோர் பண்ணணும். பர்சனல் டேட்டாவா இருந்ததுன்னா யூ கேன் டேக் இட். ஸோ இந்த டிஸ்டிங்ஷன் புரிஞ்சுக்கோங்க. சென்சிட்டிவ் பர்சனல் டேட்டா, நான் பர்சனல் டேட்டா அப்படின்னு மூணா பிரிக்கிறாரு. நான் பர்சனல் டேட்டாவை நீ அமெரிக்காவில் இருக்க சர்வர் கூட கொண்டு போய்க்கலாம். பர்சனல் டேட்டாவா இருந்ததுன்னா யூ கேன் மிரர் இட். அமெரிக்காவில் ஒரு சர்வர் இருக்கணும், இந்தியாலையும் அதுக்கான ஒரு காப்பி இருக்கணும். ஸோ ரெண்டுமே மெயின்டைன் பண்ணணும். சென்சிட்டிவ் பர்சனல் டேட்டானா இந்தியாவில் மட்டும்தான் இருக்கணும், அது வந்து வெளியே போகக்கூடாது. ஸோ நான் பர்சனல் டேட்டா வந்து அமெரிக்காவில் இருக்கலாம், பர்சனல் டேட்டா அமெரிக்காவில் இருக்கலாம், ஆனால் சென்சிட்டிவ் பர்சனல் டேட்டா இந்தியாவில் மட்டும்தான் இருக்கணும். இதுதான் வந்து டேட்டா லோக்கலைசேஷன் நார்ம்ஸ் இந்தியா சொல்றாங்க. இந்தியாவுக்குள்ள ஒரு டிஜிட்டல் கம்பெனி பிசினஸ் பண்ண வரனா சென்சிட்டிவ் பர்சனல் டேட்டா இந்தியாவில் மட்டும்தான் இருக்கணும், அது அமெரிக்கன் சர்வீஸ்க்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபேஸ்புக் அப்படி ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? கூகுள் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் சர்வர் வந்து ஆப்பிள் போன்ல நீங்க கொடுத்து வச்சிருப்பீங்க, எல்லா போன்லயும் கொடுத்து வச்சிருக்கீங்க. அது ஜியோமியோ இல்லைனா ரெட்மியோ இல்லை ஏதோ ஒரு கம்பெனியோ அது இந்தியாக்குள்ளதான் வச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல. ஸோ அதுதான் வந்து இதுல சொல்றாங்க. இப்போ நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் லாஸ்ட் வீக் டிஸ்கஸ் பண்ணும்போது டேட்டா லோக்கலைசேஷன் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் பார்த்தோம். ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னா வெறும் டாரிஃப் பத்தி தான், இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு எவ்வளவு டாரிஃப் போடணும் அப்படிங்கிறதோட ரெஸ்ட்ரிக்ட் ஆயிடுது. ஸோ காம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் ஆர் காம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் கோஆபரேஷன் அக்ரிமெண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் என்ன இருக்குன்னா அதர் கிளாஸஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த டேட்டா லோக்கலைசேஷன் நார்ம்ஸ் அப்படிங்கிறது இம்ப்ளிமெண்ட் பண்றதுனால எங்களால இந்தியாவில் பிசினஸ் பண்றது கஷ்டமா இருக்கும் அப்படின்னு தே ஆர் ரைசிங். யாரு? இந்த
டேட்டா ஃபிடியூஷரிஸ். ஸோ நம்ம நீங்க ப்ரீவியஸ் வெர்ஷன் 61st எடிஷன் பார்த்துருந்தீங்கன்னா அதுக்கு டேட்டாவை நான் கொடுத்துருப்பேன். 0.7% ஆஃப் ஜிடிபி வரைக்கும் அவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஃபார் தி டேட்டா ஃபிடியூஷரிஸ். இந்த மாதிரி வந்து இப்போ ஃபேஸ்புக் கிட்ட இப்படி சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன், அப்போ இந்தியாவில் வந்து அவங்க சர்வர் ஆரம்பிக்கணும். இதனால ஃபேஸ்புக் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா செலவாகுது, அதனால எனக்கு ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. பட் இது நீ பண்ணி தான் ஆகணும், அப்படிலாம் இந்தியாவில் பிசினஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து நம்ம நார்ம் கொண்டு வரணும். ஸோ திஸ் இஸ் வாட் ஸ்ரீகிருஷ்ணா செட். நான் இங்க சொல்றது ஸ்ரீகிருஷ்ணா சொன்னது, இந்த பில்ல இருக்கிறது இல்ல. நம்ம இன்னும் பில்லுக்குள்ளே போகல. நோ ஸ்ட்ரிக்ட் பனிஷ்மெண்ட்ஸ் ஆர் கான்சிக்வன்சஸ் ஃபார் பிரீச். இன்கேஸ் ஒரு டேட்டா ஃபிடியூஷரி இதெல்லாம் பிரீச் பண்ணா அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட் இருக்கு, எவ்வளவு அபராதம் போடுவீங்க? இப்போ நம்ம வந்து கூகுள் கேஸ் அப்போ பார்த்தோம்ல, கூகுள் மேல கம்மியா வெறும் 1000 கோடி தான் போட்டாங்க, 2000 கோடி பத்தல அப்படின்னு சொன்னோம்ல, இன்னொரு 5000 கோடி போடுங்கன்னு சொன்னோம். ஸோ அந்த மாதிரி வந்து வாட் இஸ் த பனிஷ்மெண்ட்? இப்போ வந்து ஒரு டேட்டா ஃபிடியூஷரி நம்ம டேட்டா மிஸ்யூஸ் பண்றாரு, கூகுள் மிஸ்யூஸ் பண்ணுது, இல்ல ஒரு இண்டிவிஜுவல் மிஸ்யூஸ் பண்றாரு, ஹேக்கிங் நடக்குது அப்படின்னா வாட் இஸ் பனிஷ்மெண்ட்? ஸோ ஐடி ஆக்ட்ல அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இல்லை, ஐடி ரூல்ஸ்ல. ஸோ இது எல்லாத்தையும் இன்கார்பரேட் பண்ணி ஒரு ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன்ஸோட கொண்டு வாங்க அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ணா சொல்லியிருப்பாரு. ஓகே, ஸோ ஸ்ரீகிருஷ்ணா கொண்டு வந்து இதெல்லாமே வந்து கொண்டு வாங்க அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ணா சொல்லிட்டாரு. பட் இது எல்லாமே ஈஸியா கொண்டு வந்துட முடியுமானா கொண்டு வரதுக்கு ஒரு சேலஞ்சஸ் இருக்கு. என்னென்ன சேலஞ்சஸ்? Compliances of data fiduciary must be practical and it must not stop the legitimate processing. இப்போ நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டெலிகம்யூனிகேஷன் பில்ல வந்து ரெகுலேட் பார்த்துட்டு இருந்தோம். டெலிகம்யூனிகேஷன் பில் அப்படிங்கிறது ஒன்று பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து இந்த இந்த ஆன்லைன் ஆப்ஸ்க்கான ஒரு டிஜிட்டல் கொஞ்சம் எடிஷன்ஸ்க்கு முன்னாடி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த சோஷியல் மீடியா ரெகுலேஷன் பில் பார்த்துட்டு இருந்தோம், கரெக்டா? ஆன்லைன் மீடியா ரெகுலேஷன் பில். அந்த பில்லோட ரெகுலேஷன்ல பார்க்கும்போது நம்ம கொடுத்துருக்க நிறைய ப்ரொவிஷன்ஸ் வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னே அந்த கம்பெனிஸ்க்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு ப்ராஹிபிட்டட் வீடியோ வந்து உங்களோட பிளாட்ஃபார்ம்ல வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபேஸ்புக்கே அதை ரிமூவ் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கும். உங்களுக்கு புரியுதா? அது எப்படி நான் இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னே தெரியாது, ஏன்னா அதுக்கான டெக்னாலஜி இன்னும் வரல, எப்படி நான் பண்ண முடியும், கொஞ்சம் தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி they would have said. ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிக்கலான கம்ப்ளைன்சஸ் தான் நம்ம கொண்டு வர முடியும். 100% வந்து இதை வந்து ஸ்ட்ரிக்டா என்ஃபோர்ஸ் பண்ண முடியுமானா முடியாது. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு லாவை கொண்டு வரும்போது நமக்கு என்ன சேலஞ்ச் இருக்கு அப்படின்னா, நம்ம கொண்டு வர லா வந்து சம்டைம்ஸ் வந்து இம்ப்ராக்டிக்கலா இருக்கலாம். அதே மாதிரி சம்டைம்ஸ் அந்த லானால வந்து அந்த டேட்டா ஃபிடியூஷரிக்கு பர்டன் அதிகமாகலாம். அதே மாதிரி வந்து லெஜிட்டிமேட் ப்ராசஸிங் அஃபெக்ட் ஆகலாம். லெஜிட்டிமேட் ப்ராசஸிங்னா இப்போ வந்து நம்ம ஜியோஸ்பேஷியல் பில் எடுத்துக்கலாம். நம்ம ஜியோஸ்பேஷியல் டேட்டா ஆஃப் இந்தியாவில் வந்து என்ன பண்ணியிருந்தோம், இந்த ஜியோலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. சர்வே ஆஃப் இந்தியா தான் வந்து இந்தியாவில் எந்த ஒரு மேப்பை ரெடி பண்ணாலும் சர்வே ஆஃப் இந்தியா மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரூல் இருந்ததுனால இண்டிபெண்டன்ட் மேப் கம்பெனிஸால இந்தியாவில் வளரவே முடியல. எதுவா நீங்க இந்தியாவில் ஒரு மேப் ரெடி பண்றீங்கன்னா யூ ஹேவ் டு கெட் தி அப்ரூவல் ஆஃப் சர்வே ஆஃப் இந்தியா. சர்வே ஆஃப் இந்தியா கிட்ட தான் எல்லா ரெகுலேஷன் இருக்கு அப்படிங்கிற ப்ரொவிஷன் இருக்கும்போது தான் என்னாச்சு, இந்தியாவில் இந்த ஜியோஸ்பேஷியல் டெக்னாலஜி அப்படிங்கிறத டெவலப் ஆகல. ஸோ நம்ம 2021 இந்த ஜியோஸ்பேஷியல் டெக்னாலஜியை ஈஸ் பண்றோம். 2020 அதை ஈஸ் பண்ண பிறகுதான் ஜியோஸ்பேஷியல் டெக்னாலஜிஸ்ல நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து நிறைய ஐடியாஸ் வந்து நிறைய கம்பெனிஸ் வர ஆரம்பிச்சது. ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு லாவை கொண்டு வரதுனால லெஜிட்டிமேட்டான பிசினஸ் அஃபெக்ட் ஆகாமலையும் பார்த்துக்கணும் அட் தி சேம் டைம். ஸோ அந்த மாதிரி ஒரு லா கொண்டு வரதே ஒரு சேலஞ்சா இருக்கிறது தான் சேலஞ்ச். நீங்க இப்போ டேட்டா ப்ரொடெக்ஷன் பில்ல சேலஞ்சஸ் எழுதும்போது இது எழுதலாம். So we have to bring in a law which is not affecting the ease of doing business and it is practical and it should allow, it should not be blocking the legitimate data processing. Data processing கூடாதுங்கிறதுக்காக இல்ல, அது பண்றதுக்கான நீட்ஸும் நிறைய இடத்துல இருக்கு. இப்போ டேட்டா ப்ராசஸிங் அப்படிங்கிறது ஒன்று பண்றதுனால தான் நம்மளால வந்து பாவர்ட்டி எஸ்டிமேஷன்ஸ் நிறைய விஷயங்கள் பண்ண முடியுது, பெனிஃபிஷியரி ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியுது. இப்போ யூபிஐ அப்படிங்கிறது ஒன்று வந்ததுனால தான் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் நடக்குது, ஜாம் ட்ரினிட்டி வந்ததுனால ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் நடக்குது. ஆனா ஆதார்ல நமக்கு என்ன கிரிட்டிசிசம் வைக்கிறோம், ரைட் டு பிரைவசி அப்படிங்கிறது கிரிட்டிசிசமா இருக்கு. ஸோ தட் இஸ் தி பாயிண்ட். We have to create a balance between right to privacy of data principle and reasonable exceptions for the government. So government இப்போ இந்த data fiduciary அப்படிங்கிற டெஃபினிஷனுக்குள்ள ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் data fiduciary யாருன்னா கவர்மெண்ட் தான். நம்மளோட டேட்டாவை அதிகமா ப்ராசஸ் பண்ணி அதிகமா இந்த மாதிரி ப்ராசஸிங்க்கு யூஸ் பண்றது யாருன்னா கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி டேட்டா ஃபிடியூஷரி அக்கார்டிங் டு தி டெஃபினிஷன். டேட்டா ஃபிடியூஷரி ஆர் தி பர்சன் ஹூஸ் கலெக்டிங் தி டேட்டா அண்ட் ப்ராசஸிங் இட், அவர் தான் டேட்டா ஃபிடியூஷரி. கவர்மெண்ட் த்ரூ ஆதார் தே ஆர் கலெக்டிங் அவர் டேட்டா அண்ட் ப்ராசஸிங் இட் அண்ட் டு வேரியஸ் அதர் ஏரியாஸ் கவர்மெண்ட் இஸ் கலெக்டிங் அவர் டேட்டா அண்ட் ப்ராசஸிங் இட். கரெக்டா? அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட்டும் இந்த நாம் ஸ்கூல்ல வரலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு. ஏன் இது இவ்வளவு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன்னா இதுக்கான ப்ரொவிஷன்ஸ் அப்பதான் புரியும். ஸோ இந்த டேட்டா ஃபிடியூஷரி அப்படிங்கிற டெஃபினேஷனுக்குள்ள கவர்மெண்ட் வருதா இல்லையா அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். நிறைய இடத்துல வந்து இந்த டேட்டா ஃபிடியூஷரி அப்படிங்கிற டெஃபினேஷனுக்குள்ள கவர்மெண்ட் வரும்போது கவர்மெண்டோடைய
objectives to ensure peace and security and to ensure security of the state. அது வந்து ரோட் பிளாக் இருக்கலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிரைம் ப்ரிவென்ஷனுக்கு CCDNS அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் கொண்டு வரும். அதே மாதிரி வந்து ரீசெண்டா வந்து we brought in this criminal procedure code amendment bill. இந்த மாதிரியான ஏகப்பட்ட ப்ரொவிஷன்ஸ்ல நம்ம இப்போ வந்து லைக் இந்த CCDNS சிஸ்டம்ல என்ன இருக்குன்னா ஆல் தி கிரிமினல்ஸோடைய டேட்டா பேஸ் இருக்கும். நீ இந்தியாவில் ஒரு கன்விக்ட் ஆயிட்டீங்கன்னா உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் உங்களுடைய போட்டோஸும் இட் வில் பி தேர் இன் தட் டேட்டா பேஸ். அது எத்தனை நாள் கழிச்சு டெலீட் பண்ணலாம்? ஏன்னா கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ கெட்டிங் தி ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஆஃப் தி சிட்டிசன்ஸ். ஸோ இப்போ ஒரு சைட்ல வேற ஹேவிங் ரைட் டு பிரைவசி, இன்னொரு சைட்ல வேற ஹேவிங் செக்யூரிட்டி ஆஃப் தி ஸ்டேட்ஸ் அண்ட் ரீசனபிள் எக்ஸெப்ஷன்ஸ் விச் ஷுட் பி கிவன் டு கவர்மெண்ட். இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்றது ஒரு மிகப்பெரிய கொஸ்டினா இருக்கு. ஃபியூச்சர் ப்ரூஃபிங் டெக்னாலஜி வந்து மாறிக்கிட்டே இருக்கு. 2011ல இருந்து 12க்கு போறதுக்குள்ள ஒரு டெக்னாலஜி வருது, 21ல இருந்து 22 போகும்போது ஒரு டெக்னாலஜி வருது. ஸோ எவ்ரி இயர் டெக்னாலஜி மாறிட்டு இருக்கு. முன்னாடி டெக்னாலஜி சேஞ்ச் வந்து ஒரு 30 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி, 40 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி, 50 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி இருக்கும். இப்போ டெக்னாலஜி சேஞ்ச் இயர்லி மாறுது. எவ்ரி இயர் நியூ டெக்னாலஜி வருது. அப்படி இருக்கும்போது நம்ம இன்னைக்கு ஒரு லா கொண்டு வரோம்ல, அந்த லா வந்து நாளைக்கு வரக்கூடிய டெக்னாலஜிக்கு வந்து ரிபக்னண்டா இருக்கலாம். ஸோ அதனால நம்ம ஒரு லாவை கொண்டு வரும்போது ஃபியூச்சர்ல எந்த டெக்னாலஜி வந்தாலும் அதுக்கு அது மேல அப்ளிகபிளா இருக்கிற மாதிரி ஜென்ரிக்கான ஒரு விஷயமா தான் கொண்டு வரணும். டூ மச் ஸ்பெசிஃபிக்கா போயிட்டோம்னா என்ன ஆகுது, சம்டைம்ஸ் இன்னைக்கு இருக்கிற இந்த டெக்னாலஜி கண்ட்ரோல் பண்றா நீங்க ஒரு கொண்டு வர லா வந்து நாளைக்கு அது வந்து இல்லாம போயிடும். லைக் பேமெண்ட்ஸ் பேங்க் இஸ் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள். கரெக்டா? பேமெண்ட் பேங்க் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷனை கிரியேட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு லாவை கொண்டு வந்தோம். ஓகேவா? 2015ல 2016ல UPI அப்படின்னு ஒன்று வந்த பிறகு பேமெண்ட்ஸ் பேங்க்ங்கிறது ரெடண்டன்ட் ஆயிடுச்சு. யாரா பேமெண்ட் பேங்க் யூஸ் பண்றீங்களா? கிடையாது. எல்லாரும் UPI தான் யூஸ் பண்றோம். ஸோ இதுதான் வந்து அதுல இருக்க பிரச்சனை. ஸோ அடுத்த வருஷம் UPI வந்ததுனால பேமெண்ட் பேங்க்ஸ் அப்படின்னு RBI கொண்டு வந்து எல்லாமே இப்போ வந்து ரெடண்டன்டா போயிடுச்சு. ஸோ தட் இஸ் தி லாஜிக் ஹியர். ஸோ நீங்க வந்து ஒரு ரெகுலேஷனை கொண்டு வரீங்கன்னா இட் ஷுட் பி ஃபியூச்சர் ப்ரூஃப். ஓகே, ஃபியூச்சர்ல வர எல்லா டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி இட் ஷுட் பி தேர். The remedies for the data principles must be readily accessible. இப்போ டேட்டா பிரின்சிபலுக்கு ஒரு பிரச்சனைனா ஈஸியா போய் கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்கணும், which we discussed few weeks back also. ஓகே, அதே மாதிரி நம்ம ஒரு சில டேர்ம்ஸ் வந்து இதுல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்னென்ன டேர்ம்ஸ்னா, டேட்டா பிரின்சிபல் அப்படின்னா the person whose data is given, data fiduciaries who are collecting data and processing it. டேட்டா மினிமைசேஷன் அப்படிங்கிறதுக்குள்ள 3 கிளாஸ் இருக்கு. கலெக்ஷன் லிமிடேஷன், பர்பஸ் லிமிடேஷன் அண்ட் ஸ்டோரேஜ் லிமிடேஷன். கரெக்ஷன் லிமிடேஷன் அப்படின்னா என்னதுன்னா, இப்போ ஒரு டேட்டா ஃபிடியூஷரி எதுக்கு டேட்டா வாங்குறாரு அப்படிங்கிற இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ரைஸ் பண்ணும். அந்த டேட்டா வந்து எதுக்கான டேட்டா வாங்கணும்னா, நீங்க அந்த எந்த பர்பஸ்க்காக அந்த டேட்டாவுக்கு நீங்க ஒரு பர்பஸ்க்காக தானே டேட்டா வாங்குறீங்க. இப்போ வந்து இதுல வந்து அந்த போட்டோ ஃபில்டர் ஆப்பை பத்தி ஒரு எக்ஸாம்பிளா வச்சிருப்பாரு. நீங்க வந்து நிறைய ஒரு ஆப், போட்டோ ஃபில்டர் ஆப் ஏகப்பட்டது இருக்குல்ல. இந்த ஆப்ல உங்க போட்டோ கொடுத்தீங்கன்னா உங்களை வயசானவரா காட்டும், இளமையா காட்டும், தலையில கொம்பு அந்த மாதிரி காட்டும், பூனையா நாயா மாத்தி காட்டும், அந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் இருக்குல்ல. இப்போ அந்த ஆப்போட பர்பஸ் என்ன? உங்களை பூனையா மாத்துறது. கரெக்டா? உங்க மூஞ்சியே பூனையா மாத்துறது இல்ல நாய் மாதிரி மாத்துறது தான் அந்த ஆப்போட எய்ம். அப்படின்னா அதுக்கு உங்களுடைய போட்டோ மட்டும் போதும்ல. சோ வாட் கலெக்ஷன் லிமிடேஷன் சொல்லுதுன்னா, உங்க ஆப்போடைய பர்பஸ் என்னவோ அந்த பர்பஸ்க்கு என்ன டேட்டா தேவையோ அது மட்டும் தான் கேட்கணும். இப்போ அந்த ஆப் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்கக்கூடாது. என்ன பூனையா மாத்துறது எதுக்கு என் டேட் ஆஃப் பர்த்? உங்களுக்கு புரியுதா? அதான் வந்து கலெக்ஷன் லிமிடேஷன். ஸோ கலெக்ஷன் லிமிடேஷன் வந்து உங்களோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல யாரா இருக்கான்னு கேட்கக்கூடாது, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபோன் நம்பர்ஸ் கேட்கக்கூடாது, உங்க ஃபோன் நம்பரே கேட்கக்கூடாது. கரெக்டா? கலெக்ஷன் லிமிடேஷன் அப்படின்னா என்னதுன்னா, எதுக்காக இந்த டேட்டா வாங்குறீங்களோ, எந்த ப்ராசஸ் பர்பஸ்க்காக வாங்குறீங்களோ அந்த பர்பஸ்க்கு என்ன டேட்டா தேவை அதான் வாங்கணுமே தவிர எக்ஸ்ட்ரா டேட்டா வாங்கக்கூடாது. அதான் கலெக்ஷன் லிமிடேஷன். பர்பஸ் லிமிடேஷன் அப்படின்னா என்னதுன்னா, நீங்க வாங்கின டேட்டாவை எந்த பர்பஸ்க்காக வாங்குனீங்களோ அந்த பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணணும். இப்போ நீங்க ஒரு போட்டோ வாங்கினது எதுக்கு? பூனையா மாத்துறதுக்கு. அந்த போட்டோ வச்சுக்கிட்டு நீங்க வேற எதுவும் பண்ணக்கூடாது. ஓகே, அந்த போட்டோ வந்து வச்சுக்கிட்டு சம் அதர் வந்து இப்போ வந்து ஒரு ஃபேஸ் ரெகக்னிஷன் ஆப் இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஷியல் ரெகக்னிஷன் ஆப் டெவலப் பண்ற கம்பெனிக்கு விற்கக்கூடாது. ஒரு ஃபேஷியல் ரெகக்னிஷன் ஆப் டெவலப் பண்ற கம்பெனிக்கு என்ன தேவை? உலகத்துல இருக்கிற பல கோடி மக்களுடைய போட்டோஸ் தேவை. ஏன்னா பல கோடி மக்களுடைய போட்டோஸ் இருந்தாதான் அவங்க ரெகக்னைஸ் பண்ண, அவங்க கொண்டு வர ஆப்பை வந்து அதை வந்து ஒரு டேட்டாவை வச்சு அந்த ஆப்ல வந்து அது வந்து ஒரு இன்புட்டா கொடுத்து அந்த ஆப் வேலை செய்தா இல்லையா, அதை ஃபைன் டியூன் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்றதுக்கு போட்டோஸ் தேவை. அந்த போட்டோஸ்க்குலாம் அப்போ ஒரு போட்டோ ஃபேஸ் ரெகக்னிஷன் ஆப் கம்பெனிக்கு என்ன தேவை? நம்மளோட பல கோடி பேரோட போட்டோ தேவையில்ல. இப்போ இந்த பூனையா மாத்திர ஆப் வந்து உங்ககிட்ட இருந்து வாங்கின போட்டோவை அந்த கம்பெனிக்கு விற்கக்கூடாது. கரெக்டா? ஆனா அவங்க அதான் விற்கிறாங்க. ஆக்சுவலா நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த ஃபில்டர்ஸ் வந்து எதுக்குன்னா நம்மள பூனையா மாத்துறதுக்காகன்னு. கிடையாது. பூனையா மாத்துறதுங்கிறது நம்ம போட்டோ வாங்குறதுக்காக. அந்த போட்டோ எதுக்கு அவங்க வாங்குறாங்கன்னா, இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு விற்கிறதுக்காக தான் வாங்குறான். அவன் லூசா, அவன் சும்மானா ஃபில்டர்னு ஒன்று கொண்டு வந்து 90 வயதுல நீங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னு பார்க்க வேண்டுமா, இந்த ஃபில்டரை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு கொடுக்கறதுக்கு அவன் லூசா. அவன் அதுல இருந்து என்ன சம்பாதிக்க போறான்? உங்க போட்டோவை அந்த கம்பெனிக்கு விற்க போறான். லாஜிக் புரியுதா? சோ நீ பூனையா மாத்துறதுக்கு தான் என் போட்டோ யூஸ் பண்ணுமே தவிர அவனுக்கு விற்கக்கூடாது. தட் இஸ் பர்பஸ் லிமிடேஷன். ஸ்டோரேஜ் லிமிடேஷன். என்னோட போட்டோவை எத்தனை நாள் உன்னோட டேட்டா பேஸ்ல வச்சுக்கலாம்? என்ன பூனையா மாத்தின பிறகு நீ டெலீட் பண்ணிடலாம்ல.
இப்போ என் போட்டோ பூனையா மாத்திட்டாங்க, அது மாத்தின பிறகு என் போட்டோ டெலீட் பண்ணிடலாம்ல. ஸோ இப்போ எத்தனை நாளைக்கு என்னோட டேட்டாவை வந்து அவர் வச்சிருக்கலாம் அப்படிங்கிறது தான் ஸ்டோரேஜ் லிமிடேஷன். ஸோ ஒரு டேட்டா லாவை நீங்க கொண்டு வரும்போது கலெக்ஷன் டேட்டா ஃபிடியூஷரிஸ் மேல என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறீங்க, இதான் கலெக்ஷன் டேட்டா மினிமைசேஷன். ஸோ டேட்டா மினிமைசேஷன் என்ஷோர் பண்ணணும். கலெக்ஷன் லிமிடேஷன், பர்பஸ் லிமிடேஷன், ஸ்டோரேஜ் லிமிடேஷன் என்ஷோர் பண்ணாதான் டேட்டா மினிமைசேஷன் கேன் பி அச்சீவ்ட். ஒன்லி த்ரூ டேட்டா மினிமைசேஷன் வி கேன் என்ஷோர் பிரைவசி. ஆன்சர் ரைட்டிங்ல இந்த மாதிரி வேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ப்ரிலிம்ஸ்லையும் கேட்கப்படலாம் இந்த மாதிரி வேர்ட்ஸ். அதனால தான் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் திஸ் திங். ஸோ ஸ்டோரேஜ் லிமிடேஷன் அப்படிங்கிறது வந்து நீங்க இப்போ கவர்மெண்ட் எடுத்துக்கலாம். கவர்மெண்ட் அஸ் டேட்டா ஃபிடியூஷரிங்கிற எக்ஸாம்பிள் போலாம். இப்போ ஒரு பர்சன் எக்ஸ் வந்து ஒரு கிரைம்ல மாட்டிக்கிட்டாரு. அவர் அதுக்காக ஒரு 5 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டாரு. அவரோட டேட்டா, அவரோட ஃபிங்கர் பிரிண்ட், அவரோட போட்டோ இந்த கிரிமினல் அப்படின்னு அந்த சிசிடிஎன்எஸ் குள்ள போயிடுச்சு. இப்போ அவர் ரிலீஸ் ஆகி வெளியே வந்து இப்போ ஜெயிலுக்கு நம்ம ஏன் அனுப்புறோம்? அவரை பனிஷ் பண்றதுக்காகவா? கிடையாது. அவரை திருந்தறதுக்காக தான் ஜெயிலுக்கு அனுப்புறோம். இட் இஸ் ரிஃபார்மேட்டிவ் ஜஸ்டிஸ், நாட் ரெட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ். இந்தியாவில் அவரை திருந்தி வாழ்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கும் அவர் அந்த கில்ட்டை உணர்றதுக்காக தான் நம்ம ஜெயிலுக்கு அனுப்புறோமே தவிர பனிஷ்மெண்ட்டுக்காக அனுப்புறது இல்லை. நான் அப்கோர்ஸ் தியரிட்டிக்கலா பேசுறேன், ஓகேவா, பிராக்டிக்கலா இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது ஒருத்தர் 5 வருஷம் கழிச்சு திருந்தி வாழலாம் அப்படின்னு இருக்கும்போது நாளைக்கு அந்த சிசிடிஎன்எஸ்ல அவரோட போட்டோ இருக்கு. நாளைக்கு அவர் ஏர்போர்ட் போகும்போது நீ கிரிமினல் தானே, உட்காரு, ஓ நீ கிரிமினல் தானே அங்க போ, நீ கிரிமினல் தானே அங்க போன்னு காலம் பூரா அவர் அதை துரத்திக்கிட்டே வர வாய்ப்பு இருக்குல்ல. கவர்மெண்ட் டேட்டா பேஸ்ல இவர் கிரிமினல் அப்படின்னு பதிஞ்சிச்சுன்னா நாளைக்கு அவர் வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு அப்ளை பண்றாரு. அவங்க பேக்ரவுண்ட் செக் பண்ணும்போது அவருக்கு இப்படி இருக்குன்னு சரிப்பா உனக்கு வேலை தர வேணாம். இப்போ திருந்தி வரணும்னு நினைக்கிறவனும் தே ஆர் நாட் கெட்டிங் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரி பேசிஸ்ல ஏகப்பட்ட படங்கள் பார்த்திருப்பீங்க. ஸோ அப்போ வாட் இஸ் த ஸ்டோரேஜ் லிமிடேஷன் ஃபார் தி கவர்மெண்ட் ஃபார் தி டேட்டா விச் தே ஆர் கலெக்டிங்? உங்களுக்கு புரியுதா? ஸோ கவர்மெண்ட்டுக்கு ஸ்டோரேஜ் லிமிடேஷன் அப்படிங்கிறது தேவைப்படுது. அப்படிங்கிறதா நம்ம கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அமெண்ட்மெண்ட் பில் பத்தின எடிட்டோரியல் டிஸ்கஸ் பண்ணும்போது டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். நான் ஆல்ரெடி பேசினது தான். நிறைய பேர் புதுசா இருக்கிறதுனால திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆல்ரெடி கேட்டவங்களுக்கு செம போர் அடிக்கும், எனக்கு தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து தட் இஸ் ஸ்டோரேஜ் லிமிடேஷன். உங்களுக்கு புரியுதா? அதுல கவர்மெண்டோட லால என்ன இருக்குன்னா 70 இயர்ஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன் இருக்கும். 90 இயர்ஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு 75 இயர்ஸ் நினைக்கிறேன். 75 இயர்ஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறதா வந்து அந்த கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் பில்ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிருப்போம். 75 இயர்ஸ். ஸோ வாட் இஸ் டேட்டா லோக்கலைசேஷன்? அதை ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். வாட் இஸ் டேட்டா லோக்கலைசேஷன்? இந்தியாவில் தான் அந்த பர்சனல் சென்சிட்டிவ் டேட்டா இருக்கணும். வாட் இஸ் ரைட் டு பி ஃபர்காட்டன்? ஃபைனலா ரைட் டு பி ஃபர்காட்டன் அப்படின்னு ஒன்று இருக்கு. வாட் இஸ் ரைட் டு பி ஃபர்காட்டன்னா, இப்போ என்னோட டேட்டாவை நான் கூகுளுக்கு கொடுத்துட்டேன், பூனையா மாத்துறதுக்கு நான் யாருக்கோ கொடுத்துட்டேன். என்னோட டேட்டாவை நான் டெலீட் பண்ணு அப்படின்னு அவன்கிட்ட சொன்னா அவரோட சர்வர்ஸ்ல டெலீட் பண்ணிடணும். என்னோட டேட்டாவை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன், பட் எனக்கு வேணாம் நீ டெலீட் பண்ணு அப்படின்னு சொன்னா தே ஷுட் டெலீட் மை டேட்டா வாட் எவர் தே கலெக்டட். ஃபேஸ்புக்ல நீங்க அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணும்போது இது வரைக்கும் ஃபேஸ்புக் உங்ககிட்ட இருந்து எடுத்து எல்லா டேட்டாவும் டெலீட் பண்ணும். தட் இஸ் டேட்டா ரைட் டு பி ஃபர்காட்டன். அதே மாதிரி ரைட் டு கரெக்ஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ரைட் டு கரெக்ஷன்னா என்னோட டேட்டா உங்ககிட்ட தப்பா இருக்கு மாத்து. இப்போ நான் என்னோட பேர் வந்து நான் மாத்திட்டேன் அப்படிங்கிறது, என்னோட பேரை நான் மாத்திட்டேன்னா உன் டேட்டாலையும் பேரை மாத்து அப்படிங்கிறது. நான் கியூரியஸ் ஆதில்னு என் பேரை மாத்திக்கிறேன்னு வச்சுக்கோங்க. கெசட்ல போயிட்டு நோட்டிபிகேஷன் கொடுத்து இப்போ நான் வந்து எல்லா இடத்துலயும் எங்கெங்கெல்லாம் என் டேட்டா கொடுத்துருக்கணும் என்னோட பேரை மாத்துங்க அப்படின்னு நான் சொன்னா தே ஷுட் சேஞ்ச் இட். ஸோ அதான் ரைட் டு பி ஃபர்காட்டன் அண்ட் ரைட் டு கரெக்ஷன் அப்படிங்கிறது அந்த விஷயம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் வந்து இட் ஷுட் ஹேவ். ஸோ ஒரு டேட்டா ப்ரொடெக்ஷன்லால என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறது சொல்றேன். இது ஏன் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, ஆன்சர் ரைட்டிங்ல எழுதும்போது நம்ம கிட்ட வந்து டேட்டா மினிமைசேஷன் சரியில்லை, கலெக்ஷன் லிமிடேஷன் இஸ் நாட் என்ஷோர்ட், பர்பஸ் லிமிடேஷன் இஸ் நாட் என்ஷோர்ட், ஸ்டோரேஜ் லிமிடேஷன் இஸ் நாட் என்ஷோர்ட் அப்படிங்கிறது கிரிட்டிசிசமா எழுதுறதுக்கு தான். ஏன்னா நத்திங் இஸ் என்ஷோர்ட். உங்களுக்கு புரியுதா? ஸோ கிரிட்டிசிசமா எழுதுறதுக்கு தான் இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் நான் சொல்றேன். ஸோ இப்போ போலாம் இந்த பில்லுக்குள்ள. இந்த பில்லு சீக்கிரமா முடிஞ்சிடும். டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் பில். ஸோ இந்த பில்லோட பேர் வந்து நீங்க நோட் பண்ணணும். ஆன்சர் ரைட்டிங்ல எல்லாரும் என்ன தப்பு பண்ணுவோம்னா, பழைய பில்லுக்கு வந்து டேட்டா ப்ரொடெக்ஷன் பில், ஸ்ரீகிருஷ்ணா சொன்னது பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் பில். கவர்மெண்ட் கொண்டு வந்த 2019 பில் பேர் வெறும் டேட்டா ப்ரொடெக்ஷன் பில். இப்போ கவர்மெண்ட் புதுசா கொண்டு வந்திருக்க பில் பேர் வந்து டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் பில். ஸோ ஆன்சர் ரைட்டிங்ல நம்ம எழுதும் போது என்ன பண்ணுவோம், பேரை வந்து மாத்தி எழுதுறோம் வெறும் டேட்டா ப்ரொடெக்ஷன் பில் அப்படின்னு. ஸோ கரெக்டான நேம் வந்து வி ஷுட் என்ஷோர். ஸோ இட் இஸ் டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் பில். ஸோ ஏர்லியர் வந்து இட் வாஸ் ஒன்லி அப்ளிகபிள் ஒன்லி டு தி பர்சன்ஸ். யாரெல்லாம் இதுல வந்து டேட்டா ப்ராசஸிங்ல எக்ஸம்டட் அப்படின்னா, only small entities who are doing manual processing தான் exempted. anyone who is doing digital processing they are under it அப்படிங்கிறது தான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஸ்ரீகிருஷ்ணாவோட லா இருக்கும். பட் இப்போ என்ன ஆயிடுச்சு, applicable only to digital processing and not to manual processing ஆயிடுச்சு. ஸோ மேனுவல் ப்ராசஸிங் பண்ற யாருக்குமே அலௌட் இல்லை. மேனுவல் ப்ராசஸிங்னா இப்போ நீங்க ஃபார்ம்ல எல்லாம் ஃபில்அப் பண்றீங்களா, அதான் மேனுவல் ப்ராசஸிங். ஃபார்ம்ல ஃபில்அப் பண்ணி நிறைய இடத்துல கொடுத்துருப்பீங்க, உங்களுக்கு புரியுதா, என்கொயரி ஃபார்ம் அப்படின்னு. அந்த ஃபார்ம்ல ஃபில்அப் பண்ணி நம்ம கொடுத்த டேட்டாவை எல்லாத்தையுமே மேனுவலா தானே நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல வாங்கி வச்சிருக்காங்க. அதுக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி அப்ளிகபிள் ஆனா இதுக்கு முன்னாடி அப்ளிகபிள் மேனுவலா, டிஜிட்டலுக்கு அப்ளிகபிள், மேனுவலுக்கு அப்ளிகபிள். யார் எக்ஸம்டட்னா
ஸ்மால் என்டிட்டிஸ் ஆர் எக்ஸம்டட் அப்படிங்கிற ப்ரொவிஷன் தான் இருந்தது. இப்போ என்ன ஆயிடுச்சு, ஒன்லி டு டிஜிட்டல் அப்படின்னு சொல்றதுனால லார்ஜ் லெவல் ஆஃப் மேனுவல் ப்ராசஸிங் எக்ஸம்டட். ஸோ லார்ஜ் கம்பெனிஸ் ஹூ ஆர் டூயிங் மேனுவல் ப்ராசஸிங் தே ஆர் ஆல்சோ எக்ஸம்டட் ஃப்ரம் திஸ். ஸோ அதனால இது வந்து கொஞ்சம் டைல்யூஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, யாருக்கு இது அப்ளிகபிள் அப்படிங்கிறதுனா ஒன்லி ஃபார் டிஜிட்டல் அண்ட் நாட் ஃபார் மேனுவல் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். செகண்ட் வந்து ஜூரிஸ்டிக்ஷன் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் ஒன்லி டு டேட்டா ஃபிடியூஷரிஸ் இன் இந்தியா. இந்தியாவில் இருக்கிற people. So if data principals, for example, the company who are operating in India and giving services to India, only on them this law is applicable. If the company is not operating in India, then this law is not applicable to them. அதே மாதிரி if that company is operating in India and serving some other person, it is not applicable. உங்களுக்கு புரியுதா? இந்தியாவில் இருக்கிற இந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கிற பெனிஃபிஷியரிஸை சர்வீஸ் கொடுக்குற கம்பெனிஸ் தான் அப்ளிகபிள். விச் மீன்ஸ் தட் இப்போ நான் வந்து ஆதில் டேட்டா ப்ராசஸிங் அப்படின்னு ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறேன், ஏதோ ஒரு ஐடி கம்பெனி ஆதில் ஐடி சொல்யூஷன்ஸ் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறேன்னு வைங்க. நம்மளோட கஸ்டமர்லாம் வந்து பிரிட்டிஷ் யூகேல இருக்காங்க அப்படின்னா இப்போ இந்த பில் என் மேல அப்ளிகபிள்னா இட்ஸ் நாட் அப்ளிகபிள் பிகாஸ் ஐ எம் நாட் கிவிங் சர்வீசஸ் டு இந்தியன்ஸ். ஸோ இதனால என்ன ஆகுது, என்னோட கம்பெனி நாளைக்கு ப்ராஜெக்ட் அமெரிக்காக்காரன் யூகேக்காரன் தருவானா, நீ இந்தியாவில் உங்க ஊர்ல டேட்டா ப்ரொடெக்ஷன்லாம் இல்லை, அதனால என் டேட்டாவை நீ மிஸ்யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிலிப்பைன்ஸ்காரனு கொடுத்துருவான். கரெக்டா? இப்போ யூகே சைட்ல இருந்து பாக்குறப்ப இந்தியாவுக்கு வர வேண்டிய கான்ட்ராக்ட் வராது. ஸோ இந்த கிளாஸ் இருக்கிறதுனால இந்தியாவுக்கு வர வேண்டிய ஐடி பிசினஸ் வராம போகிறது வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது ஒரு கிரிட்டிசிசம். புரிஞ்சுச்சா? நம்ம ஜஸ்ட் ஆன்சர் ரைட்டிங் பர்பஸ்ல பாத்துக்கலாம். டேட்டா லோக்கலைசேஷன்ல முன்னாடி பர்சனல் சென்சிட்டிவ் டேட்டா அப்படிங்கிற கான்செப்ட், பர்சனல் சென்சிட்டிவ் டேட்டா அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ணா கிளாசிஃபை பண்ணுவாரு. பர்சனல் சென்சிட்டிவ் டேட்டா அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷனை ரிமூவ் பண்ணிட்டாங்க. நவ் இட் இஸ் ஒன்லி பர்சனல் அண்ட் நான் பர்சனல். அந்த சென்சிட்டிவ் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன் போயிடுச்சுங்கிறது ஒரு கிரிட்டிசிசம். அதே மாதிரி டேட்டா லோக்கலைசேஷன்ல கிராஸ் பார்டர் டேட்டா ஃப்ளோ ஆஃப் சென்சிட்டிவ் பர்சனல் டேட்டா இஸ் அலவுட் ஆஸ் நோட்டிஃபைட் பை யூஜி. இப்போ நம்ம வந்து இந்த பர்சனல் டேட்டா விச் கேன் பி டேக்கன் அவுட் சைட் அப்படின்னு பார்த்தோம்ல, இப்போ வந்து எந்தெந்த டேட்டாவெல்லாம் வெளியே கொண்டு போகலாம் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி பாக்குறப்போ ஸ்ரீகிருஷ்ணா என்ன சொல்றாரு, நான் பர்சனல் டேட்டா அண்ட் பர்சனல் டேட்டா கேன் பி டேக்கன் அவுட் அண்ட் சென்சிட்டிவ் பர்சனல் டேட்டா கேனாட் பி டேக்கன் அவுட் அப்படின்னு இருக்குல்ல. புது பில் என்ன சொல்றாங்க, சென்சிட்டிவ் பர்சனல் டேட்டாவும் கேன் பி டேக்கன் அவுட் ஆஸ் பர் தி கவர்மெண்ட்ஸ் நோட்டிபிகேஷன். எந்தெந்த டேட்டாவெல்லாம் எந்தெந்த நாட்டுக்கு போகலாம், இந்த நாட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லலாம். அப்போ நாளைக்கு கவர்மெண்ட் ஈஸியா என்ன பண்ணிடுவாங்க, அமெரிக்காவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்றதுனாலேயே கூகுள், ஃபேஸ்புக் எல்லாருமே எக்ஸம்ட் ஆயிடலாம். உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஸோ டேட்டா லோக்கலைசேஷன் அப்படிங்கிறது இங்க ஒரு இஷ்யூவா இருக்கு. காம்ப்ரஹென்சிவ் நோட்டீஸ் டு தி டேட்டா பிரின்சிபல்ஸ். காம்ப்ரஹென்சிவ் நோட்டீஸ்னா இப்போ நீங்க வந்து ஒரு ஆப்புக்குள்ள போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கேட்கும் ஐ அக்செப்ட் அப்படின்னு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். நீங்க இப்போ இந்த பூனையா மாத்திர ஆப்புக்குள்ள போறீங்கன்னு வைங்க, அதுல வந்து உங்ககிட்ட அந்த ஒரு நோட்டீஸ் அது கொடுக்கும், இந்த ஆப்ல இந்த விஷயங்கள்லாம் நாங்க வாங்க போறோம், இதெல்லாம் பண்ண போறோம். நீங்க உடனே என்ன பண்ணுங்க, ஐ அக்செப்ட்னு கொடுத்துட்டு உள்ள போயிடுவீங்க. அந்த ஐ அக்செப்ட் அப்படின்னு கொடுக்கும்போது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு லிங்காக தான் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். ஸோ அப்படி இருக்கிறதுனால எல்லாரும் என்ன பண்றோம், நம்ம ஜஸ்ட் அக்செப்ட்னு கொடுத்து உள்ள போயிடுறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்ரீகிருஷ்ணா என்ன சொன்னாரு, அது டீடைல்டா நீ அங்கேயே காட்டு, பக்காவா சொல்லிடு எது உன்னோட வாட் இஸ் த ரைட்ஸ் ஆஃப் தி சிட்டிசன்ஸ் அண்ட் வாட் இஸ் த ரைட் ஆஃப் தி பிரின்சிபல்ஸ் அண்ட் வை த டேட்டா இஸ் பீங் டேக்கன், ஹவு இட் கேன் பி ப்ராசஸ் அப்படிங்கிறது எல்லாமே இட் ஷுட் பி லிஸ்டட் தேர் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க, அப்படிலாம் லிஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு இன்னொரு லெவல் ஆஃப் டைல்யூஷன்ஸ் வந்து இந்த பில்ல இருக்கு. ஸோ அந்த டீடைல்டு நோட்டீஸ் அப்படிங்கிறது கொடுக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன் வந்து இங்க கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ தட் இஸ் தி ப்ராப்ளம். ஸோ அதே மாதிரி வந்து எந்த டேட்டா, அதாவது எந்த டேட்டா கேன் பி கலெக்டட், எந்த டேட்டா கேனாட் பி கலெக்டட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. இப்போ ஒரு சிட்டிசன் ஒரு டேட்டா பிரின்சிபல் கன்சென்ட் கொடுத்துட்டாருன்னா வித் கன்சென்ட் தே கேன் கலெக்ட் எனி டேட்டா. இதுக்கு முன்னாடி வந்து ஸ்ரீகிருஷ்ணா என்ன சொல்றாரு, சென்சிட்டிவ் பர்சனல் டேட்டாவை கலெக்ட் பண்ணும்போது பர்பஸ் லிமிடேஷன் வந்து பார்க்கணும். உண்மையாவே இந்த பர்பஸுக்கு அவரோட பயோமெட்ரிக் தேவையா அப்படிங்கிற கொஸ்டின் ரைஸ் ஆகுது. ஆமா, போன் லாக் பண்றதுக்கு பயோமெட்ரிக் தேவை, ஓகே, அப்போ இந்த போன் வந்து பயோமெட்ரிக் டேட்டாவை எடுக்கலாம். ஸோ இதான் வந்து பர்பஸ் லிமிடேஷன். கரெக்டா? இப்போ நீங்க வந்து யார் வேணாலும் பர்சனல் டேட்டாவும் வாங்கலாம். ஸ்ரீகிருஷ்ணா என்ன சொல்றாரு, பர்சனல் டேட்டாக்கு பர்பஸ் லிமிடேஷன் இருக்கு. இப்போ அந்த பர்பஸ் லிமிடேஷன் இல்ல. ஜஸ்ட் when the user is giving consent, they can take, anyone can take any data. நாளைக்கு இந்த பூனையா மாத்திர ஆப்பை என்ன பண்ணலாம், they can take my fingerprint if I am giving consent. Can I take your fingerprint? அது கேட்கும், நான் எஸ்ன்னு சொன்னா அது எடுத்துக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி அந்த லிமிடேஷன் இருந்தது, இப்போ அது இல்லை. ஸோ நிறைய இடத்துல வந்து நம்ம கன்சென்ட் கொடுக்குறப்போ நம்ம கேர்லெஸ்ஸா கன்சென்ட் கொடுத்துறோம். ஸோ தட் வில் பி மிஸ்யூஸ்ட் பை them. That is the problem. ஸோ காம்ப்ரிஹென்சிவ் நோட்டீஸ் டு தி டேட்டா பிரின்சிபல் ஃபார் சென்சிடைசேஷன் அண்ட் அக்வயரிங் கன்சென்ட் அதை வந்து டைல்யூட் பண்ணிட்டோம். ஸோ எனி டேட்டா கலெக்ஷன் இஸ் அலவுட் வித் கன்சென்ட். ஜஸ்ட் நம்ம கன்சென்ட் கொடுத்ததுனால எனி டேட்டா கலெக்ஷன்ஸ் கேன் பி டன். அப்புறமா டேட்டா சார்ட்டர், rights of the principals, grievance redressal mechanisms and retention period, it's now restricted only to, so இதுக்கு முன்னாடி வந்து
டீடைல்டா எல்லாத்தையுமே வந்து சார்ட்டர்ஸ் வந்து டேட்டா பிரின்சிபல்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ப்ரொவிஷன் இருந்தது. நவ் வாட் தே ஹவ் டன் இஸ், அந்த சார்ட்டர்ல வந்து எதுக்காக அந்த டேட்டா வாங்குறீங்களோ அந்த டேட்டா மட்டும் லிஸ்ட் பண்ணா போதும், அந்த அந்த கண்டென்ட் மட்டும் லிஸ்ட் பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி அந்த சார்ட்டர்லயே வந்து சென்சிட்டிவ் பண்ணிருக்காங்க. இட் டஸ் அவே வித் கிளாசிபிகேஷன் ஆஃப் சென்சிட்டிவ் பர்சனல் டேட்டா. அப்படி ஒரு கிளாசிபிகேஷன் இப்போ இல்ல. டீம்டு கன்சென்ட். டீம்டு கன்சென்ட்னா என்னதுன்னா, ஆன் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இப்போ நம்ம டேட்டா எடுத்தாலும் நம்ம கிட்ட கன்சென்ட் கேட்கணும். டீம்டு கன்சென்ட் அப்படிங்கிற கான்செப்ட் என்னதுன்னா, கவர்மெண்ட் எப்பப்பெல்லாம் முடிவு பண்ணுதோ நம்ம கிட்ட கன்சென்ட் கேட்காமலே நம்ம டேட்டாவை எடுத்து ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சில கண்டிஷன்ஸ்ல ரீசனபிள் எக்ஸம்ஷன்ஸ் தராங்கல்ல, அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல இட் இஸ் கன்சிடர் டு பி டீம்டு கன்சென்ட். இன்னொரு மீனிங் ஆஃப் டீம்டு கன்சென்ட் என்ன அப்படின்னா, நீங்க வந்து வாலண்டரியா ஒரு இடத்துல உங்களோட பேரை நீங்களே கொடுக்குறீங்க. இந்தாங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஹோட்டல்ல வந்து டேபிள் புக் பண்ண போறீங்க, கரெக்டா? உங்களோட பேரும் உங்களோட ஃபோன் நம்பர் தாங்க அப்படின்னு அந்த ஹோட்டல்காரர் கேட்கறாரு உங்களோட டேபிள் புக் பண்றதுக்காக. அப்போ நீங்க உங்களோட பேரும் ஃபோன் நம்பர் தரீங்களா, அப்போ வந்து தட் இஸ் டீம்டு கன்சென்ட். நீங்களா அதுக்கு ஒன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா தட் இஸ் டீம்டு கன்சென்ட். அப்போ வந்து உங்களோட பேரை நாங்க எடுத்துக்கலாமா வேணாமாங்கிற கன்சென்ட் கேட்கறதுக்கான ப்ரொவிஷன் இல்ல. டீம்டு கன்சென்ட்னா எப்போலாம் வித்வுட் கன்சென்ட் தே கேன் டேக் அண்ட் ப்ராசஸ் யுவர் டேட்டா அப்படிங்கிறது அந்த விஷயம். ஸோ அந்த விஷயத்துல வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற வேர்ட்ல கவர்மெண்ட் எப்போ வேணாலும் டேட்டா எடுக்கலாம் அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்கிறதுனால தட் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இஸ் வேக்லி டிஃபைன்டு. ரைட் டு டேட்டா போர்ட்டபிலிட்டி. டேட்டா போர்ட்டபிலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக்குள்ள ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. என்ன ப்ரொவிஷன்னா, இது வரைக்கும் ஃபேஸ்புக் உங்ககிட்ட இருந்து கலெக்ட் பண்ண எல்லா டேட்டாவையும் நீங்க அந்த ஒரு ரிப்போர்ட்டா பார்க்கலாம். இது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து ஃபேஸ்புக் என்னென்ன டேட்டா எடுத்திருக்கோ, என்னென்னலாம் எடுத்திருக்க, அதை வச்சு ஃபேஸ்புக் என்னென்னலாம் அனாலிசிஸ் பண்ணிருக்கு, என்னென்னலாம் ப்ராசஸிங் பண்ணிருக்கு அப்படிங்கிற விஷயத்த நீங்க ஃபேஸ்புக் கிட்ட கேட்டீங்கன்னா ஃபேஸ்புக் கொடுக்கும். நீங்க அந்த செட்டிங்ஸ்குள்ள போய் பாருங்க, அது ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஃபுல்லா ஒரு ரிப்போர்ட்டாவே உங்களுக்கு கொடுக்கும், ஒரு பிடிஎஃபா வரும். இது வரைக்கும் உங்களோட என்னென்ன டேட்டாலாம் ஃபேஸ்புக் எடுத்திருக்கு, எப்படி எப்படிலாம் ப்ராசஸ் பண்ணிருக்குன்னு. ஸோ இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபேஸ்புக் உங்ககிட்ட வேணான்னு சொன்னா தே ஷுட் டெலிட். அதான் ரைட் டு பி ஃபர்காட்டன். இப்போ எனக்கு ஃபேஸ்புக் பிடிக்கல, நான் வந்து இன்ஸ்டாகிராமுக்கு மாறுறேன். இப்போ ஒரே கம்பெனியா, எக்ஸாம்பிள் கூட சொல்லுவேன், ட்விட்டருக்கு மாறுறேன் அப்படின்னு சொல்றேன்னு வைங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ட்விட்டருக்கு வந்து திரும்ப வந்து அந்த டேட்டாவை எல்லாத்தையும் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து கொடுக்கணுமானா தேவையில்லை. இந்த போர்ட்டபிலிட்டி அப்படிங்கிற கான்செப்ட்ல என்னதுன்னா, ஃபேஸ்புக்ல இருந்து ட்விட்டருக்கு டைரக்ட்லி தே கேன் போர்ட் தி டேட்டா. டேட்டா போர்ட்டபிலிட்டி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து இப்போ ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. இப்போ எப்படி நம்ம சிம் போர்ட்டபிலிட்டி கொண்டு வந்தாங்க, ஏர்டெல்ல இருந்து ஜியோக்கு நீங்க மாறலாம். டேட்டா போர்ட்டபிலிட்டி அப்படிங்கிறது ஃபேஸ்புக்ல இருந்து என்னோட டேட்டா எல்லாத்தையும் ட்விட்டருக்கு மாத்து அப்படின்னா ஃபேஸ்புக் ஷுட் கிவ் ஆல் த டேட்டா டு ட்விட்டர் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் தான் டேட்டா போர்ட்டபிலிட்டி. இப்படி இருக்கிறதுனால திரும்ப ஒரு யூசரோட டேட்டாவை திரும்ப ப்ராசஸ் பண்றதுக்கான தேவையில்லை, திரும்ப அக்வசிஷன் பண்றதுக்கான தேவையில்லை அப்படிங்கிறது கான்செப்ட் கொண்டு வராங்க. ரைட் டு எரேசர் டு பி ரைட் டு பி ஃபர்காட்டன். ஓகே, ரைட் டு எரேசர் அண்ட் ரைட் டு பி ஃபர்காட்டன் அப்படிங்கிறதுக்கு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ வந்து பர்சனல் டேட்டா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ரைட் டு பி ஃபர்காட்டன் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் வந்து பர்சனல் டேட்டாவை வந்து எப்போ வேணாலும் நம்ம டெலிட் பண்ணு அப்படின்னு கேட்டா தே கேன் டெலிட் இட். ரைட் டு எரேசர் அப்படின்னா ஆல் தி டேட்டா. ஸோ இந்த பர்டிகுலர் பில்லில் ரைட் டு பி ஃபர்காட்டன், அந்த பர்சனல் டேட்டாவை நம்ம எப்போ கேட்டாலும் டெலிட் பண்ணலாம் அப்படிங்கிற கிளாஸ் வந்து தே ஆர் ரிமூவிங். ஸோ தட் இஸ் தி ப்ராப்ளம். நம்ம பர்சனல் டேட்டாவை இப்போ நம்ம வந்து எப்போ சொன்னாலும் அவங்க டெலிட் பண்ணலாமா அப்படிங்கிற அந்த கொஸ்டின் இருக்குதுன்னா, நவ் தே ஆர் நாட் அலோவிங் அஸ் டு டெலிட். ஏஜ் ஆஃப் கன்சென்ட் ஃபார் டிஜிட்டல் ப்ராசஸிங் இஸ் ஸ்டில் 18. நம்ம இந்த ஏஜ் ஆஃப் கன்சென்ட் அப்படிங்கிறது குறைக்கணும் அப்படின்னு லாஸ்ட் வீக் கூட பார்த்தோம். ஏஜ் ஆஃப் கன்சென்ட் அப்படின்னா என்னதுன்னா, ஒரு சைல்டு வந்து இன்டர்நெட் யூஸ் பண்றாங்க அப்படின்னா பேரண்டல் ரெகுலேஷன்ஸோட தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஏஜ் ஆஃப் கன்சென்ட்னா ஏகப்பட்ட விஷயம். இப்போ கூகுளில் நீங்க ஜிமெயில ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும்னாலும் 18 வயசு இருக்கணும். 18 வயசு கீழே ஜிமெயில் அக்கௌண்ட் ஆரம்பிக்க முடியாது, தெரியுங்களா? நீங்க இயரை கொஞ்சம் ஏற்றி போட்டாதான் ஜிமெயில் அக்கௌண்ட் கூட ஆரம்பிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஏஜ் ஆஃப் கன்சென்ட் வந்து 18 இருக்கிறதுனால நிறைய டீனேஜ்ல இருக்கிறவங்களுக்கு நிறைய ஆன்லைன் ப்ரொவிஷன்ஸ் வந்து ஆக்சஸ் வந்து ஈஸியா கிடைக்க மாட்டேங்குது. எல்லாமே பேரண்டோடைய கன்சென்ட்டோட தான் வாங்கிட்டு பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு நல்ல பாயிண்ட் தான். இது நீங்க பாசிட்டிவா பார்த்தா பாசிட்டிவ், நெகட்டிவா பார்த்தா நெகட்டிவ். ஏன்னா ஒரு சில கண்டிஷன்ஸ்ல நெகட்டிவா இருக்கும். எப்படி நெகட்டிவா இருக்கு அப்படின்னு இந்த ஆர்டிகல்ல சொல்றாங்கன்னா, பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட வியூஸ்க்கு கான்ட்ரேரியன் வியூ அவங்க பசங்களுக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்தா they will prohibit their children from getting into that அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் சொல்றாங்க. பட் திஸ் இஸ் a very good class தான். பட் that is one point which they are given. ரைட் டு போஸ்ட்மார்ட்டம் பிரைவசி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. இதுல என்ன கொண்டு வராங்கன்னா, ஆஃப்டர் யுவர் டெத் யார் வந்து என்னுடைய டேட்டாவை வந்து ரிலேட்டட் ஆப்ரேஷன்ஸ், இப்போ வந்து ரைட் டு பி ஃபர்காட்டன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ என்னோட டேட்டா வந்து எல்லார்கிட்டையும் இருக்கு. இப்போ ஆஃப்டர் தி டெத் வந்து அந்த டேட்டாவெல்லாம் அந்த கம்பெனி என்ன பண்ணலாம், அந்த கம்பெனி என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய நாமினி வந்து முடிவு பண்ணலாம். என்னோட நாமினி போய் அதை டெலீட் பண்ணுன்னு சொன்னா தே கேன் டெலீட் இட். அதான் வந்து ரைட் டு போஸ்ட்மார்ட்டம் பிரைவசி. நாமினேஷன் ஆஃப் another individual to make decisions.
ஸோ எக்ஸம்ஷன்ஸ் டு கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் அண்ட் கேஸ். ஸோ எக்ஸம்ஷன்ஸ் டு கவர்மெண்ட் ஏஜென்சி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நேஷனல் செக்யூரிட்டி, பப்ளிக் ஆர்டர், பீஸ் அண்ட் செக்யூரிட்டி, இந்த மாதிரி ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் அண்ட் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்ல கவர்மெண்ட் கேன் பி எக்ஸம்டட் ஃப்ரம் ஆல் தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் திஸ் பில். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயத்தை ரெகுலேட் பண்றீங்க, கரெக்டா? இப்போ நம்ம வந்து ரெகுலேட்டர் அப்படிங்கிற பர்பஸ் வந்து ஏன் 1990s அப்புறம் வருது அப்படின்னா, ஏன்னா பிரைவேட் பிளேயர்ஸும் வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு காலத்துல வெறும் கவர்மெண்ட் மட்டுமே இருந்ததுனால ரெகுலேட்டர் அப்படிங்கிறது தேவையில்லை. என்னைக்கு பிரைவேட் அப்படிங்கிறது வராங்களோ அப்போ இண்டிபெண்டன்ட் ரெகுலேட்டருக்கான நீட் இருக்கு. ஸோ என்னைக்கு வந்து பிரைவேட் பேங்க்ஸ் வந்ததோ அப்போ ஆர்பிஐ அப்படிங்கிற இண்டிபெண்டன்ட் ரெகுலேட்டருக்கான நீட் இருக்கு. ஏன்னா ஒரு சைட் கவர்மெண்ட் பேங்க் இருக்கு, ஒரு சைட் பிரைவேட் பேங்க் இருக்கு. ரெண்டு பேருமே அவங்க வந்து ரெகுலேட் பண்ணணும், அதுக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் ரெகுலேட்டர் தேவை. ஸோ ட்ராய் தேவை. ஏன்னா பிஎஸ்என்எல் இருக்கு, வி ஆர் ஆல்சோ ஹேவிங் ஜியோ ஆர் ஏர்டெல். பட் இந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா, டேட்டா ஃபிடியூஷரியா நிறைய டைம்ல கவர்மெண்ட் இருக்கு, ஒரு பிரைவேட் கம்பெனி டேட்டா ஃபிடியூஷரியா இருக்கு, கவர்மெண்ட் டேட்டா ஃபிடியூஷரியா இருக்கு. அப்போ வி நீட் அ ரெகுலேட்டர் நோ, இண்டிபெண்டன்ட் ரெகுலேட்டர், பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி. அந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி வந்து எதுக்கு கிரியேட் பண்றோம், கவர்மெண்ட்டையும் ரெகுலேட் பண்ணணும், பிரைவேட்டையும் ரெகுலேட் பண்ணணும், ஒரு இண்டிபெண்டன்ட் பாடியா இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அதை உருவாக்கணும். ஸோ பட் இந்த பில் என்ன சொல்றாங்க, கவர்மெண்ட் கேன் எக்ஸம்ட் இட் செல்ஃப் ஃப்ரம் தி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் டேட்டா ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி. அண்ட் டேட்டா ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டியோட ஜூரிஸ்டிக்ஷன் கீழே கவர்மெண்ட் வராதான். Data protection authority is only to regulate the private data fiduciaries, and government உடைய data receiving and data control and data processing எதுவுமே இந்த பில்லு கீழே வரல. So automatically என்ன ஆகுது, when government is the largest data, one of the largest data collector, why we have to exempt them? So அதனால independent competition or independent regulation வந்து it is being affected. So like for example, அதே மாதிரி வந்து இந்த பில்லோட எய்ம் என்னதுன்னா டேட்டா ப்ரொடெக்ஷன் அண்ட் டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு இருக்கும். பட் இந்த ப்ரொவிஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கிட்ட இது வரைக்கும் எத்தனை வாட்டி வந்து டேட்டா, இப்போ வந்து கவர்மெண்ட் எங்கெங்கெல்லாம் டேட்டா கலெக்ட் பண்ணுதுன்னு பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிரைம் ப்ரிவென்ஷன் அப்படின்னு பண்றோம். இப்போ ஒருத்தரோட ஃபோன் நம்பர் கிடைக்குது, இந்த ஃபோன் நம்பரோடைய ஓனர் யார் அப்படின்னா அந்த ஃபோன் நம்பர் வந்து ஏர்டெல் கிட்ட போய் கேட்கலாம். ஏர்டெல் கிட்ட போய் கேட்டா, இப்போ நீங்க ஏர்டெல்ல வந்து ஒரு சிம் வாங்குறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி இப்போ ரீசெண்டா கூட வி ஹேட் திஸ் மேங்களூர் பாம் பிளாஸ்ட். மேங்களூர் பாம் பிளாஸ்ட்ல இன்வால்வ் ஆனது யாரு அப்படின்னு பாக்குறப்ப எப்படி கண்டுபிடிச்சாங்க, ஃபோன் கிடைக்குது, ஃபோன் நம்பர் கிடைக்குது, சிம் கிடைக்குது. அந்த சிம்மோட ஓனர் யாரு அப்படின்னு கேட்கிற போது இவர் தான் ஓனர் அப்படின்ட்டு அந்த ஏர்டெல் கம்பெனி சொல்லுது. ஏன்னா ஒரு இடத்துல நீங்க ஒரு ப்ரூஃப் கொடுத்தா தான் சிம் வாங்க முடியும். ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து எத்தனை வாட்டி டெலிகம்யூனிகேஷன் ஏஜென்சிஸ் கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற இந்த கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணும்போது, நம்ம ஒரு ஆர்டிஐல ஃபைல் பண்ணி இது வரைக்கும் நீங்க எத்தனை வாட்டி பிரைவேட் கம்பெனிஸ், ஏர்டெல், ஜியோ இந்த மாதிரியான ஆளுங்க கிட்ட இந்த மாதிரி ரிக்வஸ்ட் எல்லாம் கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னா கவர்மெண்ட் வந்து அந்த ஆர்டிஐல இந்த டேட்டாவை ரிலீஸ் பண்ணல. ஸோ எப்பப்பெல்லாம் கவர்மெண்ட் வந்து எத்தனை வாட்டி இந்த மாதிரி வந்து நம்மளோட டேட்டாவை வந்து பிரைவேட் ஃபிடியூஷரிஸ் கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க ஃபார் என்ஷூரிங் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி ஆர் எனி பப்ளிக் ஆர்டர் ஆர் ஃபார் எனி அதர் பர்பசஸ் அப்படின்னா they are not releasing it. So which means that indirectly it is leading to surveillance. ஆனா ஏர்டெல் வந்து ரீசெண்டா வந்து டெலிகாம் பில்லோடைய கன்சல்டேஷன்ஸ் அப்போ கேட்கும்போது, ஏர்டெல் இப்போ டெலிகம்யூனிகேஷன் பில் பத்தி கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தோம். அதுல வந்து கன்சல்டேஷன்ஸ் கேட்பாங்கல்ல, வாட் ஆர் ஆல் தி பப்ளிக் வியூஸ் ஆஃப் தி வேரியஸ் கம்பெனிஸ். அப்படி கன்சல்டேஷன்ஸ் வரும்போது ஏர்டெல் என்ன ஒரு ப்ராப்ளமா சஜஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா, கவர்மெண்ட் வந்து அடிக்கடி வந்து எங்க கிட்ட இருந்து டேட்டா கேட்டுக்கிட்டே இருக்காங்க, கவர்மெண்ட்டை மேனேஜ் பண்றதுக்காகவே நாங்க ஒரு ஆளை போட்டு அதை ஹேண்டில் பண்ண வேண்டியதா இருக்கு, அதுக்கான பேர்டனே எங்களுக்கு அதிகமா இருக்கு. ஸோ கவர்மெண்டோடைய இந்த மாதிரி கவர்மெண்ட் இந்த மாதிரி ரிக்வஸ்ட் பண்ணும்போது நாங்க அவங்களுக்குன்னு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்டெல்ல போய் ஒரு டேட்டா கேட்டுருக்காங்க. இப்போ ஒரு கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அந்த அக்யூஸ்டோட என்டையர் கால் ஹிஸ்டரி வேணும், ஒரு வருஷத்தோட கால் ஹிஸ்டரி வேணும் அப்படின்னு கேட்டா ஏர்டெல் என்ன பண்ணணும், ஒரு வருஷத்தோட கால் ஹிஸ்டரியும் பிரிண்ட் போட்டு கொடுக்கணும், இல்ல ஏதோ ஒன்று பண்ணி கொடுக்கணும், அந்த ஒரு வருஷம் கால் ஹிஸ்டரியும் எடுக்கணும். இந்த மாதிரி கவர்மெண்டோட ரிக்வஸ்ட்டை ப்ராசஸ் பண்றதுக்கு அந்த ஏர்டெல் கம்பெனிக்கு ஆகிற செலவு அதிகமாயிட்டே போதான் வருஷம். அதனால எங்களுக்கு செலவு அதிகமா போகுது, அந்த செலவுக்கு காம்பன்சேஷன் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஏர்டெல் வந்து கவர்மெண்ட் கிட்ட கேட்டிருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அப்போ அவ்வளோ வாட்டி கேட்கறாங்க, உங்களுக்கு புரியுதா? அது வந்து எங்களுக்கு செலவு அதிகமாயிடுச்சு, காம்பன்சேஷன் தாங்க அப்படின்னு கேட்கற அளவுக்கு அது அதிகமா இருக்குன்னா, that is the level of government with respect to government as a data fiduciary. So அப்படிப்பட்ட ஒரு டாமினன்ட் பிளேயரா கவர்மெண்ட் இருக்கும்போது can we exempt them அப்படிங்கிறதா இந்த கொஸ்டின். So government also should be part of this, government also should be treated as a data fiduciary under an independent data protection authority அப்படிங்கிறதா வே ஃபார்வர்ட். உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஸோ ஃபைனலா வந்து கடைசியா வரதான் வந்து டேட்டா ப்ரொடெக்ஷன் போர்டு. இந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் போர்டு எதுக்கு உருவாக்கணும்? they are creating a data protection board for regulation, rule making, enforcement and adjudication. For regulation of the data fiduciaries, for rule making in case in the data processing related rule making ஆகும், for enforcement of all these things. இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும், இவங்கள்ட்ட தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும். அதே மாதிரி ஒரு கம்பெனிக்கு ஒரு பிரச்சனைனாலும் இவங்கள்ட்ட தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும். கம்பெனி அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணலன்னா அவங்க யார் பனிஷ் பண்ணணும், இவங்க தான் பனிஷ் பண்ணணும். ஆனா அட்ஜுடிகேஷன், ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வருதுன்னா அதை சால்வ் பண்றது. ஸோ இதுதான் வந்து ஒரு ரெகுலேட்டரோட வேலை. இந்த ரெகுலேட்டரோட ஜூரிஸ்டிக்ஷன் இப்பதான் பார்த்தோம், ஒன்லி பிரைவேட் டேட்டா ஃபிடியூஷரிஸ் மேல தான் இருக்கு, கவர்மெண்ட் மேலே இல்ல. ஸோ அதை மாத்தணும் அப்படிங்கிறது ஒரு கிரிட்டிசிசமா நம்ம இங்க சொல்றோம். ஸோ இதுல வந்து ரூல் மேக்கிங் அப்படிங்கிறது என்ன பண்ணணும்?
ஸோ இந்த ரூல் மேக்கிங் அப்படிங்கிற ப்ரொவிஷன் வந்து இட் இஸ் கிவன். இப்போ வந்து பேங்கிங் ரிலேட்டடா ரூல் மேக்கிங் யார் பண்றா? கவர்மெண்ட் பண்றாங்களா, ஆர்பிஐ பண்றாங்களா? ஆர்பிஐ தான் பண்றாங்க. ஸோ அப்போ ரூல் மேக்கிங் அப்படிங்கிறது இண்டிபெண்டன்ட் ரெகுலேட்டர் தான் பண்ணணும். ஓகேவா? ஆனா டேட்டா ப்ரொடெக்ஷன் போர்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து 22 கிளாஸ் இருக்கு. 22 கிளாஸ்ல 14 கிளாஸுக்கு வந்து ரூல் மேக்கிங் பவர் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கு. 8 கிளாஸுக்கு தான் ரூல் மேக்கிங் பவர் டேட்டா ப்ரொடெக்ஷன் போர்டு கிட்ட இருக்கான். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி வந்து யூனியன் கவர்மெண்ட்டே ஒரு லார்ஜஸ்ட் டேட்டா கலெக்டரா இருக்கிறதுனால கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ரைஸ் ஆகுது. ஸோ தட் இஸ் கிரிட்டிசிசம் விச் தே ஆர் டெல்லிங். ஸோ ஒரு ரெகுலேட்டருக்கு கவர்மெண்ட்க்கு என்ன இருக்கணும்? நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ஆர்ம்ஸ் லென்த் பிரின்சிபலை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்துருக்கோமா? கரெக்டா? ஆர்ம்ஸ் லென்த் பிரின்சிபல் ரெகுலேட்டர் ஒரு நம்ம எப்போ வந்து பிரைவேட் செக்டர் வந்து எக்கனாமியில் வர ஆரம்பிச்சதோ ஆட்டோமேட்டிக்லி கவர்மெண்ட் ஷுட் பி an independent ஏரியா and that should be an arm's length principle. அந்த arm's length principle is being breached now. ஸோ அதே மாதிரி யூனியன் கவர்மெண்ட் கேன் கிரியேட் அ கிளாஸ் ஃபார் ஃபேர் அண்ட் ரீசனபிள் பர்பஸ். ஸோ ஃபேர் அண்ட் ரீசனபிள் பர்பஸ்னா என்ன அப்படிங்கிறது நெக்ஸ்ட் பாயிண்ட்ல வரும். ஸோ ஆப்ளிகேஷன்ஸ் ஃபார் டேட்டா பிரீச், டேட்டா ப்ரொடெக்ஷன், இம்பாக்ட் அண்ட் டேட்டா ஆடிட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு டேட்டா பிரீச் நடந்திருக்கு. ஃபேஸ்புக்கோட சர்வர் ஹேக் பண்ணி நம்ம டேட்டாவெல்லாம் திருட்டிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த டேட்டா பிரீச்சை வந்து அவங்க வந்து இமீடியட்டா தே ஷுட் ரெஸ்பாண்ட் டு தி கவர்மெண்ட். 2019 ஆக்ட்லயே அதுக்கான ஃபீச்சர் இல்லை. ஒன்லி வந்து இஃப் இட் இஸ் a சீரியஸ் கன்சர்ன்னா தான் they have to report it, otherwise no need to report அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த டேட்டா பிரீச் ரிலேட்டடா, டேட்டா ஆடிட் ரிலேட்டடா, ஹவு செக்யூர் தேர் மே. டேட்டா ஆடிட்னா என்ன? ஒரு கம்பெனி நம்ம கிட்ட இருந்து வாங்க டேட்டாவை எவ்வளவு செக்யூரா மெயின்டைன் பண்றாங்க அப்படிங்கிறது டேட்டா ஆடிட். அந்த டேட்டா ஆடிட் அப்படி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்கான ரூல்ஸுமே யார் பண்ணணும்னா கவர்மெண்ட் தான் பண்ணணும். ஆனா இந்த லா சாரி டேட்டா ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி தான் பண்ணணும். பட் இந்த லா படி கவர்மெண்ட் தான் கேன் மேக் இட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அகைன் ஒரு இண்டிபெண்டன்ட் போர்டுக்கான ரோலே இங்க இல்லை. அதே மாதிரி இந்த போர்டோடைய மெம்பர்ஸ் எல்லாம் அப்பாயின்ட் பண்ற ப்ரொவிஷன்ஸ் பார்த்தோம்னா இப்போ ரீசெண்டா வாஸ் ஜஸ்டிஸ் ஜோசப் வாஸ் டெல்லிங். ஜஸ்டிஸ் ஜோசப் பாத்தீங்களா, பயங்கரமா பேசுறாரு, சூப்பரா இருந்தது. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். இப்போ வந்து ஒரு அத்தாரிட்டியோட இண்டிபெண்டன்ஸ் எப்போ என்ஷோர் பண்ண முடியும்? இஃப் தே ஆர் அப்பாயிண்டிங் தி if the appointment is done by an independent committee. Government can do the appointments na automatically there can be a bias. So அதனால தான் அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கும்? பிரைம் மினிஸ்டர், லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் அண்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, 3 பேர் சேர்ந்த ஒரு அப்பாயின்மெண்ட் கமிட்டி தான் அப்பாயின்ட் பண்ற மாதிரி இருக்கும். பட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாக்கு யார் இருக்கா? கவர்மெண்ட் இஸ் அப்பாயிண்டிங். அதனால தான் அது வந்து they would have objected. ஜஸ்டிஸ் ஜோசப் தான் ரைஸ் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி அவங்களோட டேர்ம்ஸ் என்ன, கண்டிஷன்ஸ் என்ன, வாட் இஸ் தேர் டேர்ம்ஸ்னா ஃபிக்ஸட் டேர்ம் இருக்கணும். காம்படிஷன் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் நம்ம என்ன பண்ணோம்? டேர்ம் வாஸ் ரெடியூஸ்டு ஃப்ரம் 5 years to 3 years. ஸோ இந்த மாதிரி வந்து டேர்ம்ஸ் எல்லாம் குறைக்கிறது. அதே மாதிரி வந்து இண்டிபெண்டன்ஸ் அலோவ் பண்ணோம்னா இட் ஷுட் பி அப்பாயிண்டட் த்ரூ an independent body and you should give them the fixed term and the removal process should be difficult. இது மூணுமே என்ஷோர் பண்ணாதான் இண்டிபெண்டன்ஸை கொடுக்க முடியும். இன்னொன்று சார்ஜ் எக்ஸ்பெண்டிச்சர் should not be debated in parliament, it should be charged. இந்த 4 விஷயத்தை என்ஷோர் பண்ணாதான் ஒரு பாடிக்கு இண்டிபெண்டன்ஸ் இருக்கும். இந்த 4மே இந்த பாடி கொடுக்கல. So appointment will be done by the government, terms will be fixed by the government, salaries will be decided by the government and removal process can be done by the government. இது எல்லாமே கவர்மெண்ட் பண்றதுனால ஆட்டோமேட்டிக்லி they cannot be functioning as an independent authority அப்படிங்கிறது criticism. அதே மாதிரி யூனியன் கவர்மெண்ட் கேன் நவ் நோட்டிஃபை எக்ஸம்ஷன்ஸ். இதுக்கு முன்னாடி எவ்ரி டேட்டா ஃபிடியூஷரி கேன் கம். 2019 ஆக்ட்ல நம்ம என்ன பார்த்தோம்னா எல்லா பிரைவேட் டேட்டா ஃபிடியூஷரி வரணும், கவர்மெண்ட் வராது அப்படிங்கிறது பார்த்தோம். இதுலயும் இப்போ இவ்வளவு நேரமா என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா பிரைவேட் எல்லாரும் வராங்க, கவர்மெண்ட் வராது. ஆனா கவர்மெண்ட் நினைச்சா ஒரு சில பிரைவேட் அத்தாரிட்டிஸையும் இதுல இருந்து எக்ஸம் பண்ணலாமா? உங்களுக்கு புரியுதா? Union government can now notify exemptions for certain data fiduciaries based on volume and nature of personal data process irrespective of the purpose. So government வந்து ஒரு சில private authorities இதுல இருந்து எக்ஸம் பண்ணலாம் அப்படிங்கிற கிளாஸ் வந்து imagine about this, what is going to happen. So அப்படி கொடுக்கலாம்னா நாளைக்கு வந்து on what basis they are exempting அப்படிங்கிறதே ஒரு கொஸ்டினா வரும். So that is the problem. ஸோ கவர்மெண்டே உள்ள வரணும் நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க பிரைவேட்க்கு எப்படி எக்ஸம்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து கிரிட்டிசிசம். ஸோ பெனால்டிஸ் வந்து 500 crore கொண்டு வந்திருக்காங்க, அது நல்ல விஷயங்கள். ஆனால் வாட் ஆர் தி லிஸ்ட் ஆஃப் அஃபென்சஸ் அப்படிங்கிறது இன்னும் கொண்டு வரல. மேபி இந்த அத்தாரிட்டி தான் வந்து ரூல்ஸ் வந்து கொண்டு வர போறாங்க. அண்ட் தேர் இஸ் நோ ப்ரொவிஷன் ஃபார் சீக்கிங் தி காம்பன்சேஷன். ஒரு டேட்டா பிரின்சிபலுக்கு நாளைக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா நஷ்ட ஈடு கேட்கறதுக்கு ஒரு காம்பன்சேஷன் கேட்பாங்கல்ல, அந்த காம்பன்சேஷன் கேட்கறதுக்கான ப்ரொவிஷனே இல்லை இல்லையா? ஸோ அந்த மாதிரி காம்பன்சேஷன் கிளாஸ் வந்து தே ஹேவ் டு பிரிங். அதே மாதிரி இதுக்குள்ள என்ன ஒரு விஷயம் சேர்த்துக்காங்கன்னா டியூட்டிஸ் ஃபார் தி டேட்டா பிரின்சிபல், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் மாதிரி டேட்டா பிரின்சிபலுக்கு ஒரு சில டியூட்டிஸ் கொடுக்குறாங்க. டேட்டா பிரின்சிபல் ஷுட் மேக் ஷூர் தட் தே ஆர், இப்போ நம்மளே என்ன பண்ணக்கூடாது, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை படிச்சுட்டு தான் ஓகே கொடுக்கணும். பாஸ்வேர்டை 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி மாற்றணும். யாராவது ஃபோன் அடிச்சு 14 நம்பர் கார்டில் இருக்க 14 நம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்டால் சொல்லக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளோட டியூட்டி. அந்த டியூட்டியை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி வந்து ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்தா டேட்டா பிரின்சிபல்ஸ் மேலே ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படிங்கிற ப்ரொவிஷன் இருக்கு. ஸோ ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்தா டேட்டா ஃபிடியூஷரிஸ் மேல டேட்டா பிரின்சிபல் மேல ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இருக்குன்னா, ஸோ வாட் இஸ் ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்?
எவிடன்ஸ் இல்லாம கொடுக்க போறது எல்லாமே ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ். இப்போ நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், அதுக்கு எவிடன்ஸ் இல்லை அப்படின்னா என் மேல ஃபைன் போடுவாங்க அப்படின்னா நாளைக்கு நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேனா? ஐயோ இப்போ நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து நான் மாட்டிக்கிட்டேன்னா ஜென்யூனான ரீசன் இருக்கும், பட் எங்கிட்ட எவிடன்ஸ் இருக்காது. ஸோ நான் அட்லீஸ்ட் கம்ப்ளைண்டாவது கொடுக்கலான்னு போனா ஈஸியா ஒரு பெரிய கம்பெனி வெர்சஸ் மீ அப்படின்னா என்ன ஆகும்? வெர்சஸ் மீனா ஆல்ரெடி இப்போ பெரிய கம்பெனி வந்து ஈஸிலி தே கேன் டூ திஸ். ஸோ அதனால ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது கொடுத்தா எனக்கு ஃபைன் வரும் அப்படிங்கிற ப்ரொவிஷன் இருக்கிறதுனால அகைன் இட் இஸ் அஃபெக்டிங் தி சிட்டிசன்ஸ் அப்படிங்கிறதா இதோட ப்ரொவிஷன். ஸோ திஸ் இஸ் தி டீடைல்ட் அனாலிசிஸ் ஆஃப் என்டையர் பில். ஸோ ஜனவரியில் இந்த பில் பாஸ் பண்ணாலும் இதே கிரிட்டிசிசம் தான். அப்போ திரும்ப வந்து சார் டிஸ்கஸ் திஸ் பில் அப்படின்னு கேட்காதீங்க, ஏன்னா நான் வந்து 95th எடிஷன்லேயே டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ அதனால 95th எடிஷன்ல இந்த பில்லை பார்க்க வந்தவங்க எல்லாருக்குமே ஹாய். ஃபியூச்சர்லேருந்து வருவாங்க டைம் டிராவலர்ஸ். நீங்க நிறைய டைம் டிராவல் பண்ணி பாக்குறீங்களா? ஃபியூச்சர்ல இருந்து வர்றவங்களுக்கு வந்து நம்ம வந்து விஷ் பண்ணி வச்சிடலாம். ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி பில் தான் பாசிட்டிவ். ஓகே, கன்சர்ன்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்றதா கன்சர்ன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் டு போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கிறது பார்க்கறது பாசிட்டிவ். ஸோ இந்த மாதிரி கிளாஸஸ்ல எல்லாம் பார்க்கும்போது டேட்டா ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி இஸ் கிரியேட்டட் அப்படிங்கிறது பாசிட்டிவ். ஆனா அந்த அத்தாரிட்டியில இவ்வளவு பிரச்சனை இருக்குங்கிறது கிரிட்டிசிசம். உங்களுக்கு புரியுதா? இப்போ ஆக்சுவலி வந்து ஃபீஸ் அண்ட் பெனால்டிஸ்ல 500 crore ஃபைன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பாசிட்டிவ். ஆனா நோ லிஸ்ட் ஆஃப் அஃபென்சஸ் அப்படிங்கிறது நெகட்டிவ். இப்படிதான் வந்து யூ ஹேவ் டு ரீட் அ பில். நீங்க எனி டேட்டா லோகலைசேஷன் நார்ம்ஸ் இருக்குதுங்கிறது பாசிட்டிவ். ஆனா கிராஸ் பார்டர் டேட்டா வில் பி டிசைடட் பை தி கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றது நெகட்டிவ். ஸோ திஸ் இஸ் தி ப்ரொவிஷன்ஸ் ஆர் பாசிட்டிவ், கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது நம்ம பேசுறது. இது ரெண்டு தான் வந்து. ஸோ ஃபைனலா வந்து எல்லாரும் ஒரு வாரம் 2 வாரமா நான் நடத்த சொன்ன டாபிக்கான சிஓபி 27. சிஓபி 27ல வந்து ஏன் வந்து இதை கடைசியா வச்சிருக்கேன், பட் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல டிஸ்கஸ் பண்றதுக்கு ஏதாவது இருக்கானா எதுவுமே இல்லை. ரொம்ப ஒரு உண்மையான ஸ்டேட்மெண்ட் நான் ஏதாவது சொல்லணும்னா, சிஓபி 21 பாரிஸ் சமிட்டுக்கு அப்புறம் நடந்த எந்த சமிட்லயும் டிஸ்கஸ் பண்ணிக்கிற மாதிரி சொல்றதுக்கு எதுவுமே அவங்க பண்ணல. ஸோ அப்படி இருக்கிறதுனாலதான் என்ன ஆகுது, சிஓபி 21க்கு அப்புறமா அடுத்து நடந்த எந்த சமிட்டும் பெருசா சொல்ற மாதிரி இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா கியோட்டோ, கோப்பன்ஹேகன், பாரிஸ் 3 சமிட் தான் நல்ல சமிட். மிச்சது எல்லாமே வெறும் மிக்சர் சாப்பிட்றதுக்கான ஒரு ஒரு சந்திப்பு தான். ஒரு 5-star ஹோட்டல்ல எல்லாரும் சந்திச்சு புஃபே சாப்பிட்டு 4 வார்த்தை பேசிட்டு 4 பேருக்கு ஹாய் சொல்லிட்டு வந்துருவாங்க. இல்ல ஸோ இது இப்படிதான் வந்து நடக்குது. தட் இஸ் வாட் சிஓபி ஆர் ஹேப்பனிங். ஸோ அதனால இதுல டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. பட் நம்ம இங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னா, வாட் இஸ் த மெயின் டேக் அவே ஆஃப் திஸ் சிஓபி 27? த மெயின் டேக் அவே வாஸ் லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட். ஸோ நம்ம இதுல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, லாஸ் அண்ட் டேமேஜ்னா என்ன அப்படிங்கிறது மட்டும் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதை தாண்டி 2-3 குட்டி இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கு, அது மட்டும் பார்ப்போம். இன்னொரு 1/2 hour போகும் கண்டிப்பா. ஸோ அதை பார்த்துட்டு வில் வைண்ட் அப். ஷார்ம் அல் ஷேக் அதுல வந்து என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு. ஸோ இதுல வந்து நம்ம வந்து நான் வந்து இது வந்து ஐ எம் நாட் டேக்கன் ஃப்ரம் எனி எடிட்டோரியல். இந்த எடிட்டோரியல்லாம் சும்மா தான், இதுல பெருசாலாம் எதுவுமே டிஸ்கஸ் பண்ணல. நான் இது எங்க இருந்து எடுத்தேன்னா, அகைன் ஐ ஹவ் டேக்கன் ஃப்ரம் தி ஃபைனல் டிக்ளரேஷன். இந்த ஷார்ம் அல் ஷேக்கோடைய ஃபைனல் டிக்ளரேஷன்ல இருந்து தான் நான் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ வி ஹவ் நாட் டேக்கன் ஃப்ரம் எனி எடிட்டோரியல். இன்ஃபேக்ட் நான் படித்தேன், எக்ஸ்பிரஸ்ல இருக்க ஒரு 4 எடிட்டோரியல், ஹிந்துல இருக்க ஒரு 1.5 எடிட்டோரியல் படித்தேன். பட் அதுல ஒரே கதை தான், அரைச்சமாவை அரைக்கிற மாதிரி அதே அடாப்டேஷன், மிட்டிகேஷன், இது அப்படிங்கிற அதே விஷயத்த தான் சொல்றாங்க. ஸோ இப்போ லாஸ்ட் கிளாஸ்லேயே வந்து நான் கிளைமேட் ஃபினான்ஸ்னா என்னன்னு சொல்லும் போது நான் டீடைலா பேசிட்டேன். அதுல நம்ம ஒரு விஷயம் பார்த்துருப்போம், கிளைமேட் சேஞ்ச் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வி ஆர் ஹேவிங் மிட்டிகேஷன், நெக்ஸ்ட் வி ஆர் ஹேவிங் அடாப்டேஷன், மூணாவது வந்து வி ஆர் ஹேவிங் ஃபினான்சிங். இது எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம வந்து என்ன பண்ணணும், டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் கொண்டு வரணும் அப்படிங்கிறது கொண்டு வந்தோம். கரெக்டா? இதெல்லாம் என்னங்கிறது நான் போன எடிஷன்லேயே பேசிட்டேன், அதனால யூ வில் நோ தட். ஸோ இப்போ லாஸ் அண்ட் டேமேஜ்னா என்ன, அதுக்குள்ள மட்டும் இப்போ நம்ம வருவோம். வாட் இஸ் லாஸ் அண்ட் டேமேஜ்? ஸோ லாஸ் அண்ட் டேமேஜ் அப்படின்னா என்னதுன்னா, கிளைமேட் சேஞ்ச் வந்து நடக்குது, அதனால என்ன ஆகுது, சீ லெவல்லாம் ரைஸ் ஆகுது. அப்படி சீ லெவல்லாம் ரைஸ் ஆகும்போது நிறைய ஏரியால வந்து மிட்டிகேஷன் அப்படிங்கிறது என்ன சொல்லுது, இந்த கிளைமேட் சேஞ்சை ஃபியூச்சர்ல நடக்காம தடுக்கிறதுக்காக நம்ம கிரீன் ஹவுஸ் கேஸஸ் குறைக்கலாம் அப்படின்னு சொல்றது மிட்டிகேஷன். ஸோ அப்படி இன்கேஸ் நடக்குதுல்ல, ஸோ நடக்கும் பட்சத்தில் நாம அதை எப்படி நம்ம அனுசரிச்சுட்டு வாழ்றது, தட் இஸ் கால்ட் அஸ் அடாப்டேஷன். வாட் ஆர் தி ஸ்டெப்ஸ் யூ ஹேவ் டு டேக் இன் ஆர்டர் டு லிவ் ஆஃப்டர் தி இம்பாக்ட்ஸ் ஆஃப் தி கிளைமேட் சேஞ்ச், அதான் அடாப்டேஷன். ஓகே, இதுக்கு தேவைப்படுற ஃபைனான்ஸ் தான் பார்த்தோம். ஸோ லாஸ் அண்ட் டேமேஜ்னா என்ன, கிளைமேட் சேஞ்ச் நடந்துருச்சு, அதனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டாச்சு. தேர் இஸ் அ லாட் ஆஃப் லாஸ் அண்ட் லாட் ஆஃப் டேமேஜ் டு மோஸ்ட் ஆஃப் தி கண்ட்ரிஸ். அப்படி டேமேஜ் ஆனவங்களுக்கு வாட் இஸ் தி காம்பன்சேஷன், ரீபாட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் தி காம்பன்சேஷன்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சீ லெவல் ரைஸ் ஆனதுனால ஒரு கோஸ்டல் கம்யூனிட்டியில இருக்கிற பீப்புளுக்கு வந்து தே காட் இனண்டேட்டட், அதனால அவங்க வீடை காலி பண்ணிக்கிட்டு தே ஹேட் டு பி ரீஹாபிலிட்டேட்டட். இப்போ நீங்க ஒரு இடத்துல டேம் கட்டுறீங்கன்னா என்ன ஆக போகுது, ஒரு ஊரே காலி பண்ணி அங்க இருந்து கூட்டு போறோம். ஒரு ஏர்போர்ட் வருதுன்னா என்ன ஆகுது, அந்த ஊரே காலி பண்ணி வேற இடத்துக்கு கூட்டு போகணும். அப்போ அவங்களுக்கு ரிலீஃப், ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் ரீசெட்டில்மெண்ட் கொடுக்கணும்ல. இப்போ நம்ம பரந்தூர் ஏர்போர்ட் பத்தி பேசுறப்போ அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம்.
ஸோ ரிலீஃப் ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் ரீசெட்டில்மெண்ட் அப்படிங்கிறது கொடுக்கணும். ஸோ இப்படி கிளைமேட் சேஞ்சுனால நிறைய சைக்ளோன்ஸ் வந்தது, நிறைய டேமேஜஸ் வருது, நிறைய ட்ராட்ஸ் வருது. இப்போ 1/3 ஆஃப் பாகிஸ்தான் வாஸ் சப்மர்ஜ்ட், நிறைய ஏரியாவில் வந்து மேங்க்ரோவ்ஸ் டெஸ்ட்ராய் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி லாஸும் டேமேஜும் நிறைய பேர் ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கறது தான் லாஸ் அண்ட் டேமேஜ் கிளாஸ். லாஸ் அண்ட் டேமேஜ் அப்படின்னு மிட்டிகேஷன் அடாப்டேஷனுக்குள்ள மூணாவதா நம்ம ஆட் பண்றோம். ஸோ நம்ம வந்து இது வரைக்கும் பார்த்தது வந்து ஸோ கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னா மிட்டிகேஷன் இருக்கு, அடாப்டேஷன் இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் தேவைப்படுற ஃபினான்சிங் பிளஸ் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர், இதனால தான் பார்ப்போம். லாஸ் அண்ட் டேமேஜ்னு மூணாவதா ஒன்று சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மிட்டிகேஷன் அப்படிங்கிறது நடக்காம தடுக்கிறதுக்கு, அடாப்டேஷன் அப்படிங்கிறது நடந்த பிறகு அனுசரிச்சுட்டு வாழ்றதுக்கு, லைக் ட்ராட் ரெசிஸ்டன்ட் கிராப்ஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்டிங் த prevention of sea coastal erosion or constructing the houses at the increased level or planting new forest. இதெல்லாமே வந்து அடாப்டேஷன். லாஸ் அண்ட் டேமேஜ்னா என்னதுன்னா, இதனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு வாட் இஸ் த காம்பன்சேஷன் யூ ஆர் கிவிங், த ரிலீஃப், ரீசெட்டில்மெண்ட் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் ஃபார் தி பீப்புள் ஹூ ஆர் அஃபெக்டட் பிகாஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறதா லாஸ் அண்ட் டேமேஜ். ஸோ இந்த லாஸ் அண்ட் டேமேஜ்குள்ள என்ன எடுக்குது அப்படின்னா ஒரு டிபேட் வருது. என்ன டிபேட்? வழக்கம் போல டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கும் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்குள்ள டிபேட் என்ன அப்படின்னா, டெவலப்பிங் கண்ட்ரீஸ்லாம் என்ன சொல்றாங்க, லாஸ் அண்ட் டேமேஜ் அப்படிங்கிறது தனி, அடாப்டேஷன் அப்படிங்கிறது தனின்றாங்க. ஓகே, அடாப்டேஷன்னா கிளைமேட் சேஞ்ச் நடந்த பிறகு அதோட நம்ம சுமூகமா வாழ்றது. ட்ராட் வந்துருச்சுன்னா ட்ராட் ரெசிஸ்டன்ட் கிராப். ஆனா லாஸ் அண்ட் டேமேஜ் அப்படின்னா தனி, ஆல்ரெடி அங்க அஃபெக்ட் பண்ணவனுக்கு பணம் கொடுக்கறது. டெவலப்டு கண்ட்ரீஸ்லாம் என்ன சொல்றாங்க, கிடையாது, இது வந்து அடாப்டேஷனுக்குள்ள வர்ற ஒரு சப் காம்பனன்ட் தான், அடாப்டேஷனுக்கு நம்ம கொடுக்குற பணத்துல இருந்து எடுத்து கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. டெவலப்பிங் கண்ட்ரீஸ் நம்ம என்ன கேட்கறோம், இது மூணாவதா ரெகக்னைஸ் பண்ணி இதுக்கு தனியா பணம் கொடு அப்படின்னு கேட்கறோம். ஸோ இதுதான் வந்து லாஸ் அண்ட் டேமேஜ்ல வர பஞ்சாயத்து. ஓகே, கிளியரா புரிஞ்சுச்சா? இதுதான் மெயின் பஞ்சாயத்து. இந்த பஞ்சாயத்துல இப்ப யார் பணம் கொடுக்க போறா? அக்கார்டிங் டு ஷாம் எல் ஷேக் கேட்கல. அப்படியா? யார் பணம் கொடுக்குறான்னு முடிவு பண்ணல. லாஸ் அண்ட் நான் என்ன நினைச்சேன், சரி ஃபண்ட் ஆரம்பிச்சுட்டாங்க போல அப்படின்னு சொல்லி எடுத்து படிச்சா we are going to create loss and damage fund அப்படின்னு ஒரு லைன் தாங்க இருக்கு. உண்மையா வேற எதுவுமே இல்லை, ஒரே ஒரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு சிஓபி நடக்குது, எனி சிஓபி ஆஃப் UNFCCC ஆர் CBD ஆர் டெசர்டிஃபிகேஷன் கன்வென்ஷன் ஆர் கன்வென்ஷன் ஆன் மைக்ரேட்டரி ஸ்பீஷிஸ், எதோட சிஓபி நடந்தாலும் எந்த ஊர்ல நடக்குதோ அந்த ஊரை பத்தி படிக்கணும். ஸோ ஷாம் எல் ஷேக் அப்படின்னு சொன்ன உடனே கூகுள்ல போட்டு பார்க்கணும். இட் இஸ் தேர் இன் தி சினாய் பெனின்சுலா. ஸோ ஈஜிப்டோடைய பெனின்சுலால ஒரு முக்கியமான பெனின்சுலா தான் சினாய் பெனின்சுலா. தி சினாய் பெனின்சுலா இஸ் ஹேவிங் அ வெரி பிக் ஹிஸ்டரி. ஸோ இதான் வந்து மெயின் எஜிப்ட். இந்த எஜிப்டுக்கும் ஏஷியாவுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பிரிட்ஜ் தான் சினாய் பெனின்சுலா. சினாய் பெனின்சுலா அப்படிங்கிறது இட்ஸ் அ கான்டெஸ்ட் பிட்வீன் ஈஜிப்ட் அண்ட் இஸ்ரேல். ஈஜிப்டுக்கு இஸ்ரேலுக்கும் நடந்த ஒரு மிகப்பெரிய வாரே வந்து சினாய் பெனின்சுலா. 1967 நடந்த வாருக்கு அப்புறமா சினாய் பெனின்சுலா பீங் கேப்சர்ட் பை இஸ்ரேல். அகைன் அதை வந்து ரீகேப்சர் வந்து திரும்ப வந்து ஈஜிப்டுக்கு வந்து ஆஃப்டர் தி பீஸ் கிளாஸ் தே வுட் ஹவ் கிவன். ஸோ இட் இஸ் இட்செல்ஃப் ஹேவிங் அன் ஹிஸ்டரி. அதுல இதோட கேப்ல இருக்கிறது தான் வந்து இந்த ஷாம் எல் ஷேக் அப்படிங்கிற இந்த ஊரு. ஷாம் எல் ஷேக் அப்படிங்கிறது பார்த்த உடனே எனக்கு அடுத்த ஞாபகம் வந்தது இந்த கல்ஃப் ஆஃப் அக்வாபா. நாங்க மேப் வந்து யூ ஹேவ் டு ஸ்டடி. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் கல்ஃப் ஆஃப் அக்வாபா, திஸ் இஸ் கால்ட் அஸ் கல்ஃப் ஆஃப் சுவஸ், அண்ட் யூ ஆர் ஹேவிங் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் டிரான். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் டிரான் இஸ் தி ஸ்ட்ரெய்ட் விச் இஸ் செப்பரேட்டிங் கல்ஃப் ஆஃப் அக்வாபா அண்ட் தி ரெட் சி. அதே மாதிரி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் கூபல் இஸ் ஸ்ட்ரெய்ட் விச் இஸ் செப்பரேட்டிங் தி கல்ஃப் ஆஃப் சுவேஸ் அண்ட் தி ரெட் சி. ஸோ இதெல்லாம் தான் மேப்ஸ்ல கேட்பாங்க. ஸோ எப்பயாவது ஒரு சிட்டி நியூஸ்ல வருதா, இமீடியட்லி வி ஹேவ் டு see தி மேப்ஸ். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எத்தனை பேர் இது பண்ணீங்க? கல்ஃப் ஆஃப் டிரான் அப்படிங்கறது ஆல்ரெடி நான் படிச்சுட்டேன் அப்படிங்கிறது யாரு? திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் திங் which you have to do. ஷாம் எல் ஷேக் எங்க இருக்குன்னா, இப்போ யூபிஎஸ்சில வந்து ஷாம் எல் ஷேக் எங்க இருக்குன்னு கேட்க மாட்டான். கல்ஃப் ஆஃப் டிரான் இஸ் கனெக்டிங் விச் டூ ஸ்ட்ரெய்ட்ஸ் அப்படிங்கிறத கேட்க போறான். உங்களுக்கு புரியுதா? இப்படிதான் நம்ம மேப் படிக்கணும். நம்ம உட்காந்துக்கிட்டு ஆப்பிரிக்கா மேப்னு ஒரு நாள் படிப்போம் PSLPக்கு. அன்னைக்கு உட்காந்துக்கிட்டு ஷாம் எல் ஷேக் அப்படிங்கிறது நம்ம ரெகக்னைஸ் பண்ணி படிப்போமானா படிக்க மாட்டோம். இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கும்போது தான் நம்ம என்னென்ன ஸ்ட்ரெய்ட் இருக்கு, ஸோ Tiran Strait or Strait of Gubal, on all those connections we have to study. Okay, this is how you have to read the map. IR questions map la ipdi dhaan varudhu. So let us go into the class. What is loss and damage? Loss and damage refers to the impacts of climate change that cannot be avoided either by mitigation நாலயோ adaptation நாலயோ அவாய்ட் பண்ண முடியாம நடக்கிற விளைவுகள்னால லாஸையும் டேமேஜையும் ஃபேஸ் பண்றது தான் லாஸ் அண்ட் டேமேஜ். அப்படி லாஸ் அண்ட் டேமேஜை ஃபேஸ் பண்ணவங்களுக்கு என்ன காம்பன்சேஷன் கொடுக்கணும்? ரிலீஃப், ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் ரீசெட்டில்மெண்ட் டு தி பீப்புள் ஹூ ஃபேஸ் லாஸ் அண்ட் டேமேஜ். இதை பத்தி பேசுறது தான் லாஸ் அண்ட் டேமேஜ் கிளாஸ். So loss and damage arising out of the adverse effect of the climate change can lead to extreme weather events. So it can be slow onset event. Sea level rise நாலயோ, increasing temperature நாலயோ, ocean acidification நால coral reef damage ஆயிருக்கலாம், or glacial retreat. So loss and damage not only for economic damage and non-economic damage. இது வந்து எக்கனாமிக் டேமேஜா இருக்கலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லாஸ் அண்ட் சீ லெவல் ரைஸ் ஆகிறதுனால வீடு எல்லாம் இடிஞ்சு போயிட்டு நிறைய பேர் வீடு இல்லாம போகலாம், அதனால எக்கனாமிக் டேமேஜ்.
நான் எக்கனாமிக் டேமேஜ்னா என்ன? ஒரு மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் அழிஞ்சு போயிருக்கலாம். மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் அழிஞ்சு போனது நான் எக்கனாமிக் டேமேஜ். ஸோ அந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் அழிஞ்சு போனதுக்கு லாஸ் அண்ட் டேமேஜ் நம்ம யாருக்கு கொடுக்கணும்? அந்த ஐலாண்டு கண்ட்ரிக்கோ இல்லை அந்த கோஸ்டலுக்கோ கொடுக்கணும். இப்போ பங்களாதேஷோட மேங்க்ரூவ் நம்ம சுந்தர்பன்ஸ் வந்து அழிஞ்சு போகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்தியாவுக்கு தே ஷுட் கிவ் தி காம்பன்சேஷன். யார் காம்பன்சேஷன் கொடுக்கணும்? பொல்யூட்டர்ஸ் பே காமன் பட் டிஃபரன்ஷியேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டி. டெவலப்டு கண்ட்ரிஸ் ஷுட் ப்ரொவைட் அஸ் தி ஃபினான்ஸ் ஃபார் திஸ் ஆல்சோ. டெவலப்டு கண்ட்ரிஸோட ஆர்குமெண்ட் என்ன? இப்போ புதுசா ஆல்ரெடி நான் வந்து மிட்டிகேஷன் கொடுக்கறதுக்கும் அடாப்டேஷன் கொடுக்கறதுக்குமே நான் அழுவுறேன். கரெக்டா? இப்ப நீ லாஸ் அண்ட் டேமேஜ்னு புதுசா சொல்லி என் தலையில இன்னொன்னு கட்ட பாக்குறியா அப்படின்னு சொல்லிதான் அவங்க வந்து தே ஆர் டாக்கிங் இந்த ஷார்ம் எல் ஷேக். உங்களுக்கு புரியுதா? ஸோ அதனாலதான் தே ஆர் பிளாக்கிங் இட். இதனால இது எல்லாமே லாஸ் அண்ட் டேமேஜ்குள்ள வருது. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர் கன்சிடர்ட் அண்டர் லாஸ் அண்ட் டேமேஜ் அப்படின்னு கேட்டு ஒரு 5 ஆப்ஷன் கொடுப்பாங்க. 5மே கரெக்டா இருக்க மாதிரி தான் கொஸ்டின் இருக்கும். ஆல் தி அபோவ் தான் அதுக்கு ஆன்சரா இருக்கும். அப்படிதான் டிசைன் பண்ணுவாங்க. ஸோ அதனால அது எல்லாமே ஒரு வாட்டி பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதனால நடக்கக்கூடிய ஃபோர்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் இம்பாக்ட் தி கல்ச்சுரல் ஹெரிடேஜ். கல்ச்சுரல் ஹெரிடேஜ் இம்பாக்ட் கூட இருக்கு. இதனால வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டைப் ஆஃப் ஃபிஷிங் இருக்கு. ஒரு குரூப் ஆஃப் சப்சிஸ்டன்ஸ் ஃபிஷர்மேன் ஒரு டைப் ஆஃப் ஃபிஷிங் பண்ணலாம். அந்த கம்பா வாலா அப்படின்னு ஒரு ஃபிஷிங் வந்து நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? கம்பா வாலா அப்படிங்கிற அந்த ஃபிஷிங் கான்செப்ட் ஆஃப் கொச்சின் வந்து அழிஞ்சு போகுது. எதுக்கு அழிஞ்சு போகுது? கிளைமேட் சேஞ்ச்னால அழிஞ்சு போகுது. ஸோ அதனால கொச்சினோட கல்ச்சுரல் ஹெரிடேஜ் அழிஞ்சு போகுது. உங்களுக்கு புரியுதா? ஸோ இது எல்லாமே லாஸ் அண்ட் டேமேஜ். லாஸ் அண்ட் டேமேஜ்ல கல்ச்சுரல் ஹெரிடேஜ் வருதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரும். ஸோ அக்கார்டிங் டு UNFCCC வருது. ஓகே, ஹியூமன் மொபிலிட்டி, லைவ்ஸ் அண்ட் லைவ்லிஹுட் டு லோக்கல் கம்யூனிட்டிஸ் எல்லாமே வந்து இட் இஸ் கமிங் அண்டர் தி டெஃபினிஷன் ஆஃப் லாஸ் அண்ட் டேமேஜ். ஸோ இந்த டெஃபினிஷன் மட்டும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, which is very important. They also include not only economic damage to property, but also loss of livelihoods and destructions of biodiversity, sites that have cultural importance and broadens the scope, all these things. So in the loss and damage அப்படிங்கிற ஆர்குமெண்ட் ஃபர்ஸ்ட் யார் ஆரம்பிக்கிறாங்கன்னா இந்த அலையன்ஸ் ஆஃப் ஸ்மால் ஐலாண்ட் ஸ்டேட்ஸ். அலையன்ஸ் ஆஃப் ஸ்மால் ஐலாண்ட் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது 39 ஐலாண்ட்ஸ் சேர்ந்த ஒரு மல்டிலேட்டரல் ஆர்கனைசேஷன். இட் வாஸ் ஸ்டார்டட் இன் 1990 ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா கிளைமேட் சேஞ்ச்னால ஃபர்ஸ்ட் வந்து பாதிக்கப்பட போறது யாருன்னா ஸ்மால் ஐலாண்ட் ஸ்டேட்ஸ் தான். அவங்க எல்லாருமே சேர்ந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் லாஸ் அண்ட் டேமேஜ் அப்படிங்கிறது கொண்டு வந்து எங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுங்க. ஏன்னா இது வரைக்கும் நடந்த குளோபல் எமிஷன்ஸ்க்கு 1% தான் அவங்க காரணம். ஸோ குளோபல் எமிஷன்ஸோடைய ரேங்கிங் பாத்தீங்கன்னா OECD அண்ட் டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் 66%, 2/3. இந்தியாவுடைய எமிஷன்ஸ் எவ்வளவு பண்ணிருக்காங்கன்னா இது வரைக்கும் அந்த எமிஷன்ஸ்ல நம்ம வந்து 3% தான் காரணம். இந்த ஸ்மால் ஐலாண்ட் ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்தாலும் அவங்க பண்ண எமிஷன் வந்து 1% தான். ஓகே, இது வந்து இந்தியாவுக்கு, இது வந்து அந்த வெஸ்ட் அண்ட் டெவலப்டு அந்த கேங்குக்கு, இது வந்து ஸ்மால் ஐலாண்ட் ஸ்டேட்ஸ். ஸோ ஆனா இப்போ கிளைமேட் சேஞ்ச்னால பாதிப்பு யார வரும்போது இந்தியா மாதிரியான டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கும் ஸ்மால் ஐலாண்ட் ஸ்டேட்ஸ்க்கு தான் முதல் பாதிப்பு வரப்போகுது. பட் தே ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட். ஸோ அதனால தான் தீஸ் பீப்புள் ஹூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி கிளைமேட் சேஞ்ச் தே ஹேவ் டு பே தெம் அப்படிங்கிற அந்த கிளாஸை கொண்டு வரும். இதை டிமாண்ட் பண்ணி தான் ஸோ ஹூ பிராட் இன் தி லாஸ் அண்ட் ஸோ கொஸ்டின் இப்படி வரலாம் ப்ரிலிம்ஸ்ல, எந்த ஆர்கனைசேஷன் ஃபர்ஸ்ட் லாஸ் அண்ட் டேமேஜை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? லைக் நம்ம PSLP ஒன்று பார்த்தோம்ல, பொல்யூட்டர்ஸ் பே பிரின்சிபல் வாஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பை ஃபர்ஸ்ட் brought by which ஆர்கனைசேஷன்? என்னன்னு பார்த்தோம் ஆன்சர்ல, பொல்யூட்டர்ஸ் பே, OECD அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் தான் பொல்யூட்டர்ஸ் பே அப்படிங்கிற பிரின்சிபலே கொண்டு வருவாங்க. which they will not follow. கொண்டு வந்தவங்க தான் பட் they won't follow. அதுதான் வந்து ஸோ இந்த லாஸ் அண்ட் டேமேஜ் அப்படிங்கிறது கொண்டு வந்தது அலையன்ஸ் ஆஃப் ஸ்மால் ஐலாண்ட் ஸ்டேட்ஸ். ஸோ இந்த விஷயத்தை வந்து லாஸ் அண்ட் டேமேஜை வந்து COP19 வரைக்கும் கிளைமேட் சேஞ்ச் நெகோசியேஷன்ஸே வரவிடாம பார்த்துக்கிட்டாங்க. யாரு? நம்ம OECD. ஓகேவா? 2000 அது 1990 வந்துருச்சு லாஸ் அண்ட் டேமேஜ் அப்படின்னு இவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2013 வரைக்கும் 1992 ஆரம்பிச்சு 2013 வரைக்கும் லாஸ் அண்ட் டேமேஜ் பத்தி பேசல. ஸோ ஃபர்ஸ்ட் COP லாஸ் அண்ட் டேமேஜ் பத்தி பேசினது COP13 which took place in வார்சா. வார்சா எங்க இருக்கு? போலாண்ட்ல இருக்கு. ஸோ போலாண்ட், வார்சா வந்து போலாண்டு தானா? கேட்டோவிஸ் அதுவும் போலாண்டு தானா? ஹங்கேரியா? டக்குன்னு போலாண்டு தான். ஓகே, ஸோ கேட்டோவிஸ் ரீசெண்டாக. ஓகே, வார்சா இன்டர்நேஷனல் மெக்கானிசம் ஃபார் லாஸ் அண்ட் டேமேஜ் அப்படிங்கிறதா வந்து 2013 ஃபர்ஸ்ட் தே ஆர் ஸ்பீக்கிங் அபவுட் லாஸ் அண்ட் டேமேஜ் இன் தி COP, தட் இஸ் COP13. ஸோ இது வந்து ப்ரிலிம்ஸ்ல கேட்கலாம். ஸோ அந்த COP19 ஃபர்ஸ்ட் என்ன ஆரம்பிச்சாங்க அப்படின்னா வார்சா இன்டர்நேஷனல் மெக்கானிசம் ஃபார் லாஸ் அண்ட் டேமேஜ் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. இது என்னதுன்னா ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி. இந்த கமிட்டியில ஒரு குழு, இந்த குழுவில் ஒரு 30 மெம்பர்ஸ் இருக்க போறாங்க. 30 மெம்பர்ஸ் ரெப்ரசென்டிங் போத் டெவலப்ட் அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரிஸ். இந்த மாதிரி 30 தான். ஸோ அந்த இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா தே ஆர் கோயிங் டு டூ தி பாலிசி மேக்கிங். 3 விஷயத்துல பாலிசி மேக்கிங் பண்றாங்க. ஸோ லாஸ் அண்ட் டேமேஜ்னா என்ன, அதை பத்தின நாலேஜ், அதை பத்தின அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்ரோச்சஸ் என்ன. பாலிசி மேக்கிங் பாடி, இட் இஸ் ஜஸ்ட் பாலிசி மேக்கிங் பாடி. ஸோ தே ஆர் ஸ்டார்டிங் அ எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி ஃபார் லாஸ் அண்ட் டேமேஜ் அண்டர் வார்சா இன்டர்நேஷனல் மெக்கானிசம். த டேர்ம் வார்சா இன்டர்நேஷனல் மெக்கானிசம் இஸ் ரிலேட்டட் டு வாட்? தட் கேன் பி a prelims question. அவ்வளவுதான்.
அவங்க என்ன பண்றாங்க, நாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லாஸ் அண்ட் டேமேஜ், strengthening the dialogue, coordination, coherence and synergies with the stakeholders. இந்த லாஸ் அண்ட் டேமேஜ் சம்பந்தப்பட்ட ஸ்டேக் ஹோல்டர்ஸ்லாம் யார் யாரு, கண்ட்ரிஸ், ஃபர்ம்ஸ், என்ஜிஓஸ், சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன்ஸ், இந்த மாதிரியான எல்லாத்தையுமே ஸ்டேக் ஹோல்டர்ஸையும் ஒன்று சேர்த்து டிஸ்கஸ் பண்றாங்க. என்ஹான்சிங் ஆக்ஷன், சப்போர்ட்டிங் தி ஃபினான்ஸ், டெக்னாலஜி அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங், இது எல்லாத்துக்கும் தேவைப்படுற பாலிசிஸை மேக் பண்ற ஒரு பாடியை ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க இன் 2013 இன் தி வார்சா இன்டர்நேஷனல் மெக்கானிசம் ஃபார் லாஸ் அண்ட் டேமேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இது ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்டா வந்து சிஓபி 21ல அடுத்து திரும்ப பேசுறாங்க. சிஓபி 21 பாரிஸ்ல வந்து ஆர்டிகல் 8 ஆஃப் தி பாரிஸ் அக்ரிமெண்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, லாஸ் அண்ட் டேமேஜ்க்குள்ள என்னென்னலாம் வரும் அப்படின்னு லிஸ்ட் பண்றாங்க. ஸோ பாரிஸ் சமிட்ல தே ஆர் கிரியேட்டிங் a list. In Article 8 of the Paris Agreement, importance of avoiding the importance of loss and damage பத்தி ஃபர்ஸ்ட் பேசி இதெல்லாம் கொண்டு வராங்க. ஏர்லி வார்னிங் சிஸ்டம் கொண்டு வரணும். ஒரு ஏரியால ஒரு ஃபிளட் வர, ஏர்லி வார்னிங் சிஸ்டம்னா என்ன, ஒரு டேமேஜ் நடக்கிறதுக்கு முன்னாடி வார்னிங் வரும், சைக்ளோன் வரப்போகுது, ஃபிளட் வரப்போகுது, ட்ராட் வரப்போகுது அப்படிங்கிற அந்த ஏர்லி வார்னிங் சிஸ்டம். எமர்ஜென்சி ப்ரிப்பேர்ட்னஸ், ஸ்லோ ஆன்செட் ஈவெண்ட்ஸ். ஸ்லோ ஆன்செட் ஈவெண்ட்ஸ்னா என்ன அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்த்தோம். sea level rise, increasing temperature, ocean acidification, glacial retreat and salinization. What are all the slow onset events? So இதை பத்தி இந்த விஷயங்கள், emergency preparedness, events that may involve irreversible permanent loss and damage, comprehensive risk assessment and all those things. So what are all comes under loss and damage அப்படிங்கிற டெஃபினிஷன் எங்க ஃபைனலைஸ் ஆகுது அப்படின்னா பாரிஸ்ல தான் ஆகுது. ஸோ எந்த சிஓபில டெஃபினிஷன் வாஸ் ஃபைனலைஸ்ட், பாரிஸ். ஸோ தட் இஸ் தி செகண்ட் திங். அடுத்து வந்து சிஓபி 23. சிஓபி 23 எங்க நடக்குதுன்னா பான்ல நடக்குது. பான் ஜெர்மனி. ஆனா அதோட பேர் வந்து பிஜி கிளியரிங் ஹவுஸ். அப்படின்னா பிஜி தான் வந்து வாஸ் தி ஹோஸ்ட். ஆனா பிஜி இஸ் நாட் ஹேவிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டு ஹோஸ்ட் சச் அ லார்ஜ் சம்மிட் அப்படிங்கிறதுனால தே கண்டக்டட் தி சம்மிட் இன் ஜெர்மனி, பட் இட் வாஸ் ஹெடட் பை பிஜி. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து 2000 சிஓபி 23 which took place in 2017 in Fiji. இங்க வந்து என்ன பண்றாங்கன்னா Fiji clearing house for risk transfer. Fiji clearing house for risk transfer அப்படிங்கிறது இட்ஸ் ரிலேட்டட் டு வாட் அப்படின்னு கேட்கலாம். இட் இஸ் ரிலேட்டட் டு லாஸ் அண்ட் டேமேஜ். ஓகே, ஸோ அவங்க இதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, தே ஆர் கிரியேட்டிங் அ ரெபாசிட்டரி. லாஸ் அண்ட் டேமேஜ்னா என்ன, அதோட பெஸ்ட் ப்ராக்டிசஸ் என்ன, அதை எப்படி அலிவேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ரெபாசிட்டரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கமிட்டி ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து டெஃபினிஷன் கொண்டு வராங்க இன் பாரிஸ். ஃபிஜில என்ன கொண்டு வராங்க, they are bringing in the repository of list of activities. So what are all the information regarding the insurance and risk transfer facilitation? So what are all the risk, அதை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், என்னென்னலாம் பெட்டர் ப்ராக்டிசஸ், லைக் இப்போ வந்து மொரிஷியஸ்ல ஒன்று பண்ணியிருப்பாங்க, அது சக்ஸஸ்ஃபுல்லா இருந்திருக்கும், அதை எடுத்துட்டு வந்து இங்க டாக்குமெண்ட் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரெபாசிட்டரியை ரெடி பண்ணது தான் பிஜி கிளியரிங் ஹவுஸ். ஓகேவா? அனிமேஷன் எரர். அடுத்து சிஓபி 25 சாண்டியாகோ நெட்வொர்க் ஃபார் டெக்னாலஜிக்கல் அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது சிஓபி 25ல வருது. ஸோ சிஓபி 25ல வந்து சாண்டியாகோ நெட்வொர்க் ஃபார் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ். இது எதுக்கு அப்படின்னா, இந்த ஆக்சுவலி இதுக்கப்புறமா நடந்த சிஓபிலாம் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த 3 அப்ஜெக்டிவை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு தான் ஒரு ஸ்டெப் எடுத்திருப்பாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், வாட் இஸ் த டெஃபினிஷன் அப்படிங்கிறது நாலேஜ். ஓகே, ஸோ வாட் இஸ் த ரெபாசிட்டரி அப்படிங்கிறது வந்து கெப்பாசிட்டி பில்டிங். ஓகேவா? இப்போ வாட் இஸ் தி, இப்போ சாண்டியாகோல என்ன பண்றாங்கன்னா சினர்ஜிஸ் அமாங் தி ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஸோ வேரியஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ல சினர்ஜி. இப்போ ஈஜிப்ட்ல என்ன பண்ணியிருக்காங்க, ஃபண்டிங், ஃபினான்ஸ், இதுக்கான ஒரு ஃபண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ முதல்ல வார்சால என்ன சொன்னாங்களோ அந்த 3 விஷயத்த ஒரு சிஓபிலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க. அதான் வந்து நெக்ஸ்ட் திங் which you have to understand. ஸோ சாண்டியாகோல வந்து என்ன கொண்டு வராங்க, they are creating a network for technical assistance. So Santiago network for technical assistance is related to what? Loss and damage. Okay, so prelims question இப்படி தான் வரும், ரேண்டமா it is related to what அப்படின்னு. Catalyzing the technical assistance for relevant organizations. So international organization, bodies, network, experts, இவங்க எல்லாரையும் உள்ள வந்து they are collaborating them with the local, national and regional level. National level, state level and local organization level வரைக்கும் கோஆர்டினேஷனை உருவாக்குறாங்க in Santiago network. Okay, so 2026 Glasgow. So Glasgowல வந்து we are having which took place last year. Glasgow summitல வந்து ஃபண்டிங்க்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற பேச்சு வந்து ஆரம்பிக்குது. அவ்வளவுதான், ஃபண்டிங் கொண்டு வரணும்பா. அந்த ஃபண்டிங் யார்ப்பா காரணம், டெவலப்டு கண்ட்ரி தான் காரணம். ஐயா நாங்களா காரணம் இல்ல, எல்லாரும் ஷேர் பண்ணிக்கலாம், எது எங்க மேல மட்டும் பழி போடுறீங்க அப்படின்னு பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அது கிளாஸ்கோ டயலாக். டயலாக்னா என்ன, பேச்சுவார்த்தை, அவ்வளவுதான். ஃபண்டிங் யார் பண்ணலாம் அப்படிங்கிற பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கிறாங்க. ஃபண்டு அப்படிங்கிறது இப்ப ஆரம்பிச்சாச்சு. ஓகேவா? அடுத்த சிஓபியில் என்ன பண்ணுவாங்க, ஃபண்டுக்கு வந்து ஒரு ஹெட் குவார்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். சரிப்பா, ஃபண்டுக்கு ஹெட் குவார்டர்ஸ் பிரேசில்ல வச்சுக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. ஹெட் குவார்டர்ஸ் வச்சு அடுத்த சிஓபியில் என்ன பண்ணுவாங்க, ஹெட் குவார்டர்ஸ்க்கு பில்டிங் கட்ட ஆரம்பிக்கணும், அது அடிக்கல் நாட்டுவாங்க.
எல்லாரும் ஜோ பைடன், நரேந்திர மோடி எல்லாரும் போயிட்டு அடிக்கல் நாட்டிட்டு லைனா அப்படி நின்று போஸ்ட் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அடுத்த சிஓபியில் என்ன பண்ணுவாங்க, அதோட திறப்பு விழா நடக்கும். அப்போ ட்ரம்ப் வராரா இல்லைன்னா சாண்டிஸ் வராரா இல்லை பைடன் வராரான்னு தெரியாது. யாரோ ஒருத்தர் வந்து திறப்பு விழா ரிப்பன் கட் பண்ணுவாங்க. அடுத்த சிஓபியில் என்ன பண்ணுவாங்க, திறப்பு விழா நடந்த பிறகு யாரு ஃபண்டு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டயலாக் ஆரம்பிக்கும். அது வந்து இந்தியாவில் நடக்கும்னு வச்சுக்கோங்க. COP 33 இனி இந்தியாவில் நடக்கும். அதுல நியூ டெல்லி டயலாக் அப்படின்னு ஒன்று நடக்கும். அதுல என்ன சொல்லுவாங்க, ஃபண்டிங் யாருன்னு அப்பா அப்படிங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்றதுக்கு டயலாக்ஸ் நடக்கும். ஸோ இவங்க COP 99 வரைக்கும் போயிடும், உலகம் அழிஞ்சிடும். இதுதான் நடக்க போகுது. இப்படியே வந்து பண்ணிட்டே போங்க. ஸோ COP 27 என்ன பண்ணிருக்காங்க, கிளாஸ்கோ டயலாக்ங்கிறது பேச்சுவார்த்தை தாங்க. யார் ஃபண்டுக்கு காரணம் அப்படிங்கிறது சொல்றதுக்கு பேச்சுவார்த்தை. ஸோ நம்ம ஃபைனலா COP 27 இப்போ என்ன பண்ணியிருக்கோம், லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட் adopted the basic demand for fund, acknowledge the assistance is needed for vulnerable developing countries. vulnerable developing countries இருக்காங்கப்பா, அங்க லாஸ் அண்ட் டேமேஜ் ஆயிடுச்சு. எவ்வளவு டேமேஜ் ஆயிருக்கு, கிட்டத்தட்ட 500 பில்லியன் மதிப்புள்ள டேமேஜ் நடந்திருக்கு. 500 பில்லியன் மதிப்புள்ள டேமேஜ் ஃபண்ட் தேவை. அந்த ஃபண்டை கலெக்ட் பண்றதுக்கு ஒரு நிதி உருவாக்குறோம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அவ்வளவுதான். ஓகே, ஸோ ப்ரிலிம்ஸ்ல என்ன கேட்கலாம், கிளாஸ்கோ டயலாக், சாண்டியாகோ நெட்வொர்க், ஃபிஜி கிளியரிங் ஹவுஸ் அண்ட் வார்சா இன்டர்நேஷனல் மெக்கானிசம் இஸ் ரிலேட்டட் டு வாட் அப்படின்னு ஏதாவது ஒன்றத்தை கொடுத்து இது ரிலேட்டட் டு வாட் அப்படின்னு கேட்கலாம். அதை தாண்டி அவங்க கேட்க மாட்டாங்க. அதுதான் வந்து UPSC. ஓகே, ஸோ லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். எஸ்டிமேஷன் வந்து ஒரு 500 பில்லியன் தேவைப்படுது. இதான் வந்து லாஸ் அண்ட் டேமேஜ். However, there is no agreement on how this finance should be provided, where it should come from. ஸோ இந்த டிபேட் ஆரம்பிக்கும் போது இப்போதைக்கு டிபேட் போச்சு. அதனாலதான் வந்து வெள்ளிக்கிழமை வந்து முடிய வேண்டியது முடியல. சனிக்கிழமை வரைக்கும் டிபேட் போகுது. சனிக்கிழமையும் முடியல, ஞாயிற்றுக்கிழமை தான் ஃபைனல் அடாப்டேஷன் வந்து. ஃபைனல் அடாப்டேஷன் அடுத்த COPல அது முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டாங்க. யாரு பொறுப்பு அப்படிங்கிறதுக்கு. ஸோ ஃபைனலா வந்து நம்ம என்ன சொல்றோம், டெவலப்டு கண்ட்ரிஸ் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றோம். அவங்க என்ன சொல்றாங்க, சரிப்பா நம்ம இதுல வந்து லாஸ் அஃபெக்ட் ஆன ஸ்மால் ஐலாண்ட் நேஷன்ஸை விட்டுறலாம், அவங்க கொடுக்க தேவையில்ல. ஸ்மால் டெவலப்பிங் கண்ட்ரிஸை விட்டுறலாம், லார்ஜ் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ டெவலப்டு கண்ட்ரிஸும் லார்ஜ் டெவலப்பிங் கண்ட்ரிஸ்னா யாரு, இந்தியா, சைனா, நம்மளாம் லார்ஜ். இப்போ போன எடிட்டோர்ல சொன்னோம்ல லார்ஜ் டெவலப்பிங் கண்ட்ரின்னு, அதுக்குனால இப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்மளும் ஃபண்டு கொடுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்படி 2 பேரும் நடக்கும். ஃபைனலா யாரோட முடிவா வரும், அவங்களோட தான் முடிவா வரும். ஸோ லார்ஜ் டெவலப்பிங் கண்ட்ரிஸும் சேர்த்து பணம் கொடுக்குற மாதிரி தான் முடிவு எடுக்க போறோம். இப்போ நம்ம G20 அடுத்த வருஷம் என்ன பண்ண போறோம், இதுல நம்ம டெவலப்பிங் கண்ட்ரிக்கு வாய்ஸா இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம லிங்க் பண்றோம். உங்களுக்கு புரியுதா? அடுத்த COP 22 நம்ம நிக்கணும், பணம் கொடுக்க முடியாது அப்படின்னு நம்ம அன்பு நிக்கிற மாதிரி, ராஜன் நிக்கிற மாதிரி நம்ம நின்று நம்ம ஜனத்துக்காக நம்ம தான் நிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து G20 சம்மிட்ல நம்ம பண்ண போறோம். தட் இஸ் வாட் இஸ் கோயிங் டு டூ. ரிமோட் வேலை செய்யலையா பாத்தியாடா டே, போன் வேற இருந்துச்சு. ஓகே, ரிமோட் வேலை செய்யல. 44 மணி நேரம் கிளாஸ் நடந்தா அப்படிதான். வாலண்டரி ஃபண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் லயபிலிட்டி. ஸோ இங்க என்ன கொண்டு வராங்கன்னா, அடுத்தது டெவலப்டு கண்ட்ரிஸ் என்ன சொல்றாங்க, இட் ஷுட் பி வாலண்டரி ஃபண்ட். தன்னார்வம் நிறுவனங்கள் ஏதாவது பணம் கொடுத்தால் கொடுக்கணுமே தவிர லயபிலிட்டி கிடையாது. ஸோ நம்ம என்ன சொல்றோம், இட் இஸ் அ லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட் இஸ் அ லயபிலிட்டி ஆஃப் டெவலப்டு கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்றோம். இட் இஸ் நாட் லயபிலிட்டி, இட் இஸ் வாலண்டரி. ஸோ கியோட்டோ புரோட்டோகால் லயபிலிட்டின்னு சொல்லுவோம், அது வாலண்டரியா மாத்தினது பாரிஸ் அக்ரிமெண்ட். உங்களுக்கு புரியுதா? பாரிஸ் அக்ரிமெண்ட்ல என்ன பண்ணுவோம், வாலண்டரின்னு மாத்திருப்பாங்க. அடாப்டேஷனையும் மிட்டிகேஷனையும் வாலண்டரி ஆக்கியாச்சு. அது வந்து லயபிலிட்டில இருந்து மாத்தி வாலண்டரி ஆக்கிட்டோம். இப்போ லாஸ் அண்ட் டேமேஜ் வாலண்டரி ஆக்கலாம் அப்படிங்கிறது தான் அடுத்த விஷயம். இதுக்கு தான் வந்து பங்களாதேஷோட மெம்பர் வந்து ஒரு சூப்பரா பஞ்ச் டயலாக் சொல்லியிருக்காங்க. The term loss and damage is a euphemism for the terms that is not allowed to be used, called liability and compensation. Liability and compensationங்கிற வார்த்தை வந்து ஃபைனல் டாக்குமெண்ட்ல வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் 2 நாள் தள்ளி போச்சு. இந்த வாட்டி 2 நாள் தள்ளி போச்சு. நான் வந்து ஒரு 7-8 COP பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால எல்லா COPயும் வந்து வெள்ளிக்கிழமைனா முடியாது, சனி ஞாயிறு வரைக்கும் இழுப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் உள்ள சேர்க்க விட மாட்டாங்க. யார் விட மாட்டாங்கன்னா, அமெரிக்கா அண்ட் அவர்களுடைய நண்பர்கள். அவங்க உள்ள சேர்க்காம ஒரு ஃபைனல் ஒரு பேக்ட் வந்துடும். எப்படி வந்துடும்னா, டெவலப்டு கண்ட்ரி பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பேக்ட் வந்துடும். அந்த பேக்ட் ஃபைனலைஸ் ஆயிடும். ஓகேவா? அது இம்ப்ளிமெண்டேஷன் வரும்போது அமெரிக்கா வந்து அதுல இருந்து வாக் ஆஃப் பண்ணிடுவாங்க. சரி, இதுக்கு நீ வராம இருந்தா நாங்க ஒரு ஸ்ட்ராங் பேக்டாவது கொண்டு வந்திருப்போம். அமெரிக்கா அப்படின்னு ஒரு டாமினன்ட் பிளேயர் வந்து இதை ஃபுல்லா டைல்யூட் பண்ணிட்டு வாக் ஆஃப் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு புரியுதா? அப்புறமா நம்ம கிட்ட ஒரு டைல்யூட்டட் பேக்ட் வந்து கடைசியில் வந்து நிற்கும். திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் ஆல் தி COPs இன் ஆல் தி இன்டர்நேஷனல் நெகோசியேஷன்ஸ். ஸோ லயபிலிட்டி அண்ட் காம்பன்சேஷன் அப்படிங்கிறது பதிலா they are bringing. நெக்ஸ்ட் வந்து எஸ்டிமேட்டிங் தி குவாண்டம் ஆஃப் லாசஸ்.
ஸோ தேர் இஸ் இதுல வந்து வாட் ஆர் தி சேலஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு லாஸ் அண்ட் டேமேஜ் தான் இங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்று என்னதுன்னா ஹூஸ் கோயிங் டு ஃபினான்ஸ் அப்படிங்கிறது முடிவு பண்ண முடியல. அதே மாதிரி வந்து இது வந்து வாலண்டரி ஆகிட்டாங்க, லயபிலிட்டியா இல்லை. மூணாவது என்ன பிரச்சனையா இருக்குன்னா ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இன் எஸ்டிமேட்டிங் ஹவு அ கண்ட்ரி ஹஸ் ஆக்சுவலி சஃபர்ட். இப்போ லாஸ் அண்ட் டேமேஜ் நடக்குதுன்னா அதுக்கு கிளைமேட் சேஞ்ச்னால வந்த எமிஷன்ஸ் காரணமா இல்ல அந்த கண்ட்ரியோட மிஸ்கவர்னன்ஸ் காரணமா? சென்னையில் வெள்ளம் நடப்பதற்கு மழை காரணமா இல்ல வருண பகவான் காரணமா இல்லை ரோடை வந்து தவறாக போட்ட பிடபிள்யூடி காரணமா அப்படிங்கிற கேள்வி வந்து யார் எழுப்புறா? டெவலப்டு கண்ட்ரி எழுப்புறாங்க. இப்போ மழை வந்ததுனால வெள்ளம் வந்ததா இல்ல நீ ரோடு தப்பா போட்டதுனால வெள்ளம் வந்ததா அப்படின்றா. நீ ரோடு தப்பா போட்டதுனால வெள்ளம் வந்ததுன்னா அது நியாயம் பணம் தரணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஐயோ அப்ப மழை வந்ததுனாலதான் வெள்ளம் வருது. மழை வந்ததுக்கு யாரு காரணம்? கிளைமேட் சேஞ்ச் தான் காரணம். அப்போ நீ தான் தரணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுதான் வந்து அந்த சிஓபில நடக்கும். இப்படி மாத்தி மாத்தி பேசிப்பாங்க, ஃபைனலா போட்டோ எடுத்துட்டு வந்துருவாங்க, அவ்வளவுதான். So this is what இந்த மாதிரி வந்து estimating the quantum of losses, there are practical difficulties in estimating how much a country has actually suffered due to the actions of others. So climate changeனால பாதிப்பு வந்ததா இல்லைன்னா உங்களோட மிஸ்கவர்னன்ஸ்னால பாதிப்பு வந்ததா அப்படிங்கிறதா இங்க கொஸ்டினா இருக்கு. அண்டர் தி அடாப்டேஷனா இல்லைன்னா செப்பரேட்டா? லாஸ் அண்ட் டேமேஜ் அப்படிங்கிறது அடாப்டேஷன் கீழே வர ஒரு சப் காம்பனண்டா இல்ல செப்பரேட் காம்பனண்டாவே ஒரு டிபேட் போகுது. அதை ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணும். ஸோ டெவலப்டு கண்ட்ரிஸ் அடாப்டேஷனுக்கு நாங்கள் கொடுக்குற பணத்துல இருந்து எடுத்து நீங்க லாஸ் அண்ட் டேமேஜ் கொஞ்சம் வச்சுக்கோங்கன்றாங்க. இல்ல தனியா ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ஃபைனலா வந்து அந்த டிபேட்ல இப்போ தனியா ஒன்று ஆரம்பிச்சிட்டோம். ஆனா இந்த டாக்குமெண்ட்குள்ள லாஸ் அண்ட் டேமேஜ் அப்படிங்கிறது எது கீழே வருது அப்படிங்கிறதே சொல்லல. அது தனியா இல்ல அடாப்டேஷன் கீழே வருதா அப்படிங்கிறது அந்த டாக்குமெண்ட்ல இல்ல, கிளியரா சொல்லல. ஸோ இப்படிதான் நடக்க போகுது சிஓபி 99 வரைக்கும். ஸோ இப்போ நம்ம வில் சி. ஸோ இந்த சிஓபியில் நடந்த ஒரு நல்ல விஷயம் என்னதுன்னா லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட் ஆரம்பிச்ச கூட அடிஷனலா என்ன சொல்றாங்கன்னா வாட் இஸ் தி கிளைமேட் ஃபினான்ஸ் நீடட் அப்படிங்கிறதுக்கு ஒரு டேட்டா கொடுக்குறாங்க. டேட்டா எவ்வளவு பணம் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்கான டேட்டாவை ரிலீஸ் பண்றாங்க, பணத்தை ரிலீஸ் பண்ணல. ஸோ டேட்டா என்னதுன்னா இப்போ லாஸ் அண்ட் டேமேஜுக்கு 500 பில்லியன் தேவை. அதே மாதிரி கிளைமேட் இப்போ வந்து எல்லாருமே வந்து ரெனியூபிள் எனர்ஜிக்கு ஷிஃப்ட் ஆகணும். பை 2030 எல்லாருமே ரெனியூபிளுக்கு மாறணும். 2050 நெட் ஜீரோ அச்சீவ் பண்ணணும்னா நம்ம உலகத்துக்கு தேவைப்படுறது $4 trillion. ஓகேவா? அதே மாதிரி இந்த ரெனியூபிள் எனர்ஜி வந்து குளோபல் என்டையர் வேர்ல்டோட ரெனியூபிள் எனர்ஜி மிக்ஸ் எவ்வளவு இருக்குன்னா 35% தான் இருக்கு. So 65% still is coming from fossil fuel, only 35% is coming from the renewable energy. பட் நீங்க 2030 நெட் ஜீரோ ரெனியூபிள் எனர்ஜி ஷிஃப்ட் ஆகி 2050 நெட் ஜீரோ ஆகணும்னா ரெனியூபிள் எனர்ஜி ஷேரை 35 75 ஆகணும். அதை ஆகணும்னா $4 trillion தேவை. அடிஷனலி அட்லீஸ்ட் $4 to $6 trillion இஸ் ரிக்வயர்டு ஃபார் லோ கார்பன் எக்கனாமி இன் ஜென்ரல். வெறும் எனர்ஜிக்கு 4 trillion, மற்ற விஷயங்கள்லாம் சேர்த்தா அது 4 to 6 trillion வரைக்கும் போகுது. உங்களுக்கு புரியுதா? இவ்வளவு பணம் தேவை. ஸோ இவ்வளவு பணம் தேவை அப்படின்னு டாக்குமெண்ட்ல இருக்கு, அவ்வளவுதான். யார் கொடுப்பாங்க அப்படிங்கிறது இல்ல. கால் ஃபார் ரிஃபார்மிங் தி குளோபல் ஃபினான்ஷியல் சிஸ்டம், நம்ம G20 சொன்னோம்ல அந்த விஷயங்கள் வந்து இவங்களும் சொல்லியிருக்காங்க. IMF வேர்ல்டு பேங்க்லாம் என்ன சொல்லணும், கிளைமேட் ஆக்ஷனுக்கு லோன் தர ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அடுத்த வருஷம் நம்ம டிபேட்டாவே இதை கொண்டு வந்து அவங்க பண்ண வைக்கணும். அதுதான் G20 பண்ணணும் அப்படின்னு ஸ்ரீவத்சவ் சொல்றாரு. ஸோ அடுத்தது வந்து ரெடியூஸ் தி காஸ்ட் ஆஃப் பாரோயிங் ஃபார் கிளைமேட் அடாப்டேஷன். இது என்னதுன்னா இது வந்து மானிட்டரி பாலிசி சஜஷன் தான் தராங்க. எல்லா நாட்டோடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடான லோன்ஸ் எல்லாம் தராங்கல்ல, பேங்க் வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி கிரீன் ப்ராஜெக்ட் கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடா ஒரு லோன் தராங்கன்னா அந்த லோன் வந்து கன்செஷனல் லோனா இருக்கணும். இப்போ இந்தியாவில பாத்தீங்கன்னா நம்ம ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங் நார்ம்ஸ் கீழே ரெனியூபிள் எனர்ஜியை கொண்டு வந்திருக்கோம். கரெக்டா? ரெனியூபிள் எனர்ஜி இஸ் அண்டர் ப்ரையாரிட்டி செக்டர். இட்ஸ் அ மானிட்டரி பாலிசி டெசிஷன் டேக்கன் பை RBI ஃபார் எக்கலாஜிக்கல் ப்ரொடெக்ஷன். கரெக்டா? இந்த மாதிரி எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸுமே தே ஷுட் மேக் காஸ்ட் ஆஃப் பாரோயிங் சீப் ஃபார் தி கிளைமேட் அடாப்டேஷன். கிளைமேட் அடாப்டேஷன் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ்க்கும் மிட்டிகேஷன் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ்க்கும் ஒரு லோன் கேட்க வராங்கன்னா அந்த லோன் ஷுட் பி அஃபோர்டபுள். மேபி அந்த 4% வைக்கலாம், ஆர் இந்த டிஃபரன்ஷியல் கிளாஸ் 4% we can bring in. Okay, so this is what about climate finance. மோட் வேலை செய்யலையா? ஸோ அடுத்தது வந்து ஃபினான்சிங் வந்து கார்பன் மார்க்கெட்ஸ் மூலமா அந்த ஃபினான்சிங் வந்து பிரைவேட்டா பப்ளிக்கா அப்படிங்கிற டிபேட் நம்ம போன எடிட்டோரியல்லே பார்த்துட்டோம். அந்த கதைக்குள்ள நான் போக விரும்பல. பிரைவேட் ஃபினான்ஸ் வருது ஒன் ஆஃப் தி சோர்சஸா இருக்கிறது என்ன அப்படின்னா கார்பன் கிரெடிட். கார்பன் கிரெடிட்னா என்ன? தேர் இஸ் சம் டார்கெட், எமிஷன் மிட்டிகேஷன் டார்கெட். அந்த டார்கெட்டை எக்ஸ்ட்ரா அச்சீவ் பண்ணா யூ வில் கெட் அ சர்டிஃபிகேட். அந்த சர்டிஃபிகேட்டை வித்தா யூ வில் கெட் மணி. இதுதான் கார்பன் கிரெடிட். ஸோ இந்த மாதிரி கார்பன் கிரெடிட் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ்ல என்ன வருதுன்னா டபுள் கவுண்டிங் வருதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா வந்து 100 டன் குறைக்கணும், ஸ்ரீலங்கா வந்து 50 டன் குறைக்கணும். இப்போ இந்தியா நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம அள்ளி போட்டு 120 குறைச்சிடுறோம். ஓகேவா? 120 குறைச்சதுனால நமக்கு 20 டன்னுக்கு கார்பன் கிரெடிட் கிடைக்குது. அந்த 20 இப்போ ஸ்ரீலங்கா வந்து 50 டன் தான் குறைக்கணும், அவங்களால 30 தான் முடியுது, பணம் இல்லைங்கிறதுனால பாவம்.
இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம் 30 தான் முடியுது, இப்போ அவங்க 20 டிஃபிசிட், நம்ம என்ன பண்ணலாம் நம்மளோட 20 அவங்களுக்கு விற்கலாம். அப்படி நம்ம விற்கும் போது அவங்க நமக்கு பணம் தருவாங்க. ஸோ இது வந்து கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் கிடையாது, இட் கேன் பி கவர்மெண்ட் டு கவர்மெண்ட், கவர்மெண்ட் டு பிரைவேட், எனிவன். ஃபார் எக்ஸாம்பிள் அதானி சோலார் பவர் லிமிடெட் அப்படிங்கிறவங்க சோலார் பவர் பிளான்ட் நீங்க ஆரம்பிச்சதுனால நம்மளோட எமிஷன்ஸ் வந்து ஒரு 20 குறைஞ்சிருக்கு அப்படின்னா அதானி வந்து அந்த சர்டிபிகேட் வந்து அதானிக்கு போகுது, ஏன்னா அவர் தான் அந்த எமிஷன்ஸை குறைச்சிருக்காரு. கரெக்டா? இப்போ 120 டன்ல அந்த 20 டன் எமிஷன்ஸ் வந்து அதானி குறைச்சது. இப்போ அதானி என்ன பண்றாரு, அந்த சர்டிபிகேட்டை ஸ்ரீலங்காவுக்கு விற்று அதானி பணம் வாங்குறாரு. ஏன்னா அதானி ஆரம்பிச்ச இந்த சோலார் பவர் பிளான்ட்னால இவ்வளவு எமிஷன் குறைஞ்சிருக்கு. ஸோ இதுதான் பிரைவேட் ரூட் ஆஃப் மிட்டிகேஷன். புரிஞ்சுச்சா? ஸோ இதனால என்ன ஆகுது, இந்தியா இப்போ நம்ம வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம வந்து எமிஷன் ரிடக்ஷன்ஸை கால்குலேட் பண்ணும்போது இந்தியா இப்போ இந்த 20ங்கிறது யார்கிட்ட போகணும் அப்படின்னு பாக்குறப்போ நம்மளும் என்ன பண்ணிக்கிறோம், 120 டன்ஸ் எமிட் குறைச்சிருக்கோம் அப்படின்னு நம்மளும் எழுதிக்கிறோம். ஸ்ரீலங்காவும் 50 டன் குறைச்சிடறேன்னு எழுதிக்கிறோம். எதிர் எப்படி எழுதணும், இந்தியா 120 ஸ்ரீலங்கா 13 எழுதணும், இல்ல இந்தியா 100 ஸ்ரீலங்கா 15 எழுதணும். நம்ம என்ன பண்ணோம், 120 குறைச்சிட்டு 20 ஸ்ரீலங்காவுக்கு வித்துட்டோம், ஸ்ரீலங்கா 30 தான் பண்ணா நம்மளது 20 வாங்கிட்டான். அப்படின்னா எதிர் 120 13 போடணும். இப்போ நம்ம கால்குலேஷன்ல என்ன நடக்குதுன்னா நம்ம 120 போட்டுக்கிறோம், அவரும் 50 போட்டுக்கிறாரு, இதான் டபுள் கவுண்டிங் நடக்குது. இதுக்கு பேர் தான் கிரீன் வாஷிங். கிரீன் வாஷிங் அப்படின்னா நாங்க கிளைமேட் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா உண்மையா கிளைமேட் ஃப்ரெண்ட்லியா இருக்காது. அந்த மாதிரி அந்த மாதிரி வந்து ஒயிட் வாஷிங் மாதிரி கிரீன் வாஷிங். ஒரு சில கம்பெனிஸ்லாம் நாங்க வந்து எக்கலாஜியை வந்து பாதுபடுத்தாம எந்த ஒரு பாதகமும் இல்லாம நாங்க பிசினஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியில் உள்ள எடுத்து பார்த்தா அவங்க அதான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நாங்க வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கடைசியில பார்த்தா அந்த கம்பெனிக்குள்ள ஒரு 1500 ஏசி இருக்கும். உங்களுக்கு புரியுதா? ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் வில் கோ. ஸோ திஸ் இஸ் கிரீன் வாஷிங். இந்த மாதிரி டபுள் கவுண்டிங் அப்படிங்கிறது கார்பன் கிரெடிட் மார்க்கெட்ஸ்ல நடக்குது. அதை பத்தின பேச்சு வந்து இதுல இந்த டபுள் கவுண்டிங் அப்படிங்கிற கான்செப்ட் இன்னும் வரல. இதை வந்து நம்ம வந்து சிஓபிஸ்குள்ள கொண்டு வரணும். This is one thing. So finally வந்து so next technology mechanism. The COP குள்ள UNFCCC வந்து they started, நம்ம வந்து ரியோ சம்மிட்ல நிறைய விஷயங்கள் ஆரம்பிச்சோம். ஒன்று வந்து பயாலஜிக்கல் டைவர்சிட்டி, டெசர்டிஃபிகேஷன் அண்ட் UNFCCC அப்படின்னு 3 ஆரம்பிக்கிறோம்ல. அதுக்கப்புறமா வந்து 2010ல நடந்த COPல we started this technology mechanism. So technology mechanism of UNFCCC consists of 2 organizations, 2 bodies. டெக்னாலஜி மெக்கானிசம் அப்படிங்கிறதே ஒரு கான்செப்ட். டெக்னாலஜி மெக்கானிசம் அப்படிங்கிறது 2010ல நம்ம ஆரம்பிச்சோம். இந்த டெக்னாலஜி மெக்கானிசம் ஆஃப் UNFCCC கீழே ஒரு சப் காம்பனன்ட் இது. இந்த டெக்னாலஜி மெக்கானிசம்குள்ள 2 ஆர்கனைசேஷன் இருக்கு. ஒரு ஆர்கனைசேஷனோட பேர் வந்து டெக்னாலஜிக்கல் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி, இன்னொரு ஆர்கனைசேஷன் பேர் வந்து கிளைமேட் டெக்னாலஜி சென்டர் நெட்வொர்க். ஸோ இந்த மாதிரி 2 பாடிஸ் வந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இந்த பாடியில டெக்னாலஜிக்கல் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டியோட வேலை என்ன, பாலிசி மேக்கிங். ஸோ இவங்களோட டெக்னாலஜி மெக்கானிசமோட மெயின் என்னதுன்னா அந்த டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர். நம்ம பார்த்தோம்ல அடாப்டேஷன், மிட்டிகேஷன், ஃபினான்ஸ், டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர். இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கோம்ல. இந்த டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபரை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக தான் இந்த டெக்னாலஜி மெக்கானிசம் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இப்போ ரெனியூபிள் எனர்ஜி டெக்னாலஜி வந்து USA should share to டெவலப்பிங் கண்ட்ரி, ஆர் ஒரு மேங்க்ரோவ் ப்ரொடெக்ஷன் டெக்னாலஜி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு கோரல் ரீஃப்ஸை வந்து ரீஜெனரேஷன் பர்பஸ்க்காக ஒரு டெக்னாலஜி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அந்த டெக்னாலஜி ஷேர் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் டெக்னாலஜி ஷேரிங். அந்த டெக்னாலஜி ஷேரிங்கை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான அடுத்த டாபிக் தான் இந்த டெக்னாலஜி மெக்கானிசம். இதை பத்திலாம் இன்னும் பேச்சுவார்த்தையே ஆரம்பிக்கல. மேபி இன்னும் நிறைய COP இருக்கு, எல்லா COPலையும் ஒன்று பண்ணிக்கலாம். ஸோ அப்படி லாஸ் அண்ட் டேமேஜ் அப்படின்னு ஒன்று நம்ம எப்படி இங்கே கொண்டு வந்தோமோ அந்த மாதிரி டெக்னாலஜி மெக்கானிசம்னு ஒன்று இருக்கு. அந்த டெக்னாலஜி மெக்கானிசம்க்கு ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த COPல என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா 2023ல இருந்து 2027க்குள்ள ஒரு 5-year ரோட் மேப்பை வந்து போட்டிருக்காங்க. ஓகே, இந்த 5-year ரோட் மேப்ல டெக்னாலஜி அடாப்டேஷன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு 5-year ரோட் மேப்பை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான். அந்த ரோட் மேப்புக்கு பேர் வந்து ஷார்ம் எல் ஷேக் டெக்னாலஜி டிக்ளரேஷன். அதுக்கு பேர் நான் இங்க கொடுக்கல, ஷார்ம் எல் ஷேக் டெக்னாலஜி டிக்ளரேஷன் தான் அதோட பேர். ஸோ இந்த டெக்னாலஜி எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி அப்படிங்கிறது ஒரு பாலிசி மேக்கிங் பாடி. கிளைமேட் டெக்னாலஜி சென்டர் நெட்வொர்க் அப்படிங்கிறது என்னதுன்னா இட் இஸ் அ பாடி விச் இஸ் இம்ப்ளிமெண்டிங் பாடி. உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இது வந்து பாலிசி மேக்கிங் பாடி, இது இம்ப்ளிமெண்டிங் பாடி. இந்த பாடி வந்து இட் இஸ் an initiative of UNEP. இதான் ப்ரிலிம்ஸ்ல கொஸ்டினா வரும். UNEP ஆரம்பிச்சது தான் கிளைமேட் டெக்னாலஜி சென்டர் நெட்வொர்க். இந்த கிளைமேட் டெக்னாலஜி சென்டர் நெட்வொர்க் உள்ள என்னென்னலாம் பண்றாங்க, ப்ரொவைட் டெக்னாலஜிக்கல் அசிஸ்டன்ஸ் டு டெவலப்பிங் கண்ட்ரீஸ், கிரியேட் ஆக்சஸ் டு இன்ஃபர்மேஷன் நாலேஜ். ஸோ இந்த மாதிரி ஆன் கிரவுண்ட்ல போய் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அந்த எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி இஸ் ஜஸ்ட் பாலிசி மேக்கிங் பாடி. தே ஆர் இம்ப்ளிமெண்டிங் ஆன் கிரவுண்ட், தே ஆர் கிரியேட்டிங் தி கொலாபரேஷன். இப்போ வந்து ஒருத்தர் கிளைமேட் டெக்னாலஜி ரெடி பண்றாருன்னா அவருக்கு ஒரு இன்குபேஷன் சென்டர், ஸ்டார்ட் அப்க்கு சப்போர்ட் பண்றாங்க. அவருக்கு வந்து ஒரு ஆல் திஸ் திங்ஸ் ஆர் டூயிங், ஃபோஸ்டரிங் கொலாபரேஷன் அமாங் தி கிளைமேட் டெக்னாலஜி ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அகாடமியா. ஸோ இந்த மாதிரி எந்தெந்த மாதிரியான டெக்னாலஜி, ரெடியூசிங் கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் அண்ட் கிளைமேட் வல்னரபிலிட்டி, இம்ப்ரூவிங் தி லோக்கல் இனோவேஷன் கெப்பாசிட்டிஸ்,
இன்க்ரீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் கிளைமேட் டெக்னாலஜி ப்ராஜெக்ட்ஸ். இந்த மாதிரியான டெக்னாலஜியை டெவலப் பண்றவங்களுக்கு டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் அண்ட் கொலாபரேஷன், இன்ஃபர்மேஷன் அண்ட் நாலேஜ் ஷேரிங் எல்லாம் கொடுக்கறது தான் இந்த இம்ப்ளிமெண்டேஷன் பாடி கால் கிளைமேட் டெக்னாலஜி சென்டர் நெட்வொர்க், விச் இஸ் கமிங் அண்டர் UNEP. ஸோ கிளைமேட் டெக்னாலஜி சென்டர் நெட்வொர்க் நான் என்ன அப்படின்னு கேட்டுட்டு, இட் இஸ் அ பாடி விச் இஸ் ஸ்டார்டட் பை UNDP அப்படின்னு சொல்லி ஒரு லைன் இருக்கும். UPSC இதுக்கு முன்னாடி கொஸ்டின் கேட்டிருக்கான். ஒரு இனிஷியேட்டிவோட பேர் கொடுத்துட்டு இட் இஸ் வாட் அப்படின்னு கேட்டிருக்கான். 4 ஆப்ஷன்லயும் என்னதுன்னா, அந்த இனிஷியேட்டிவ்னா என்னங்கிற எக்ஸ்பிளனேஷன் ஒன்னா இருந்தது. என்ன மாதிரி இருந்ததுன்னா, ஹூ இஸ் ஸ்டார்டிங் இட், லைக் கிளைமேட் ஆக்ஷன் நெட்வொர்க் கேன் அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ் இருந்தது. அதான் அந்த கொஸ்டின். கிளைமேட் ஆக்ஷன் நெட்வொர்க் இஸ் வாட் இஸ் கிளைமேட் ஆக்ஷன் நெட்வொர்க், அதான் கொஸ்டின். 4 ஆப்ஷன்ல என்ன சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா, ஹூ இஸ் ஸ்டார்டிங் இட் அப்படிங்கிறதா சேஞ்ச் ஆயிருந்தது. ஸோ யார் ஸ்டார்ட் பண்ணியிருந்தான்னு தெரிஞ்சிருந்தாலே அந்த ஆன்சர் போட்டிருக்கலாம். அந்த மாதிரி தான் அந்த கொஸ்டின் வந்தது. ஸோ அந்த மாதிரி இந்த பாடி வந்து UNEP ஓடுது. ஓகே, ஸோ நமக்கு ஆப்ஷன்ஸ்ல வந்து நிறைய they can give other organizations. So this is one initiative which they have done in the 5-year roadmaps வந்து they have created. So இதுக்கப்புறம் early warnings for all initiative அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. early warnings for all initiative is related to what? early warning system கொண்டு வரணும் அப்படிங்கிறத லாஸ் அண்ட் டேமேஜோட முதல் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். பாரிஸ் அக்ரிமெண்ட் டெஃபினிஷனுக்குள்ள early warning ஒன்று வருதுல்ல. ஸோ ஆண்டோனியோ குட்ரஸ் வந்து அவரோட ஸ்பீச்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, இதெல்லாம் நீங்க வேணா ஆண்டோனியோ குட்ரஸ் ஸ்பீச் பார்க்கலாம், பிரைம் மினிஸ்டர்ன்ற நம்ம இவர் ஈஜிப்டோடைய பிரசிடென்டோட ஸ்பீச் பார்க்கலாம். ரெண்டுத்துலயும் தான் இருக்கும், பட் நீங்க பார்க்க தேவையில்லை, எல்லாத்தையும் நானே சொல்லிட்டேன். ஸோ ஏர்லி வார்னிங்ஸ்ல என்ன சொல்றாருன்னா, 1/3 ஆஃப் தி வேர்ல்டு தான் வேர்ல்டு கிட்ட they are still not having early warning initiative. 60% ஆஃப் தி ஆப்பிரிக்கா கிட்ட இல்லை. இப்போ நம்ம கிட்ட கிளைமேட் ஏர்லி வார்னிங் இருக்கு, சுனாமி ஏர்லி வார்னிங் இருக்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஏர்லி வார்னிங் விஷயம் இந்தியாவில் இருக்கு. ஆனா வேர்ல்டு எல்லா கண்ட்ரி கிட்டே இருக்கா? கிடையாது. ஸ்மால் ஐலாண்ட் நேஷன் கிட்ட இருக்கா? கிடையாது. So 1/3 of the world is not having it. 60% of Africa is not having it. So universal coverage of early warnings by next 5 years அப்படிங்கிறது இதுல வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொண்டு வரணும் அப்படின்னு, ஓகே, அப்படின்னு ஆண்டோனியோ குட்ரஸ் சொன்னாரு. ஸோ ஏர்லி வார்னிங் ஃபார் ஆல் இனிஷியேட்டிவ்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் ரிலேட்டட் டு COP27ல 5 இயர்ஸ்க்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு. ஷாம் எல் ஷேக் அடாப்டேஷன் அஜெண்டா. இப்போ ஷாம் எல் ஷேக் டெக்னாலஜி அஜெண்டா அப்படிங்கிறது முன்னாடி பார்த்தோம். இட்ஸ் அ ஜாயிண்ட் இனிஷியேட்டிவ் அப்படின்னு. ஷாம் எல் ஷேக் அடாப்டேஷன் அஜெண்டானா, அடாப்டேஷன் என்னங்கிறது டிஃபைன் பண்றாங்க. உங்களுக்கு புரியுதா? வாட் இஸ் த டெஃபினிஷன் ஃபார் அடாப்டேஷன்? அடாப்டேஷனோட டெஃபினிஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் கேன் பி, which of the following can be included in the adaptation? So protecting and restoring. இது வந்து ஜஸ்ட் நம்ம ஒரு பஞ்சாமித் ஸ்ட்ராட்டஜி மாதிரி ஒரு டார்கெட் தான். இது வந்து ஒரு எல்லா டார்கெட்டும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஜஸ்ட் சும்மா வாட் இஸ் அடாப்டேஷன் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ யூஸ் ஆஃப் நேச்சர் பேஸ்டு சொல்யூஷன், டேப் இன்டு நேச்சுரல் வேஜ், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு இல்லை. நான் இது ஏன் காட்டுறேன்னா, இப்படி ஒன்று இருக்குன்னு காட்டுறேன். ஸோ நம்ம எந்த லெவலில் நமக்கு தெரியும்னா, ஷாம் எல் ஷேக் அடாப்டேஷன் அஜெண்டா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் வாட் இஸ் அடாப்டேஷன் அண்ட் 30 அடாப்டேஷன் டார்கெட்ஸ் வந்து தே ஆர் கிவிங். ஓகே, இதுக்கு ஆகக்கூடிய செலவு வந்து 140 பில்லியன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஆக்ஷன் ஆன் வாட்டர் அடாப்டேஷன் அண்ட் ரெசிலியன்ஸ் இனிஷியேட்டிவ், அவேர் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் ஆரம்பிக்கிறாங்க. இந்த இதுக்குள்ள நம்ம லாஸ் அண்ட் டேமேஜ் அப்படிங்கிறது ஒன்று தான் எடிட்டோரியல்ல பார்த்தோம். அதை தாண்டி இவ்வளோ ஆரம்பிக்கிறாங்க. அவேர் அப்படிங்கிறது என்னதுன்னா, வாட்டர் இஸ் போத் தி சொல்யூஷன் அண்ட் போத் தி ப்ராப்ளம். இப்போ நம்ம குளோபல் வார்மிங்னால என்ன நடக்க போகுது? வாட்டர் லெவல் ரைஸ் ஆக போய் வாட்டர் தான் ப்ராப்ளமா வரப்போகுது. சைக்ளோன் வருதுன்னா அது வாட்டர்ல இருந்து தான் வருது, அதுவும் ப்ராப்ளமா வருது. ஆனா அதுதான் ப்ராப்ளமா இருக்கு, ஆனால் அதான் சொல்யூஷனா இருக்கு. ஒரு சைட்ல பாத்தீங்கன்னா தண்ணியே இல்லாதது ஒரு பிரச்சனையா இருக்கு. ஸோ வாட்டர் மூலமா நம்ம எப்படி வந்து கிளைமேட் சேஞ்ச் அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க பேசுறாங்க. ஸோ அவேர்னா என்ன, ஆக்ஷன் ஆன் வாட்டர், இந்த மாதிரி ஏகப்பட்ட இனிஷியேட்டிவ் இருக்கு. இதுல இருந்து ஏதாவது ஒரு பிலிம்ஸ் கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு. ஏதாவது ஒரு கொஸ்டின் வரலாம், ஒரு 2 மார்க். ஸோ வாட்டருக்காக ஒரு 300 மில்லியன் கார்பன் கிரெடிட்ஸ் உருவாக்கணும். அதே மாதிரி வந்து 30 மில்லியன் ஜாப்ஸ் ரிலேட்டட் டு வாட்டர் ப்ரொடக்ஷன், அந்த மாதிரி வாட்டர் ரிலேட்டடான ஒரு சில விஷயங்கள் வந்து தே ஆர் டேக்கிங். ஆப்பிரிக்கன் கார்பன் மார்க்கெட் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படிங்கிறதுல வந்து கார்பன் கிரெடிட். ஸோ ஆக்சுவலி ஆப்பிரிக்கன் கார்பன் மார்க்கெட் இனிஷியேட்டிவோட அஜெண்டா தான் அது. நான் மாற்றி சொல்லிட்டேன். அவேர் அப்படிங்கிறது வாட்டர் மூலமா எப்படி வந்து சொல்யூஷன் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது, லைக் ப்ரொடெக்டிங் தி அண்டர் கிரவுண்ட் வாட்டர், ரெடியூசிங் தி வேஸ்டேஜ், அந்த மாதிரியான விஷயங்கள். ஆப்பிரிக்கன் கார்பன் மார்க்கெட் இனிஷியேட்டிவ் ACMI அப்படிங்கிறது என்னதுன்னா, கார்பன் கிரெடிட்ஸ் மூலமா இது கிரியேட்டிங் ஜாப்ஸ் இன் ஆப்பிரிக்கா. ஓகே, ஸோ ஆப்பிரிக்கன் கார்பன் மார்க்கெட் இனிஷியேட்டிவ், அவேர், ஷாம் எல் ஷேக் அடாப்டேஷன் அஜெண்டா, ஷாம் எல் ஷேக் டெக்னாலஜி அஜெண்டா, ஏர்லி வார்னிங்ஸ் ஃபார் ஆல் இனிஷியேட்டிவ், இது எல்லாமே COP27ல தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த COP27ல ஆரம்பிக்கப்பட்ட இனிஷியேட்டிவ்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் லாஸ் அண்ட் டேமேஜ். நம்ம எல்லா எடிட்டோரியல்ஸும் அந்த லாஸ் அண்ட் டேமேஜ் பத்தி தான் பேசியிருந்தோம். ஏதாவது ஒரு எடிட்டோரியல் இதை பத்தி பேசினாங்களா? ஏன்னா லாஸ் அண்ட் டேமேஜ் ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு சொன்னதுக்கு 27 எடிட்டோரியல் எழுதுறீங்களே,
இத்தனை இனிஷியேட்டிவ் பத்தி பேசியிருக்காங்க, ஒரு எடிட்டோரியல் இல்லை. இது ஃபைனல் டாக்குமெண்ட்ல இருக்கு. திருஷ்டி மட்டும் தான் எடுத்து போட்டிருக்கான். ஜிகே டுடேவும் போடல, இன்சைட்ஸும் போடல. அந்த டாக்குமெண்ட்ல இருந்து எடுத்து திருஷ்டி மட்டும் தான் வந்து தேவோட அப்டன். அதுவும் பாத்தீங்கன்னா திருஷ்டி வந்து டெக்னாலஜிக்கல் அஜெண்டா விட்டுருக்கான். ஸோ ஆனா அதுல இருந்தா கொஸ்டின் வரும். நம்ம எதுல இருந்து விடுறோமோ அதுல இருந்து தான் வந்து ஃபைனலா கொஸ்டின் கேட்கப்படும். ஸோ வித் திஸ் வி ஆர் வைண்டிங் அப். ஓகேவா, புரிஞ்சிச்சா? ஸோ சிஓபி 27ல ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எதை கேட்டாலும் நம்ம அடிக்கணும், அவ்வளவுதான். இதுக்கு தாண்டி நீங்க இதை தாண்டி சிஓபி 27 எதுவும் எஃபர்ட் போட தேவையில்ல, ஏன்னா இதுக்கு மேல இல்ல. ஓகேவா, இவ்வளவுதான் இருக்கு, இதுக்கு மேல எதுவுமே இல்லை. ஸோ சிஓபி 27 கிளைமேட் சேஞ்ச்னா என்ன, நீங்க என்ன எஃபர்ட் பண்ணணும் அப்படின்னா, என்வாரன்மெண்ட் படிக்கும்போது யூ ஹாவ் டு ஸ்டடி தி ப்ரீவியஸ் சிஓபிஸ். ஸோ மெயினா படிக்க வேண்டியது ரியோ சமிட், கியோட்டோ புரோட்டோகால், கோப்பன்ஹேகன் அண்ட் பாரிஸ். இதை நாளையும் படிக்கிறது உங்களோட கடமை. 27 வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து வரும், பட் இந்த நாளோட பேசிக்ஸ்ல இருந்து கொஸ்டின் வரலாம். அது வந்து யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் தி பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த நாளையும் வந்து மெயினா படிங்க. ஸோ வித் திஸ் வி ஆர் வைண்டிங் அப் தி லென்த்தி 5 editorials ஆஃப் தி வீக் செஷன். நம்ம வந்து ஒரு வாரமும் லென்த்தா போயிட்டே தான் இருக்கு. பட் ஐ டோன்ட் நோ, நீங்க வந்து தோஸ் ஆர் சீயிங், நீங்க வந்து என்கிட்ட தனியா சொல்லணும், நீங்க கமெண்ட்ஸ்ல கூட போய் போடலாம். இந்த மாதிரி எக்ஸ்பிளைனர் இனிஷியேட்டிவ் எடிட்டோரியல்ஸ்குள்ள கொண்டு வரலாமா வேணாமா அப்படின்னு நீங்க இப்போ ஒன்னு ஃபைனலா என்ன சொல்றீங்க? எல்லா வாரமும் ஒன்று வச்சுக்கிறது ஓகே தானே? இப்போ இதுக்கு முன்னாடி நான் இந்த சிஓபி எப்படி தான் பண்ணிருப்பேன், ஒரு 1 month ஒரு 2 months முன்னாடி இதே எடிட்டோரியல் நடத்தினா அது எடிட்டோரியல் பத்தி மட்டும் தான் பேசியிருப்பேன். இந்த அளவுக்கு நான் எடிட்டோரியல்ஸ்குள்ள நான் கொண்டு வரல. மேபி லாஸ்ட் இயர் அட்டன் பண்ணவங்க எல்லாருக்கும் தெரியும், கரெக்டா? ஸோ இந்த வருஷம் தான் புதுசா இது ஒன்று ஐடியாவா கொண்டு வந்தோம், ஒரு எக்ஸ்பிளைனர் போடலாமே அப்படின்னு. ஸோ இது கண்டினியூ பண்ணலாமா? ஓகேவா? அப்போ உங்களுக்கு வந்து இந்த இனிஷியேட்டிவ் வேணும்னா கமெண்ட்ஸ்ல போய் சொல்லுங்க, ஓகேவா? நீங்க சொல்லாதீங்க, போய் கமெண்ட்ஸ்ல போய் டைப் பண்ணுங்க. ஸோ வீடியோ பார்க்குறவங்களும் வந்து யூ புட் இன் கமெண்ட்ஸ் வெதர் யூ வாண்ட் திஸ் லென்த்தி செஷன். இல்லைனா நான் 1.5 hours நான் முடிப்பேன். 90 editions 1.5 hours முடிச்சிருக்கேன். கடைசி ஒரு 5 edition தான் 2.5 hours ஆகுது. இந்த டிஃபரன்ஸ் வந்து வெதர் யூ சே வெதர் இட் இஸ், இந்த நோபல் பிரைஸ் ஆரம்பிச்சதுல தான் இந்த பழக்கம் வந்தது. பட் ஓகே, மாணவர்களுக்கு நலன் என்றால் நமக்கு நலன் தான். ஸோ வித் திஸ் வில் வைண்ட் அப். பை பை.